வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இணைந்து விட்டோம் மக்கள் ஆதங்கம் நிகழ்ச்சியில். இன்று நாம் இணைந்திருக்கும் நம்முடைய தலைப்பு தமிழ் தேசியமும் இலுமினாட்டிஸும் என்ற தலைப்பில் நம் மை ஐட்டம் நிலையத்திற்கு வந்திருக்கும் தமிழ் தேசிய சிந்தனையாளர் பேச்சாளர் திரு பாரிசாலன் ஐயா அவர்களுக்கும் நம் மலையக மண்ணின் மைந்தன் யோ சுப்ரா அவர்களுக்கும் இவ்வேளையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐயா, இன்று நம்மளுடைய தேர்ந்தெடுக்கும் தலைப்பு தமிழ் தேசியம் இலுமினாட்டிஸ். மாயிட்ட நண்பர்களை பார்த்துருக்க நீங்கள் அனைவரும் இந்த பேச்சை லைக் பண்ணுங்கள், குறிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யார் இருக்கலாம் தமிழ் தேசியம் இந்த இந்த பேச்சு போய் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேர்த்தையும் நீங்கள் டேக் பண்ணி இந்த செய்தியை கண்டிப்பாக போய் சேர்ப்பீங்க என்று நம்ம பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். ஐயா, நம்ம நிகழ்வுக்கு போவதற்கு முன் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் முதல்ல மலேசிய மண்ணின் மைந்தர்களுக்கு சொல்லுங்கள். மலேசிய மண்ணின் மைந்தர்களுக்கு என்னோட அறிமுகம்னா, நான் ஒரு தாயக தமிழன். தாயகத்தில் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையை எப்படியாவது விதைக்கணும் என்றும் அந்த கருத்தியல் சார்ந்த செயல்பாடுகள் அதில் என்னை ஆட்படுத்தி கொண்டு செயலாற்றக்கூடிய ஒரு சாதாரண இளைஞன். அவ்வளோ. உங்களுடைய முழு நேர பணியும் இதுதானா, இல்லை வேற எதுவும் பணி செய்து கொண்டு இதையும் விதைக்கிறீங்க? எனக்கு தொழில் இருக்கு, விவசாயம் இருக்கு. விவசாயம் இருக்கு, தொழிலும் இருக்கு. சரி, அது கூட அரசியலும். ஏன்னா நாளைக்கு உங்களை தப்பா சொல்லக்கூடாது, இவர் முழுசா பேசி விட்டு பணம் பண்ணிட்டு இல்ல பணத்துக்காக தான் இவ்வளவு பண்றாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் அப்படிதான் வருது. தமிழ் தேசியம் யாரு பேசினாலும் அவங்களுக்கு ஒரு லேபிள் வச்சிருவாங்க. இவர் மலேசியாவில் மொத்தமாக கொலெக்ஷன் வாங்கிட்டு போயிடுவார்ப்பா, அப்புறம் அங்கே போய்ட்டு ஊரில் போய்ட்டு ஜாலியாக இருப்பார், இவர் வேலையை எப்படி தான் அப்படின்னு அந்த ஒரு பேச்சு வரக்கூடாதுன்றதுக்காக உங்கள்கிட்ட கேட்டேன். ஸோ உங்களுக்கு சொந்த தொழில் வேறு இருக்கு, சுய தொழில் ஒன்று இருக்குது. என்னை பார்த்துக்கொள்ள, என்னுடைய பொருளாதாரத்தை பார்த்துக்கொள்ள எனக்கு இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இதை தவிர்த்து தமிழ் உணர்வாளர்களுக்கும் தமிழ் தேசியம் வளர்க்க வேண்டிய ஒரு உணர்வும் உங்கள்கிட்ட உங்களோட கடமை என்று செய்து செய்து கொண்டிருக்கீங்க. நன்றியா. அண்ணன் யோ சுப்ரா அவர்களே, உங்களை பற்றி ஒரு சிறு அடையாளம். வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? தம்பி பாரிசாலன் கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இந்த வேலையில் நன்றி. அண்ணன் டேவிட் இரா பெருமாள் அவர்களுக்கும் நன்றி. யுஎஸ் சுப்ரான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு சில 2 கேள்விகளை வினாக்களை கிளியர் பண்ணுறதுக்காக தம்பிக்கிட்ட பேச ஒரு வாய்ப்பு கேட்டிருந்தேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களை சந்திக்கிறேன். தயவுசெய்து இந்த பேச்சை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் உள்ளவங்க உங்கள் கருத்தை நீங்கள் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். நன்றிண்ணா. ஐயா பாரிசாலன் அவர்களே, மலேசியாவில் ஏறக்குறைய ஒரு 2 வாரங்கள் இருந்திருக்கீங்க. மலேசியாவில் தமிழ் மீட்சி, தமிழ் எழுச்சி, இந்த 2 வாரமாக நீங்கள் செய்த பயணத்தில் என்ன நீங்கள் உங்களோட அனுபவம் என்ன, அதை கொஞ்சமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல்லை, இந்த 2 வாரங்களும் முன்னெடுத்த நிகழ்வு என்பது தேசிய அளவிலான ஒரு மாவீரர் நாள் முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லி தான் அவங்க அழைப்பு எடுத்திருந்தாங்க. சரிங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களிடம் அந்த மாவீரர் சார்ந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி அந்த மாவீரர்களுக்கான மரியாதைகளை செய்து அது கூடவே தமிழ் தேசிய கருத்தியலையும் அது சார்ந்த சிந்தனைகளையும் அது சார்ந்த செயல்பாடுகளுக்கான ஒரு தொடக்கத்தையும் தொடங்கிட்டு வந்தோம். நெருக்கி எனக்கு இந்த மலேசிய மண்ணை பற்றி ஒரு பெரிய புரிதல் இல்லை, அதனால நெருக்கி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தொடர்ந்து 7 மணி நேரம் 6 மணி நேரம் பயணங்களாகவே இருந்தது. ஒரு இயற்கை வளம் மிக்க ஒரு நாடு. போற வழி முழுக்க அந்த ஒவ்வொரு பழங்கள், அந்த ஊர், இந்த ஊருடைய ரம்பூட்டான், அந்த நிறைய பழங்கள், அங்கே கிடைக்காத சில பழங்கள், இது எல்லாத்தையும் சுவைத்து கொண்டு அப்படியே ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு பயணமாக அது அமைஞ்சது. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சந்தித்து பேசினோம். அதில் குறிப்பாக அதாவது தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் மலேசிய மண்ணில் அவர்களுடைய அடிப்படை சிந்தனை மற்றும் அடிப்படை கருத்திலிருந்து அவங்க எதுவும் மாறல. அங்கே தமிழக தமிழர்கள் எப்படி ஒருவரை வரவேற்பார்களோ அதே போல தான் இவங்களும் வரவேற்றார்கள். அவர் சிந்தனை மாற்றம்லாம் எதுவும் அடையலை. மற்றும் கொஞ்சம் சில உணவு பழக்க வழக்கங்கள், சில பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் ஒரு மாற்றங்கள் தெரிந்தது. அதை தவிர வேற ஒன்றும் பெரிய மாற்றம் தெரியல. பழகி பார்க்கும்போது ஒரே மாதிரி. கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்காங்க? இல்லை, இங்கே தமிழ் தேசியத்தை தமிழக தமிழர்களே இன்னும் பெரிய அளவில் உள்வாங்கலை. சரி, மலேசிய தமிழர்கள் ஒப்பீட்டு அளவில் இங்கே ஒரு கடல் கடந்த ஒரு தேசம், ரொம்ப 7% மட்டுமே வாழக்கூடிய ஒரு பாப்புலேஷன்.
அவர்களுக்குள்ள இந்த எழுச்சி, இந்த ஆழமான ஒரு சிந்தனை என்பது எனக்கு அங்கே இருக்க தமிழர்களை காட்டிலும் இங்கே இருக்கவர்கள் கொஞ்சம் ஆழமான ஒரு புரிதல் இருக்கிறாங்கங்கிறது என்னால் ஏனென்றால் இங்கே வந்து ஊடகங்கள்ல இருந்து தமிழர்களுக்கான அனைத்தும் தமிழர்களிடம் இருக்கு. ஒரு ஊடகமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பள்ளிகளாக இருக்கட்டும், தமிழ் பள்ளிகளாக இருக்கட்டும், இவைகள் எல்லாமே வந்து தமிழர்களாலேயே இங்கே நடத்தப்படுகிறது. தமிழர்களுடைய ஆளுமை என்பது அதில் ரொம்ப ஆழமாக இருக்கனால மிக வேகமாக தமிழ் தேசிய கருத்தில் மலேசிய மண்ணில் வளர்ந்து வருது. ஆனால் தமிழக மண்ணில் அந்த ஒரு ஆதரவு நிலைப்பாடு இல்லாதனால, தமிழ் தேசியத்திற்கு ஒரு எதிர்ப்பான ஒரு அரசியல் சூழல் அங்கே இருக்கிறதுனால, அங்கே இருக்கிற விழிப்புணர்வை காட்டிலும், அங்கே இருக்க கருத்தியல் ஆழத்தை காட்டிலும் இங்கே இருக்கவர்களுடைய கருத்தியல் ஆழமும் விழிப்புணர்வும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை நான் உணர்ந்தேன். சரிங்க, இன்றைய நம்மளுடைய தலைப்பு நம்ம சொன்ன மாரி தமிழ் தேசியமும் இலுமினாட்டிஸமும். தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு சில கேள்வி. அதாவது நீங்கள் போன வாரம் இதே நிலையத்தில் வந்து சொல்லியிருந்தீங்க, கட்டபொம்மன் வீரபாண்டியன் வந்து ஒரு தெலுங்கர், அவர் வந்து ஒரு திருடர் என்றும் அடையாளம் காட்டுறீங்க. கொள்ளைக்காரர் அந்த மாதிரி நீங்கள் ஒரு அடையாளம் காட்டிருந்தீங்க. அது வந்து ஒரு சில பேர் மாயா டைம்ஸ் கேட்டிருந்து, இப்போ இந்திய அரசு அவருக்கு வந்து ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்காங்க. ஆமாம், ஸ்டாம்பே வெளியிட்ட ஒருத்தர் வந்து இவர் இப்படி வந்து ஒரு அநீதியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றார் பாரிசாலன் அவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. உங்கள் கருத்து? இல்லை, இந்திய அரசு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெள்ளைக்காரர்களுக்கும் கூட ஸ்டாம்ப்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. நாய்க்கும் கூட, ராஜபாளையம்னு ஒரு நாய் இருக்குது, அந்த நாய்க்கும் கூட ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாம்ப் ஒருத்தவங்களுக்கு வெளியிட்டிருக்காங்கங்கிற ஒரு காரணத்துக்காகலாம் நம்ம வந்து உயர்ந்தவர், அவர் செய்ததெல்லாம் சரி அப்படின்னு நம்ம பேச முடியாது. நம்ம வரலாற்று தகவல்களை எடுத்து தான் பேச சொல்கிறோம். சரி, இவங்களே தான் படம் எடுத்தாங்களே, அவர் கட்டபொம்மனை வைத்து சிவாஜி கணேசன் நடிப்பில் ஒரு தரமான ஒரு படம் இவர்களாலே எடுக்கப்பட்டது. யாரெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மனை விடுதலை போராட்ட வீரர்னு சொல்றாங்களோ அவங்களே தான் அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த படத்திலேயே வந்து ஏனாதி பிள்ளை வந்து கொள்ளையை அடிச்சுட்டு வர காட்சிகள் அமையுதே, வெள்ளக்காரன் வந்து அதுக்கு தானே வந்து கேட்குறான், ஏன் கொள்ளையடிச்சிங்க, அரிசி மண்டி ஏன் கொள்ளையடிச்சிங்கன்னு தானே கேட்குறான். அப்போ வந்து கட்டபொம்மனுக்கு தெரியாமல் ஏனாதி பிள்ளை வந்து கொள்ளையடிச்சதாக அந்த படத்தில் ஒரு மலுப்பல் கொடுத்துருப்பாங்க. மித்தபடி இதுதான் வரலாறு. வெள்ளக்காரனுடைய ரெக்கார்டுகள் எல்லாத்துலேயுமே வந்து கட்டபொம்மனை வந்து ஒரு பேண்டிட் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் வந்து. கட்டபொம்மன் பேர் எப்போ வந்துச்சு? அப்புறம் நீங்கள் அவருக்கு வந்து ஒரு இயற்பெயர் ஒன்று வச்சிருந்தீங்க, பொம்முலு அப்படின்ட்டு. இயற்பெயர் வந்து கெட்டி பொம்முலு நாயக்கர். கெட்டி பொம்முலு நாயக்கர் அதுதான் வந்து அவருடைய இயற்பெயர். அந்த பேரில் தான் அவர் அழைக்கப்பட்டார். அவருடைய தாய்மொழி தெலுங்கு தான். அவர் வந்து தமிழ்நாட்டில் படையெடுத்து வந்து விஜயநகர பேரரசுடைய எஞ்சிய பாளையக்கார வாரிசுகளில் அவரும் ஒரு ஆட்கள். அவர்களுக்கும் எட்டயபுரத்து ராஜாக்களுக்கும் எட்டயபுரம் அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டே இருந்தது. எட்டப்பன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவங்க அந்த குடும்பத்துக்கும் இவர்களுக்கும் ஆகாது. சரி. ஸோ இந்த முரணில் இவர்களுக்கு வந்து ஒரு பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு பாளையம் இவர்கள் உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் இந்த பாளையக்காரர்கள். இவர்களுடைய வசூல் முறையே வந்து ஒரு கொள்ளை தான். மக்களிடம் வந்து ஒரு இயற்கையான வரி முறை திட்டம்லாம் இவர்கள்ட்ட கிடையாது. மக்கள்கிட்ட வந்து அனைத்தையும் பிடுங்கி கொண்டு மக்கள் ஒரு வறுமையான நிலைமையில தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அது மட்டும் அல்லாமல் காதறுத்தான் கட்டபொம்மன்னு பழமொழிகள்லாம் இருக்குது, நாட்டார் வழக்கியல் பாடல்லாம் இருக்குது. காதறுத்தான் கட்டபொம்மன்னா வயதானவர்கள் வந்து வேலை செய்து கொண்டிருப்பாங்களா, அந்த தொங்கட்டான், அந்த தொங்கட்டானை அறுத்து சென்றான் கட்டபொம்மன் ஒன்று இருக்குது. குழந்தைகளை பூச்சாண்டி கட்டபொம்மன்ட்ட பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்குது. இதெல்லாம் நாட்டார் வழக்கியல் பாடல்களில் வந்து கட்டபொம்மனை வந்து கொள்ளைக்காரராகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த வரலாற்று சான்று வச்சு தான் நீங்கள்? ஆமாம், அந்த வரலாற்று சான்றுகளை வைத்து நான் மட்டும் இதை சொல்லலை. இதுங்க ராமநாதபுரம் வரலாற்று தொகுப்புலேயே கட்டபொம்மனை பற்றி அந்த குறிப்புகள் தான் இருக்கு. இடையில வந்துதான் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய பெருமிதத்திற்காக இல்லாத ஆளுமைகளை இருப்பது போல காட்டிக்கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் கட்டபொம்மன். அந்த பிம்பத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக தமிழக அரசாங்கமே சில தவறான போக்குகளை முன்னெடுத்திருக்குது. மற்றபடி கட்டபொம்மனுடைய செயல்பாடு ஒரு போர் வீரன், ஒரு வெள்ளையர்கள் எடுத்து கட்டபொம்மன் சண்டை போட்டான், கண்டிப்பா சண்டை போட்டான். ஆனா அது விடுதலை நோக்கத்திற்காக அல்ல, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக. தன்னை வந்து அரெஸ்ட் பண்ணணும், தூக்கில் போடணும்னு ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சண்டை போட்ட ஒரு ஆளு, அவ்வளவுதான். அது வந்து மக்களுக்கான விடுதலைக்காக, தன்னுடைய நாட்டு மண்ணுக்காக, அவரோட நாடே கிடையாது அது. அப்புறம் இன்னும் அந்த மண்ணோட விடுதலைக்காக அவர் ஏன் பேச போறாரு? சரி. ஸோ இதுதான், இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து கட்டபொம்மனை வந்து ஒரு ஆளுமையாக நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை, அதை மறுக்கிறோம். ஐயா இல்லை தம்பி, நீங்கள் கட்டபொம்மன் ஒரு நாயக்கர் அதை வந்து நீங்கள் வந்துட்டீங்க. இப்போது தமிழர்கள்னு நீங்கள் சொல்லும் போது வரலாறு மனிதர்களோட தமிழர்கள்னு சொல்லும் போது தமிழர்களே தமிழுக்குள்ளே கொள்ளடிச்சு ஒரு ஜாதின்ட்டு அதை வந்துட்டு வச்சுங்களேன். அது ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பரிமாணம் மற்ற பலப்பட்டு நீங்கள் பழைய சொல்கிறீங்க. இதில் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கிறோம்ல, நம்ம தமிழர்களாக சொல்ல பல ஜாதிக்காரர் நம்ம ஆளுகளே இதை பண்ணி இதை ஏற்றுக்கிறோம். இந்த நாயக்கர் காலத்தை நீங்கள் வரீங்க, இதுக்கு இடையில் இஸ்லாமியர்லாம் வந்து முஸ்லீம் காலம்லாம் வந்தது, அதையும் நம்ம வச்சுக்கிறோம். சில கிறிஸ்டியனாக போன காலமும் இருக்குது, இஸ்லாமியர் போன காலம்.
இது எப்படி இந்த ஜாதிகள் இதெல்லாம் வந்து நீ ஏத்துக்கிறீங்க, இந்த நாய்க்கர் இதெல்லாம் வந்து நீ ஏத்துக்காம கொஞ்சம் உங்களுடைய கேள்வி என்ன? தமிழர்களிடம் ஜாதி உள்ளதா என்பது கேள்வியா? இல்ல இல்ல இதை வந்து ஏத்துக்கிறாரு அவர் ஜாதி பேரே. நான் பாரிசாலன் உங்களோட இதை நான் ஃபாலோ பண்ணதுல ஜாதி பெயர் வச்சுக்கலாம், ஜாதி அடையாளம் இருக்கலாம். கேள்வியை கணக்கா கேளுங்க. உங்களோட கேள்வி என்ன? என்னோட கேள்வி என்ன, ஜாதிகள் எப்படி உருவாகுது உங்க இதுல? தமிழர்களுடைய ஜாதி, தமிழர்கள் இதுலயே தமிழர்களுடைய ஜாதி எப்படி உருவானது, அதான் உங்க கேள்வி? ஆமா முத கேள்வி. இல்ல தமிழரிடையே மட்டும் பார்க்க கூடாது. குலம் குடி என்பதுதான் இந்த சாதிகளுடைய அடிப்படை தோற்றம். அது இன்றைய சூழல்ல தவறாக உருவாகி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த குலம் குடி என்பது எப்படி உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனித நாகரிகம் தோன்றிய காலகட்டத்தில் அவரவர் என்னென்ன தொழில் செய்தார்களோ, அவரவர் என்னென்ன திணைகளில் வாழ்ந்தார்களோ, அந்த திணை அடையாளங்களும் அந்த அவர்கள் செய்த தொழில் அடையாளங்களும் தான் அவர்களுடைய ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு சமூகமாக, ஒரு கம்யூனிட்டியாக மாறுது. ஆதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, காடுகளில் வேட்டையாடி கொண்டு இருந்தவர்கள், அவர் மலை சார்ந்த மக்களாக இருந்தாங்க. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவர்கள் எல்லாம் ஒரு சமூகமாக வாழ்கிறார்கள். அவர்களிருந்து கொஞ்சம் அடுத்த கட்ட நிலைக்கு வரக்கூடிய முல்லை நில நாகரிகம், அவர்களோட அந்த ஆடு மாடு மேய்த்து, அவர்களோட ஆடு மாடு மேய்க்கும் போது அந்த மாட்டுக்கு மருத்துவம் செய்வதற்கு ஒருத்தன், அந்த இது போன்ற அந்த மாட்டு வண்டி செய்கிறவங்க ஒருத்தன், இந்த மாதிரி சில சமூக குடிகள் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் ஒவ்வொரு படிநிலையாக, அதுக்கப்புறம் விவசாயத்தில் இருக்கக்கூடியதில், அப்புறம் போர் பயிற்சி, இது எல்லாமே அப்படி அப்படியே வருது. இதில் என்ன ஒரு சிக்கல் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தமிழர்களிடம் குருகுல கல்வி முறை இருந்தது. அந்த குருகுல கல்வி முறையில் பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் எதை வேணாலும் படிக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சமண பாலிகள்னு சொல்லுவாங்க. இன்றளவும் தமிழ்நாட்டுடைய எல்லா ஊர்கள்லையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சமண பாலிகள் இல்லை சமண பள்ளின்னு சொல்லி இடங்கள் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மலை இடுக்குகளுக்குள்ள குகைகளுக்குள்ள அது இருக்கும். அந்த இடங்கள்ல அளவிலும் இருக்காயா? இன்றளவும் இருக்கா? இன்றளவில் அது ஒரு இதா இருக்கு, ஒரு கட்டடங்களா இருக்கு. அது உள்ள இருக்கு. அது யாரும் சொல்லி அது அழிச்சிட்டாங்க. அது முற்ற அழிக்கப்பட்டது அந்த கல்வி. சமய கல்வி இப்ப சொல்லி கொடுக்குற முறை இன்னும் இருக்காங்க. சமய கல்வி அது பிராமண கல்வியாக மாறி நிக்குது. அது தமிழர்களுக்கான ஒரு கல்வியா இல்லை. அந்த நான் சொல்லக்கூடிய இந்த சமணர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அதில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் காலகட்டம், அந்த தொடக்கங்களில் இந்த கல்வி முறை தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு விவசாய குடும்பத்தில் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு விவசாயத்தை காட்டிலும் எனக்கு வந்து சண்டையிடுவதில் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து ஒரு சண்டையிடக்கூடிய குடியை சார்ந்தவனாக மாற்றி அமைக்கப்பட்டேன். அந்த காலகட்டத்தில் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். யார் அதை ஏற்றுக்கொள்ள வைப்பார்கள் என்றால் அந்த அங்கிருந்த ஆசிரியர்கள், குருமார்கள். அதாவது என்ன சொல்ல வருகிறது, ஒரு குடியிலிருந்து இன்னொரு குடிக்கு வந்து குடிக்கே மாறுவாங்க. ஆமா, இடம் இருந்தது, அதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறக்கிறேன். ஆனால் எனக்கு பொற்கொள்ளர் அந்த மெட்டலர்ஜி மேல ஒரு ஆர்வம் வந்து அதுல நான் பொற்கொள்ளராக மாறுறேன்னா அது சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு நான் பொற்கொள்ளராக மாறிக்கலாம். அந்த பொற்கொள்ளர் சமூகமா நான் மாறிக்க முடியும். அப்ப அதாவது பிறப்பால் நிர்ணயிப்பது கிடையாது, அது ஆரம்பத்தில் இல்ல. ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஆரிய வருகைக்கு பின்பு ஆரிய வருகை என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழர்களுடைய சொத்து, அதாவது அறிவு சொத்தை அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல சமண கழுவேற்றங்கள் நடந்தது, சமண இனப்படுகொலை நடந்தது. அந்த சமண சித்தர்கள்னு சொல்லப்படக்கூடியவர்களை கழுவேற்றி கொன்றார்கள். அது பார்த்தீங்கன்னா கழுவேற்றம்னு ஒரு ஊர் இருக்கும், கழுமுற்றம்னு ஒரு ஊர் இருக்கும். கழுவேற்றம்னா அந்த ஊர்ல கழுவேற்றி வரிசைக்காக கழுவுலையே, கழுவுனா என்னன்னு சொல்லிடுறேன், ஒரு மரம் இருக்கும், ஊசி மாதிரி ஒரு மரம் இருக்கும். அதுல ஆசன வாயிலால் ஒருத்தர் அமர வைத்துருவாங்க. அவருடைய இடைக்கு அது வந்து அந்த உடம்பை பிளந்து கொண்டே வரும். அது ஒரு நரக வேதனையான ஒரு இறப்பா இருக்கும். ரத்தம்லாம் போய் இறப்போம். அந்த அப்படியே அந்த பிணம் வந்து அங்கேயே தொங்கி கிடக்கும். இதுதான் கழுவேற்றம். இது ரொம்ப கொடூரமான ஒரு சாவு. இது வந்து ஆரியர்கள், அவர்களுடைய பிராமணர்களுடைய, அதாவது வடக்குல இருந்து வந்த வேச பிராமணர்களுடைய நம்ம ஆளுங்களோட சேர்ந்து செஞ்சது. ஆமா, நம்ம அரசர்களோட சேர்ந்து செஞ்சது. ஆமா, ரைட். இது நடக்குது. ஏன்னா ஆரியர்கள் பலம் இல்லாம தான் இருந்தாங்க. ஆமாங்க, அந்த கருத்தியல் ரீதியாக சில தவறான புரிதலின் அடிப்படையில் இது நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் இந்த சமண சித்தர்கள் எல்லாம் கழுவேற்றி கொல்லப்பட்டு இருக்காங்க. இப்படி கழுவேற்றி கொல்லப்படும் பொழுது அது அப்புறம் ஆளுருட்டி மலைலாம் இருக்கு. ஆளுருட்டி மலைன்னா அங்க சமண சித்தர்கள் ஆள் உருட்டுறது. 8000 ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து 8000 சித்தர்களை வந்து ஒன்னா கொண்டிருக்காங்க. யானையோட தலையில வச்சு இடறி அப்புறம் கரும்பை அந்த கசைற அந்த ஆலை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆலைகளை விட்டு கசக்கி கொண்டிருக்காங்க. எல்லாம் நம்ம தமிழர்களை இவ்வளவு சித்திரவதை பண்ணி எல்லாம் சித்தர்கள் தமிழர்னு சொல்றத விட சித்தர்கள் யாரு பாடம் தமிழர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு சித்தர்கள் அவர்களை இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, நம்ம இதுல வந்து டார்ச்சர், தமிழுக்கு டார்ச்சர்ங்கிற அந்த வார்த்தைக்கு சித்தர்வதை தான். சித்தர்களை வதைத்த முறை தான் டார்ச்சர். டார்ச்சருக்கான தமிழ் சொல் சித்திரவதை. சோ நம்மளோட வரலாறு என்பது இந்த மாதிரி வார்த்தைகளோட புனைக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்படி நம்மளோட அறிவு சார்ந்த மக்களை கொன்னதுக்கு அப்புறம் இப்ப நான் ஒரு பொற்கொள்ளரு,
நான் என் பையனுக்கு தான் அதை சொல்லிக் கொடுக்குற சூழல் உருவாயிருது. அந்த தொழில்சார் குலங்கள் வந்து அந்த குலங்களுக்குள்ளேயே முடங்கி போனதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்க ஏன் அவன் எதை வேணாலும் படிக்கலாம் எதை வேணாலும் படிக்கலாம் சொல்லித்தரக்கு யாரும் இல்ல. அதை புரியுதுங்களா? நான் என்ன பண்ணுவேன், பிசினஸ் ஆயிடுது எனக்கு. எனக்கு வந்து பொற்கொள்ளர் அப்படிங்கிற அந்த தொழில் வந்து நான் அடுத்தவனுக்கு சொல்லி தர போறது, என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அது வரைக்கும் யார் வேணாலும் சித்தர் அந்த பள்ளிகள்ல போய் படித்துட்டு வந்தவர்கள். இப்ப திருச்சிரார் பள்ளினா திருச்சிரார் பள்ளி, அதுதான் திருச்சிரார் பள்ளி, திருச்சின்னு இன்னைக்கு மாறி நிக்குது. புரியுதுங்களா? அது எல்லாமே ஸ்கூல். அந்த ஸ்கூல் எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைகள் போய் படிப்பதற்கு இல்லாதனால அவங்க அப்பாவுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதது தன் பையனுக்குன்னு கடத்தி விடப்பட்டது. இந்த காலகட்டத்துல தான் இந்த தொழில்கள், இந்த தொழில் சார்ந்த குலங்கள் வந்து இறுக்கமடையுது. அதற்கு முன்பு அது இறுக்கம் இல்லை, அது இயல்பா இருந்தாலும் அது இறுக்கம் கிடையாது. இவன் அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது, இவன் அவனை கல்யாணம் அப்படிலாம் கிடையாது. அது இறுக்கமடைய சூழல் எப்படின்னா நம்மளுடைய தொழில் ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, நம்மளுடைய தொழில் ஏதோ விஷயங்களை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அது தன் குடும்பத்திற்குள்ளேயே அது கடத்தி வரப்படுற ஒரு முறை வந்து ஏற்படுது. இதற்கு அப்புறம் தான் வந்துட்டு அப்பாவுக்கு அடுத்து பையன் அதே தொழில், பையனுக்கு அடுத்து பையன் அதே தொழில், அப்படியே தலைமுறையாக ஒரு தொழில் செஞ்சாவே அது ஒரு சாதி அப்படின்னு சொல்ற ஒரு வரையறை வந்து இந்த கல்வெட்டங்களுக்கெல்லாம் பின்னாடி இந்த 2000 ஆண்டுகள்ல இறுக்கம் அடைஞ்சிருச்சு. அதற்கு முன்பு அது வெறும் அடையாளமாக இருந்தது. ஒரு தொழில் சார்ந்து இறுக்கம் அடைவது என்பது இந்த 2000 ஆண்டுகள்ல. இப்ப இப்படி வந்த ஒரு சமூகம் இது என்ன, இப்ப என்ன பாத்தீங்கன்னா இதுல சாதகங்களும் இருக்கு பாதகங்களும் இருக்கு. இயல்பாகவே நீங்க தமிழர்களுக்கான ஒரு தெளிவான கல்வி முறையை நீங்க இங்க வழங்கியிருந்தீங்கன்னா எப்படி அந்த ஆசிரியர்களை கொண்டனால சாதி இறுக்கம் ஏற்பட்டது, அதே போல நம்ம இப்ப புதிய சிஸ்டத்துல ஆசிரியர்கள் எல்லாருக்கும் சொல்லி தர கல்வி யார் வேணாலும் என்ன வேணாலும் படிக்கலாம், மருத்துவத்துறையில் இருக்கவன் வேற எது படிக்கலாம், எது வேணாலும் படிக்கலாம். அப்படி வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மாறி இருக்கும் இயல்பாகவே. ஆனா இங்க என்ன சிக்கலாகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இறுக்கத்தை இவர்கள் ஊதி இன்றளவும் தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுதான் நமக்கு வந்து பிரச்சனை. அதாவது ஆரியர்கள் வந்த பிறகும் இவங்களால அந்த இறுக்கம் வச்சுட்டாங்க, தனியா சமுதாயம் ஒருவனா உருவாக்கிட்டாங்க, வாய்ப்பு கொடுக்கல நம்மளுக்கு. அதெல்லாம் நம்மளும் சேர்ந்து அதை நம்ம ஏத்துக்கிறோம். அது ஒரு சைட்டு பார்த்தோன்னா நம்ம மனசார ஏத்துக்கிட்டு இப்ப அதை தான் அவங்களோட கருத்து அவங்க சாதி பேர் வச்சுக்கலாம், அது தப்புல. ஏன்னா அந்த குலக்குடி இந்த குலத்துல வந்து குலக்குடி பெயர்கள் ஏன் இன்றைய அளவு தேவைப்படுகிறது அப்படிங்கறத வச்சுதான் நம்ம இதை சொல்லணும். இப்ப வந்து நீங்க வச்சுக்கிறது உங்களுடைய விருப்பம். இங்க என்ன சிக்கல்னா தமிழர்கள் இந்த பெயர்களை சூட்டாதனால யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதவர்கின்ற குழப்பம் வந்து தமிழ்நாட்டுல நிலவுது. ஏன் அந்த குழப்பம்னா ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அங்க ரெட்டி இருக்காரு, நாயுடு இருக்கிறாரு, அந்த சாதிகள்லாம் அவங்க பின்னாடி ஒட்டிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு தெரியுது இவர் தெலுங்கர் அல்லாதவர். இன்னைக்கு ஆந்திரா எங்க பாருங்க, ஆந்திர பிரதேசம் என்பது இன்னைக்கு உடைஞ்சிருச்சு, தெலுங்கானாவும் சீமாந்திராவும் உடைஞ்சிருக்கு. எதனால உடைஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? சாதிய சிக்கல் தான், வேற எதுவும் கிடையாது. இங்க இருந்த அங்க ஆந்திராவிலேயே நாயுடு சமூகமும் ரெட்டி சமூகமும் ரொம்ப பெரிய ஆளுமை, அது அல்லாத சமூகங்களே அவர்கள் பெரிய அளவுக்கு ஒடுக்கி வச்சிருந்தாங்க. அந்த ஒடுக்குமுறை தாங்க முடியாம தான் பிற சமூகங்களாக பிரிந்து தெலுங்கானானும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சீமாந்திரா என்பது பாத்தீங்கன்னா நாயுடு அண்ட் ரெட்டிகளோட கோட்டை. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெலுங்கானா வந்து அவங்களோட கோட்டை கிடையாது, அவர்களிருந்து புறம் தள்ளி உடஞ்சிருக்காங்க பாருங்க. அப்ப அங்கேயே அவ்வளவு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த சாதிகள் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தாம இருக்கா? செலுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அங்க வெளிப்படையா தெரிஞ்சனால அவர்களுக்கு அதுல இருந்து அவர்கள் தங்களை விலக்கி கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அதை பிரித்து பார்க்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நான் அடிச்சு சொல்லுவேன், ஒரு 60-70% நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்லை வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அதிகாரம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இவர்களோட எண்ணிக்கை அதிகம். நீங்க பாருங்க, விஜயகாந்த் நாயுடு, வைகோ நாயுடு, எத்தனை நாயுடுகள் வரணும்? விஷால் வருவார், ரெட்டி. ஒரு தமிழ்நாட்டில் மிக குறைந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன் அதோட அத்தனை அரசியல் வட்டத்திலையும் பரவி நிற்கும் போது நமக்கு வந்து இது ஒரு பூதாகரமான பிரச்சனையா தான் பார்க்கப்படுது. அதனால தான் இவர்களே அடையாளம் காண்பதற்கு தமிழர் தன் அடையாளத்தை தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். தமிழர் என்ற அடையாளத்தை தூக்கி சுமக்கும் பொழுது தான் யார் தமிழருங்கிற கேள்வி வரும் பொழுது இந்த குடியும் இந்த குலத்திலும் பிறந்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு வரையறைகளும் நம்ம வர வேண்டியது. ஆனா அவங்க யாரு தன்னோட பேருக்கு பின்னால தமிழ்நாட்டு புலம்பெயர்ந்த விஜயகாந்தோ இல்ல விஷால் ரெட்டியோ இல்ல கருணாநிதி, மறைந்த கருணாநிதி அவர்களோ, அவங்களோட பேர் வைகோ அவர்களும் அவங்க பேருக்கு பின்னால அவர்களுடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் மறைந்து வாழ்வது. புரியுதுங்களா? அவங்க அதுக்காக தான் மறைந்து பெரிய பிம்பமா வாழ்ந்திருக்காங்க. மறைந்து வாழ்வதற்கு மக்கள் நம்ம திருப்பி வருவோம். அந்த கொஞ்சம் நாயக்கர் வந்துட்டாங்க வச்சுங்களேன், நாயக்கர் காலத்துல தான் அவங்க வராங்க உள்ளுக்கு. கொஞ்சம் இருங்க, அதுக்கு முதல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரும்பான்மையான சமூகத்துல கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு சிறுபான்மை ஒரு பெரும்பான்மையை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அந்த பெரும்பான்மையோடைய செயல்பாடுகளை மறக்கடிச்சு அவர்களை மழுங்கடிச்சு தான் செயல்படுத்த முடியும். அப்ப என்ன பண்றாங்க? பெரும்பான்மையோட இனப்பற்று இருக்கக்கூடாது அவங்களுக்கு. பெரும்பான்மை தமிழர் என்ற அடையாளத்துக்குள் இருந்தா இவர்கள் தெலுங்கர்னு அடையாளப்படுத்தப்பட்டுருவாங்க. சரி, அப்ப பெரும்பான்மை வந்து தமிழர் என்ற அடையாளத்துக்குள் இருக்கக்கூடாது. அப்ப இவர்களுக்கு எல்லாத்துக்கும் பொது அடையாளம் தேவைப்படுது.
ஆந்திராவில் பேசப்படாத, கேரளாவில் பேசப்படாத, கர்நாடகத்தில் பேசப்படாத ஒரு திராவிட கொள்கை வந்து தமிழ்நாட்டில் தேவைப்படுது. ஏன்னா திராவிட நாமெல்லாம் திராவிடர் அப்படிங்கிற அந்த திராவிட கொள்கை உருவாக்கப்படுது. இங்க திராவிட கொள்கை யாருக்கு பயனுள்ளதா இருக்க போகுது? பெரும்பான்மை தமிழர்களா இருக்கும் பொழுது சிறுபான்மையா இருக்கக்கூடிய பிற மொழியாளர்களுக்கு அது ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருது. நாமெல்லாம் திராவிடர்கள் அது கேட்டா வந்து ஒற்றுமையா பேசுறாங்க அப்படிதான் நமக்கு தோணும். பட் ஆனா அந்த ஒற்றுமை எதுக்கு இங்க மட்டும்? நீங்க கேரளாலையும் இதை பேசியிருக்கணும், ஆந்திராலையும் இதை பேசியிருக்கணும், கர்நாடகத்திலையும் பேசிருக்கணும். ஏன்னா கர்நாடகத்தில் 1.5 கோடி தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஆந்திரால 50 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, கேரளால 50 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்கெல்லாம் திராவிட கொள்கைகளோ கருத்தியலோ யாரும் பேசல. கேரளால மலையாளிகள், ஆந்திரால தெலுங்கர்கள், அதே போல கர்நாடகத்துல கன்னடர்கள் தான். ஆனா தமிழ்நாட்டுல திராவிடர்கள் அப்படின்னா அப்ப தமிழர்கள் யாரு? அப்ப இங்கதான் இவர்கள் வந்து தங்களை மறைத்துக் கொள்வதற்கு நம்மளுடைய அடையாளத்தை தூக்கி போட்டாங்க. தங்களை மறைத்துக் கொள்வதற்கு தமிழர்களுடைய அடையாளத்தையே தூக்கி எறிகிறாங்க. சூழ்ச்சி கூடமா தமிழர்களுக்கு விளங்காம அந்த அளவுக்கு முட்டாளா தான் நம்ம வந்திருக்கோம். இல்லைங்க, இதை சொல்லவே ஒரு பேர் இனம், ஒரு எழுச்சி மிக்க ஒரு உலகத்துக்கு நம்ம தான் முன்னோடின்னு சொல்றோம், மூத்த மொழி எல்லாம் சொல்லி நம்மளே ஒரு 60 எங்க 12 கோடி இருக்க தமிழன் தாங்க 1.5 கோடி இருக்க சிங்களம் கிட்ட அடிபட்டு செத்தான். புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து இவ்வளவு பேர் இருக்கிறோம் அவ்வளவு பேர் இருக்கோங்கிறதெல்லாம் கிடையாது. இங்க வந்து நமக்கு கன்னிங்னஸ் இல்லை. ஒரு அரசியலை கன்னிங்னஸாவே நம்ம பார்க்கலாம். அரசியல் என்றால் நல்லது செய்வது, அரசியல் என்றால் தொண்டு செய்வது, இந்த புரிதல் தான் நமக்கு இருக்கு. அரசியல்ல போய் இப்படி இல்லாம ஏமாத்துவாங்க யோசிக்கவே இல்லை. அந்த யோசனை இல்லாதனாலதான் அரசியல்ல தமிழர்களால ஜெயிக்க முடியல. இது நமக்கு இல்லை, நம்ம முன்னோர்கள் எத்தனையோ பேரு. ஜீவானந்தத்தை விட யாரும் பேசிட முடியும் அரசியல்லாம். அவர் தான் ஜெயிச்சிட்டாரு அரசியல, தோத்து தானே போனோம். ஜீவானந்தம் யாருன்னு போய் கேளுங்க, யாருக்கும் தெரியாது. இதுதான நிலைமை. தமிழர்கள் அறிஞர் குணா இன்னைக்கு மறைக்கப்பட்ட ஒரு அடையாளமா தான் இருக்காரு. அவர் திராவிடத்தால் வீழ்ந்தோங்கிற ஒரு புத்தகத்தை, ஒரு ஆளுமையான ஒரு புத்தகம், அதை வெளியிட்டாருங்கிற ஒரு காரணத்திற்காக அவர் எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தாரு? பொய் கேசுகளை போட்டு அவரை சிறைப்படுத்தி வச்சிருந்தாங்கல்ல. தன் வாழ்க்கையில பாதித்த சிறையில எல்லாம் கழிச்சாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப இதுதான் தமிழர்களுடைய அவலநிலை. இந்த அவலநிலை போகணுங்கிறதுக்காக தான் தமிழர்களாக ஒன்று சேருங்க, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா வந்து அந்த படம் வருது இந்த படம் வருதுன்னு போகாதீங்க. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் வலைப்பின்னல்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னேறணும். இல்லைன்னா நம்மளை அழிச்சிருவாங்க. இந்த உலக நம்மளால வாழ முடியாது. தம்பி, ஓகே, அந்த கதை போவோம். நீங்கள் சாதியை வந்து நம்ம தனியாக பிடிச்சிருக்கும் போது, அதாவது தொழில் அவங்க சாதி சார்ந்திருக்கும் போது, இப்போ இன்னொருத்தர் அதே தொழிலை செய்யும் போது அவர் சாதி மாறணும் தானே? இப்போ நான் ஆசிரியரா ஒருத்தர் இந்த குளத்துல இருந்து ஆசிரியரா மாறணும். சிம்பிளா நானே சொல்ல பாருங்க. உங்க மக ஒரு டாக்டர், ஆமா, அதுக்கான வரன் நீங்க எப்படிப்பட்ட ஒரு அப்போ ஒரு டாக்டர் தான் நான் பார்ப்பேன். ஆமாவா? அப்ப அந்த இடத்துல போய் சாதி மாறுதா? இப்போ என் மகன் ஒருத்தர் திடீர்னு பூசாரியாவா ஆசைப்படுறான். இயல்பாகவே என்பது இயல்பாகவே தளர்ந்துரும். இன உணர்வும் அந்த அறிவியல் மலேசியால பாருங்க எவ்வளவு குறைஞ்சிருக்குது. இங்க பாருங்க, இது ஃபியூடல் சிஸ்டம். இங்க பாருங்க, ஃபியூடல் சிஸ்டம்ங்கிறது வந்து ஆரம்ப காலகட்டத்துல மனிதனுடைய வளர்ச்சிக்கு அது தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. தொழில் வழி குலங்கள், அது ஃபியூடல் சிஸ்டம். அந்த ஃபியூடல் ஏஜ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அடிப்படையில தான் இந்த இதெல்லாம் வருது, தொழில் சார்ந்த குலங்கள்லாம் வருது. இப்போ இதற்கு அடுத்து மன்னர் ஆட்சிலாம் ஒழிஞ்சு இன்னைக்கு மக்களாட்சி வந்துருச்சு, மக்களாட்சி தத்துவம் வந்துருச்சு. மக்களாட்சி தத்துவம் என்பது கம்ப்ளீட்லி வேற. இன்னைக்கு மக்களாட்சியில எவன் ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கோ அவன் தான் போய் சண்டைக்கு போவான். மக்களாட்சி தத்துவத்தில் சத்திரியனா பிறந்தவன் தான் சண்டைக்கு போனோம்னா கிடையாது. புரியுதுங்களா? மக்களாட்சி தத்துவம் வேற. அதுல இப்போ என்ன நீங்க பார்க்க வேண்டியதுன்னா, இந்த மக்களாட்சி தத்துவத்தோட எஜுகேஷனும் இதோட சிஸ்டமும் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதுல தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு ஒரு படி மேலேயும் கொடுத்து முன்னுக்கு தள்ளுறாங்க. இந்த முறையை தொடர்ந்து போகும் பொழுது தானாகவே சாதிகள் ஒளிந்திருக்கணும், தானாகவே சாதிய சிந்தனை ஒளிஞ்சிருக்கணும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, திராவிட இயக்கம் ரொம்ப தெளிவா செய்யுது. அப்படி சாதியில் ஒளிஞ்சாலும் திராவிடர்கள் தான் சிறுபான்மை, திருப்பி அவன் தான் அடிபட்டு போவான். புரிசுங்களா சொல்றது? ஒட்டுமொத்தமா சாதிகள் ஒளிஞ்சிருச்சுனாலும் அவர்கள் சிறுபான்மை, அவர்களுடைய சமூகத்தினால தமிழ் சமூகத்தோட போட்டி போட முடியாது பெரும்பான்மையோட. அப்ப தமிழர்கள் அவர்களுக்குள்ள மோதி கொண்டு இருக்கணும். தமிழர்களுக்குள்ள சாதிய வன்மம் இருக்கணும், ஆனா சாதிய அடையாளங்கள் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? போட்டுக்கொள்ள சொல்றீங்களே, அதுக்குத்தான் தமிழர்களுக்குள்ள இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு என்ன நடக்குதுன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு பறையரும் ஒரு வன்னியருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன். அந்த சண்டை என்பது அவர்கள் 2 பேருக்கு நடுவில் நடக்கிற சண்டையா பார்க்கப்படல. அது வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒட்டுமொத்த சமூகத்துக்குள்ள நடக்கிற சண்டையாக இங்க உதாரணமாக்கப்படுது. புரியுங்களா? அதே போல தென் தமிழகத்துல மறவர்களுக்கும் பல்லர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு முரண் வந்துச்சுன்னா, அது வந்து ரெண்டு சமூகமும் மோதிக்கல. கண்டிப்பா 2 பேர் தான். 2 பேர் மோதும் போது உபூதாகரம் படுத்தக்கூடிய இந்த சமூகமே ஒரு பறையருக்கு ஒரு வன்னியர் ரத்தம் கொடுத்தாரோ, இல்ல ஒரு வன்னியருக்கு ஒரு பறையர் ரத்தம் கொடுக்கறதோ, இல்ல வந்து எத்தனையோ டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்றாங்க. இன்னைக்கு வந்து இதயத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, லிவரை டிரான்ஸ்பிளான்ட், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த குலப்பெயர்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளிப்படையா தெரியும்.
இப்ப நல்லதும் நடந்துகிட்டு இருக்கு, கெட்டதும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கெட்டது மட்டும் இங்க வந்து எப்பவுமே கெட்டது மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஓ அப்ப வன்னியர்னாவே பறையர்களுக்கு எதிரானவங்க, பறையர்களாவே வன்னியர்களுக்கு எதிரானவங்க, பல்லருங்களாவே இது என்ன, இது வந்து இளைஞர்களோட மனதில கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த நஞ்சை விதைத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், குலப்பட்டங்களை, நான் இப்ப என் கூட இருக்கவங்க அத்தனை பேர் குலப்பட்டங்களை வெளிப்படையா போட்டுக்கிறாங்க. அத்தனை வெவ்வேறு குலங்கள் தமிழ்நாட்டில் கூட என்ன ஆகுதுன்னா, நாங்கெல்லாம் ஒண்ணா நிக்கிறோம்ல, எங்களுக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வும் இல்ல. அதே அவரு ஜாதி அவர் எப்படி அவரோட கான்செப்ட் புரியுது. அவர் என்ன சொல்றாரு, ஜாதி வேறு வேற இருக்கு, ஆனால் நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள். ஆமா, சமத்துவம் இல்லைன்னு பாக்குறீங்க, அது ஏத்துக்கலாம். ஆனா அப்படி கிடையாது தமிழ்நாட்டிலயும் சரி இல்லைங்க. இங்க என்ன சிக்கல் இங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சில சமூகங்களை தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லி தொடர்ந்து டாக்டரேட் பண்றீங்க, அதை வைக்கிறீங்க. அவங்க கிட்ட வந்து நீ தாழ்ந்தவன், உன்னை தாழ்த்திட்டாங்க, அதையும் தெளிவா சொல்றது இல்ல. தாழ்த்திட்டாங்கன்னா யார் தாழ்த்திட்டா? தமிழர்களை தாழ்த்திட்டாங்க. தமிழர்கள் தாழ்த்தி இருந்தாங்கன்னா எப்படி? நான் பாருங்க, இன்னைக்கு வந்து பல்லர்களை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லி இவங்க வரையறைகளை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையா இப்ப நான் வந்து ஒரு உடையார் சமூகத்தை சார்ந்த நத்தமான் சமூகம் வந்து இதோ பிசில இருக்கு, பேக்வர்ட் காஸ்ட்ல இருக்கு, அது கொஞ்சம் மேலானதுன்னு சொல்லி இவங்க வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன், எங்களுடைய நடைமுறையில விவசாயத்துல நாத்து நடுறதுக்கு முன்னாடி ஒரு பல்லர் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பச்சை புடவையை வந்து காணிக்கையா கொடுத்து அவங்கள பெண் ஆட்களை கொண்டு வந்து தான் நாங்க வந்து நாத்து நடுவோம். இது வந்து எங்களுடைய குல மரபு. சரி, உங்களை உயர்த்தி தான் சொல்ற மாதிரி இருக்குது. இதுல பார்த்தா என்னது, நீங்க வந்து உங்களை உயர்த்தி நீங்க கொண்டு போய் பல்லர் என்னங்க இது? ஏங்க அவர்களுக்கான முன்னுரிமை நாங்க கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்னா, அவர்கள் தான் ஆதியில இந்த நாத்து நடவு சமூகம், அவர்களை முன்மரியாதை செஞ்சுதான் அடுத்த விவசாயம் பண்ணா. அந்த மரியாதையை நாங்க மரியாதை நிமித்தமா இன்றளவும் அது தொடருது. இன்னைக்கு வந்து முக்குலத்தோருக்கும் பல்லர்களுக்கும் சண்டை நடக்குது. இவர்கள்லாம் ரெண்டு வெவ்வேறு சாதிகள்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்றளவும் ராமநாதபுரத்துக்கு போய் பாருங்க, பல்லர்களுக்கும் முக்குலத்தோர் சமூகத்திற்கும் ஒரே கோயில்கள், குலதெய்வ கோயில் இருக்குது. இவனுக்கு அவன் பரிவட்டம் கட்டுறான், அவனுக்கு இவன் பரிவட்டம் கட்டுறான். இது நடந்துகிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல. சரி, ஆனா இது பேசப்படுறது இல்ல. இது பேசப்படுது. ஏன்னா இது பேசினா ஒற்றுமை வந்துடும், சமூகத்துக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டுரும். அப்ப இந்த இணக்கம் ஏற்படக்கூடாதுன்னு வெட்டுறதை மட்டும் காட்டுறாங்க. அப்படியே வெட்டுறதை காமிக்கிறவங்க, நான் இன்னும் 2 மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசம் முடியல, சாரி, நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இருங்க, ஒரு மறவர் முக்குலத்தோர் சமூகத்தவர் 2 பேரை இந்த தெலுங்கு நாயக்கர் சமூகம் வந்து வெட்டி வீழ்த்திருச்சு. 2 பேர் மரணம். அந்த மரணம் செய்தியும் கூட ஊடகம் வந்து எடுத்து பேசல. 2 பேர் கொண்டிருக்காங்க ஒரு சாதி கலவரத்துல. இதே வந்து தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு மோதல் ஏற்பட்டுச்சுன்னா அது பெருசாகி இன்னும் 10 பேர் சாகடிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு தெலுங்கு சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் மோதல் வரும்போது 2 இனம் அப்படிங்கும்போது தெலுங்கர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, ரொம்ப தெளிவா அந்த நியூஸை மட்டும் லீக் பண்ணல. இதை நாங்க முகநூல்ல நான் பதிவு போடும்போது என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறான். நான் வந்து சாதி சண்டையை தூண்டி விடுறேன்னு. என்ன இங்க பாருங்க, நியூஸ்ல வருது, நியூஸ் பிளாஷ் ஆகுது, அதை எடுத்து போடுறேன். நான் வந்து சாதி சண்டையை தூண்டி விடுறேன்னா அங்க 2 பேர் வெட்டி கொன்னவன் வந்து தூண்டி விடலையா? இல்ல, நீங்க சொல்றது பார்த்தா எல்லா ஒட்டுமொத்த ஊடகமே வந்து கலைஞர் டிவி, கேப்டன் டிவி, எத்தனை தமிழர்களுடைய போராட்டங்கள் வந்திருக்குங்க சொல்லுங்க. இப்ப ஸ்டெர்லைட் கேஸ் என்ன இத்தனை நாள் நடந்தது? ஏதாவது ஊடகம் காட்டுச்சா? ஸ்டெர்லைட் கேஸ்லோட இந்த அந்த ஊடகத்தோட வேலை தானே அது. ஸ்டெர்லைட்ல கோர்ட்ல என்னென்ன ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு, என்னென்ன கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு எதுவுமே அதோட அந்த ஹியரிங்ல என்ன சொன்னாங்க எதுவுமே பதியப்படல. திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஸ்டெர்லைட் ஆலை திறக்கணும்னு. மக்களை வந்து ஏன் இருட்டடிப்பு செய்றீங்க? அந்த இருட்டடிப்பு செய்யற ஊடகங்கள் யாரு? ஒட்டுமொத்த ஊடகமும் செய்யல. ஒரு ஊடகம் செஞ்சதுன்னா பரவாயில்ல. ஒரு தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி ஊடகங்கள் ஒரு ஊடகம் கூட அங்க கிடையாது இல்லைங்க. அந்த அவலத்துல தாங்க இருக்கும். அந்த அவலத்துல இருக்கனாலதான் எங்களுக்கான கோபமும் எங்களுக்கான ஆதங்கமும் அதிகமா இருக்கு. அப்போ அந்த முதலமைச்சர் இவங்கெல்லாம் தமிழருக்கு தானே. இப்ப அவங்க தமிழர்னால அவங்க யாரு கீழே வேலை செய்யறாங்க அதையும் நீங்க பாக்கணும்ல. ஒரு பப்பட் ஒரு பொம்மையை காமிச்சு நீங்க வந்து தமிழர் தானேன்னு சொன்னா நாங்க எதை எப்படி எடுத்துக்க முடியும்? நாங்க சொல்லுவது ஒரு தூய தமிழ் தேசிய சிந்தனையில் இருக்கக்கூடிய ஆளுமை வரணுங்கிறது. நாங்க வந்து சும்மா எவனோ ஒரு தமிழே வந்து ஆளணுங்கிறது கிடையாது. பிறந்தா தமிழே அவன் வந்து ஆளணும்லாம் இல்ல. தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், ஒரு தூய தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவன் ஆளணும். அவனுக்கு தான் வந்து தமிழர்களை நேசிக்கக்கூடிய பண்பு இருக்கும். எப்படி தம்பி இது கண்டெடுக்கிறது? நல்லா பாருங்க, அவனுடைய செயல்பாட்டுல கண்டெடுக்கணுங்க. நீங்களா வந்து எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ் நீங்களா கண்டெடுத்தீங்க? கண்டெடுத்தவங்க யாரு? அரசியல் வந்து எப்படிங்க அவங்க எங்க? நாங்க எடப்பாடி பழனிசாமிக்காக ஓட்டு போட்டோம், நாங்க ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் இவங்க யாருன்னே தெரியாது எங்களுக்கு. அப்ப ஜெயலலிதா உங்களுக்கு தமிழ்ச்சியா தெரிஞ்சது? ஜெயலலிதா தமிழச்சியா தெரியல. நான் தேர்ந்தெடுக்கல, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நான் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பிரதிநிதியா நான் தேர்ந்தெடுத்து பட வரல. நீங்க புரிஞ்சுக்கோ, எங்க கருத்தில் அம்மா அம்மான்னு கொண்டாடுறீங்க. அதிகாரப்பூர்வமாக திருடி அப்படின்னு பட்டம் செலுத்தப்பட்டது சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, கோயில் வச்சு கொண்டாடுறீங்களே, அதுதானுங்க அறியாமை. அது தமிழன் தானுங்க. அது ஏங்க தப்பு செய்யறான் தமிழங்கருக்கா ஏத்துக்கொள்ள முடியுமா? என்னங்க பேசுறீங்க நீங்க? பெரிய ஜனம் ஏத்துக்குச்சுனாலும் தப்பு தாங்க.
பெருங்கூட்டம் ஏத்துக்குச்சுங்கிற அப்போ அந்த தமிழ் தேசமே நீங்க சொல்ற ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பைபிள் குரான் எல்லாம் என்ன சொல்லுது, உலகம் தட்டைன்னு தான் சொல்லுது. அதுக்கு ஏத்துக்கிட்டே இருப்பீங்களா? அதெல்லாம் கரெக்டா சொல்லுதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? குரானை மதிக்கிறாங்க, பைபிளை மதிக்கிறாங்க, பைபிளையும் குரான்லயும் தவறான ஒரு கருத்து இருக்குங்கிற பட்சத்துல அதை கடந்து வராங்க பாருங்க. அது போலதான் நீங்க கடந்து வரணும். மக்கள் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அங்க புரிதல் இல்ல. தம்பி ஒரு காலத்துல அறியாம ஓகே தம்பி, எல்லா மீடியாவும் இருந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் இப்ப இதை பேசுற அளவுக்கு வந்திருக்க போது எவ்வளவு பெரிய முன்னேற்றமா இல்லையா? அது முன்னேற்றம் இருக்குங்க. அப்பயும் அடிமையா தானே இருக்காங்க. இப்பதான் முன்னேற்றம். நீங்க என்ன சொல்லுங்க? சரி இருங்க, கருத்து சொல்லி நான் சொல்றது கேளுங்க. விதை இருக்குங்க, அது வேர் விடணும், அடுத்து இலை விடணும், அதுக்கு அடுத்து மரம் ஆகணும், அப்புறம் தான் கனி கிடைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி செடி வாழ்ந்துச்சு தம்பி, காய்க்க மாட்டேங்குது தம்பிங்கிறீங்க நீங்க. சரி பரவாயில்ல, இல்ல உங்களை மாதிரி இளைஞர்களே இப்ப ஜாதி பேரை வச்சுக்கலாம்னு சொல்லும் போது நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க. உங்களை ஒரு சிலர்கிட்ட போயிட்டு பயிரிடுறதுனா அந்த சமுதாயத்திட்ட போய் நாங்க வாங்கணும் ஒரு சேலை கொடுத்து வரணும். ஏன் அதை நீங்க நடலாமே? நாங்க நட்டு அவங்களுக்கு நாங்க என்னங்க பெருமை சேர்க்கிறோம்? இல்ல நீங்க உங்களுக்கு நட்டுங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு சொந்தமா கொடுத்தீங்கன்னா மேலும் பிரிவினை உருவாக்க. இவங்க என்ன சொல்றாங்க, ஜாதிகள் இருக்கு ஆனா எல்லாம் சமநிலைன்னு ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றீங்க, வேலை இருந்துகிட்டு ஜாதி இருக்கு பிரிச்சே வாழுங்கடான்னு சொல்றீங்க. நான் சொல்லல, அது அவங்க அப்படிதான். நீங்க பாருங்க, சமூகமா இருந்தாலும் இல்லைங்க. நான் இன்னைக்கு நான் சொல்றேங்க. இல்ல நீங்க சொன்னது உதாரணம். இந்த தலித்திய அரசியலை பேசக்கூடிய இல்ல நான் ஒடுக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கான அரசியல் வேலை கொண்டு வரணும் யாராவது ஒரு தலைவரை நான் இன்னைக்கு ஐ எம் சேலஞ்சிங், நான் சேலஞ்ச் பண்றேன். ஒரு தலைவர் உண்மையாகவே தமிழர்களுக்காக இந்த இணக்கம் வேண்டும் சொல்லி ஒரு தலித்திய தலைவர், குறிஞ்சாங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு, வாங்க கூட்டிட்டு போறேன். குறிஞ்சாங்குளம். அந்த குறிஞ்சாங்குளத்தில் பறையர்கள் அவர்களுக்காக ஒரு கோயில் கட்ட முயற்சி பண்ணாங்க. அந்த பறையர்கள் அவர்களுக்காக அவர்களோட காசில் கட்டப்பட்ட முயற்சி பண்ண அந்த கோயில பக்கத்துல இருந்த ஒரு சமூகம், நாயக்கர் சமூகம் என்ன பண்ணுது, கட்டக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி அதுல 5 பேரை வெற்றி கொண்டுச்சு. இது நடந்து 25 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த காந்தாரி அம்மன் கோயில் கட்டப்படல. வாங்க போய் நம்ம அவங்களுக்கான கோயிலை கட்டி கொடுத்துருவோம். வரீங்களா? எத்தனை தலித்திய தலைவர்கள் வரீங்க? வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சமத்துவம் பேசலன்னு பேசுங்க. புரியுதுங்களா? நான் வரேன். நான் முதல்ல அந்த களத்துக்கு நான் வர தயார். நான் முன்னாடியே போயிருக்கேன், போய் அரெஸ்ட் ஆயிருக்கேன். வர சொல்லுங்க. திருமாவளவன் ஐயா வர சொல்லுங்க. ஏன் வர மாட்டேங்கிறீங்க? வைகோ வர சொல்லுங்க. ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அதாவது இவங்களுக்கு சாதி வன்மம் சண்டையெல்லாம் இருக்கணும், அதை பத்தி வாய் திறக்க மாட்டாங்க. தமிழனுக்குள்ள சண்டை வரும்போது மட்டும் பேசிட்டு அதனால பேரை மாத்தி வச்சுக்கிட்டா தெரியாது. இப்ப எதுக்கு பாருங்க, கிறிஸ்டியன போயிடுறான். இந்த தொல்லை தாங்காம தான் உங்க பேரை வச்சுக்கிட்டா கிறிஸ்டியனும் இஸ்லாம் போயிட்டாங்க பாருங்க. இங்க பாருங்க, நீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா போயிருங்க. தமிழ்நாட்டிலே நாங்க இனத்தை மாத்திக்கிட்டோம்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லையா? மாறிக்கோங்க, உங்களை யாரும் தடுக்கலீங்க. நாங்க தமிழர்களுக்காக பேசிட்டோம். நீங்க தமிழர் இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டு போனீங்கன்னா தாராளமா போங்க. நீங்க தமிழ் ஜாதிகளை வளர்க்குறீங்க. அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு நினைக்கிறேன். நீங்க உங்களோட இல்ல அவர் ஜாதி பேரை ஒண்ணு பதிவு சரி சொல்றாரு. ஜாதி இல்ல, இப்ப நீங்க வழக்காத பட்சத்துல மலேசியாவில் இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? மலேசியாவில் இல்லன்னு நீங்க சொல்ல வரீங்களா? மலேசியால இதனால தான் என்னன்னா எங்க ஆளு இப்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால அடிக்கும் போது ஒன்னாதான் அடிக்கிறாங்களே. ஜாதி பக்கம் அடிக்கிறான். அது இங்க என்ன சிக்கல்னா, நீங்க தான் உங்களை பிரிச்சு பிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு எந்த வேற்றுமையும் தெரியல. தமிழர் சமூகம் அவரோட சமூகம் அறிந்தே நான் பழகுறேன், அவரோட சமூகம் அறிந்தே நான் போய் தங்கிட்டு வரேன். தம்பி உங்க மனசு தாராள மனசு தம்பி. அந்த தாராள வளர்க்கறதுக்கு தாங்க கல்வி. அப்பா அம்மா எப்படி நீங்க ஒற்றுமை காணும், நீங்க அந்த கான்செப்ட் நல்லா வளங்க. வேற்றுமை நீங்க முதல்ல என்ன சொல்றீங்க, ஜாதி இல்லைங்க. வேற்றுமையை நான் பாக்கலீங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், ஜாதிங்கிறது ஒரு மரத்தில் உள்ள பல்வேறு கிளைகளாகவும் இலைகளாகவும் நான் அதை பாக்குறேன். புரியுதுங்களா? ஒரு மரம்னா ஒரே இலையில மரம் வந்துடாது, பல்வேறு விதம் இருக்கும் ஒரு மரத்துல. ஒவ்வொருக்கும் தனித்தனி பண்புகள் உண்டு. ஒரு வேர் ஒண்ணு இருக்கும், தண்டு ஒண்ணு இருக்கும். அது போலவே ஆமா, பழம் என்பது ஒரு தன்மையில இருக்கும். அது போல பழம் என்பது ஒரு தன்மையில இருக்கும். அது போல தமிழர்கள் என்பவர்கள் வெவ்வேறு தொழில் செய்தவர்கள். ஒருத்தன் வணிகம் செஞ்சா எல்லாம் என் குலத்து மக்கள், என்னுடைய மக்கள். நான் இப்ப என்ன பாக்குறேன், அந்த வரலாற்றை அவர்கள் இழந்து விடக்கூடாதுங்கிறேன். அவர்களுடைய வளர்ச்சி வரலாறு இழந்து விடக்கூடாது. அதுதான் அவர்களை தமிழர்கள் தொழில நீங்க எடுக்கணும் அவசியம். ஆனா அந்த குடியும் அந்த குடிப்பட்டமும் அவனை பிணைச்சு வைக்குங்க. நீங்க சும்மா ராஜேஷ்னா ராஜேஷ் நார்த் இந்தியாவில் ஒரு ராஜேஷ் இருப்பான், நீங்க ஒரு ராஜேஷ் இருப்பீங்க. எத்தனை ராஜேஷ் இருப்பீங்க? அப்ப இங்க நான் சொல்றது என்னன்னா, அங்கெல்லாம் வட இந்தியால பட்டேல்னு போட்டிருப்பான். அவன் தமிழர்களை தவிர்த்து இந்த 4 மாநிலத்தை தவிர்த்து மேற்கத்திய நாடுகள்ல இருக்கு டெய்லர், இப்ப ஆங்கிலேயர் டெய்லர், புச்சரு, நிறைய இருக்கு. குக்குனா சமையல் செய்தவர்கள். இவங்கெல்லாம் அந்த பட்டங்கள்லாம் குலப்பட்டங்கள் ஆங்கிலேயர்களிடம் உண்டு. இது மாதிரி பிரெஞ்சு, டச்சு எல்லார்கிட்டையும் உண்டு. அதே மாதிரி சீனர்களை பத்தி இந்த லீம் ஃபேமிலி,
ஃபேமிலி, குடும்ப பெயர்கள் உண்டு. அப்ப இது போன்ற அதாவதுங்க இது சாதிகளாக இருப்பதுதான் குடும்ப பெயர்களாக உலகம் முழுக்க அறியப்படுது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இது சாதிகளாக உருவாக்கப்பட்டு வன்மமாக்கப்பட்டு அவைகளுக்குள்ள சண்டைகள் பிணைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. அப்ப இதை வந்து நாங்க சால்வ் பண்ணணும்னா இதை சால்வ் பண்ண நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு இப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகம், அது நான் இதையே சொல்லக்கூடாது, பட் ஆனா இது பொது புரிதல் அப்படி இருக்கறனால சொல்லி இதுக்கு பிறகு மறைச்சு என்ன இருக்கு? தாழ்த்தப்பட்டது சொல்லக்கூடாது, இந்த உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க சொல்லக்கூடாது. பேர் சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. இருங்க, இப்ப ஒரு பறையர் சமூகம் இருக்கு, இவர்கள் வந்து இவர்களுடைய தொழில் இவர்களுடைய இதுல அவர்கள் நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர்களை இப்ப இவங்க வந்து கல்வி அறிவு கொடுக்கப்படுது. இவர்கள் கல்வியில ஒரு பெரிய ஆளா வராங்க, ஒரு கலெக்டரா வராங்க. கலெக்டர் பறையரை யாரும் போய் வெட்டுறது கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கோங்க. கலெக்டர் பறையர் வீட்டுல பொண்ணு கொடுக்குறவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறான். அவங்க சமூகத்திலே கொடுக்குறாங்க, இல்ல வேற சமூகத்துல விரும்பி போய் கொடுக்குறாங்க. ஒரு டாக்டர் பறையர்கிட்ட பொண்ணு போய் கொடுக்குறாங்க. அதே போல டாக்டர் பல்லர் பறையர் இவங்களுக்குலாம் கல்யாணம் நடந்துகிட்டு தான் இருக்கு. எத்தனையோ இப்ப நீங்க சோ கால்டு இந்த சண்டை நடக்கிற இடங்கள்ல எத்தனையோ குடும்பங்கள் இந்த திருமணங்களை செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க இப்ப பிரச்சனை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அறியாமையில தன்னைத்தானே தாழ்ந்தவன் என்று எண்ணிக்கொண்டு ஒரு தவறான வரலாறு திணிக்கப்பட்டிருக்குல்ல அவன் மேல, நீ வந்து தாழ்ந்தவன் எல்லாரும் கீழே தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்தனால இவர்கள் என்ன பண்றாங்க, அந்த புரிதலே ரெண்டு டாக்டர்னேஷன் நடக்குதுங்க. ஒண்ணு வந்து ஒருத்தங்கிட்ட நீ கீழானவன் சொல்லப்படுது, இன்னொருத்தங்கிட்ட நீ உயர்ந்தவன் சொல்லப்படுது. இது ரெண்டுமே தப்பு. இதுதான் நான் சொல்றேன். இங்க எவனும் உயர்ந்தவன் கிடையாது, எவனும் தாழ்ந்தவன் கிடையாது. இப்ப இந்த சமநிலையில தான் நான் சொல்றேன். அப்ப இந்த சமநிலையில எதை வச்சு சொல்லுவீங்க? வரலாற்றை பிடிச்சாதான் நீங்க சொல்ல முடியுமே ஒழிய, இல்ல வரலாற்றை பத்தியான புரிதல் இருந்தாதான் இந்த சமநிலையை நீங்க விலைக்கு சொல்ல முடியும். சொல்லுங்க. இப்ப என்னன்னா, பறையர் இல்லாம வன்னியர் வந்திருக்க வாய்ப்பே இல்ல. பறையர் என்பவர்கள் காடுகளில் வாழ்ந்தவர்கள், அந்த காட்டை அழித்து நாடாக மாற்றியவர்கள் வன்னியர்கள். அதனாலதான் கவுண்டர் குலத்திலிருந்து வந்தவர்கள் தான் இந்த பிரிவுகள் எல்லாமே குலத்தில். ஆமா, இந்த ஒரு குலத்துல இருந்து தான் வந்தாங்க எல்லாமே. அந்த பறையர் என்ற குலம் வந்து அங்கே இருந்து தான் வந்தது. பறையர் என்ற ஆதி குடும்பம் தான், ஆதி குடியில தான் எல்லாமே எல்லாமே விவசாய மரபா இருக்கட்டும், போர் மரபா இருக்கட்டும், எல்லா மரபுகளும் இதுல இருந்து தான் வந்தது. புரியுதுங்களா? அப்ப இந்த உண்மையை நீங்க விலைக்கு சொல்லாம, ஏற்கனவே ஒரு கூற்றுல சிவன் கூட பறையர் சாம்பவ பறையர் தான் சொல்லுவாங்க. அப்ப ஏனென்றால் சிவன் வாழ்ந்த காலகட்டத்தில் வேற சமூகங்கள் இல்ல, வேற தொழில் வழி குலங்கள் இல்ல. அப்ப அவர் கண்டிப்பாக பறையராக தான் இருந்திருப்பார். அப்ப இதை வந்து நாங்க முன்வைக்கிறோம். அப்ப இதை முன்வைக்கும் பொழுதுதான் பறையர்களுக்குமே ஓ இதுதான் வரலாறு, இந்த வரலாற்றை மறைக்கிறாங்க. இந்த வரலாற்றை பேசும்போது எப்படிங்க நான் சாமியா கும்பிடுற ஒரு சமூகத்தை சார்ந்தவன் நான் எப்படி இழிவா பார்க்க முடியும்? இந்த புரிதல் இல்லாம போன காலகட்டத்தினால இடையில வந்த புரிதல், தவறான புரிதல். 60 வருட காலம் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி. நம்ம 60 வருட காலகட்டம் இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிற்கால சோழர்களுடைய ஆட்சி முடிவுக்கு பின்னாடி, அதாவது சலுக்கிய சோழர்களுடைய ஆட்சி கால தொடக்கத்திலையும் சரி, அப்புறம் விஜயநகர பேரரசு ஆட்சி கால தொடக்கத்திலையும் பொருளாதார நிலங்கள் நில உடைமை சமூகங்களிலிருந்து புடுங்கப்பட்டுச்சு. நிலங்களை நில உடைமை சமூகங்களாக இருந்தவர்கள் பல்லர்கள் பறையர்களிடமிருந்து புடுங்குறாங்க. இவங்கிட்ட நில பாருங்க, பல்லர்கள் பறையர்கிட்ட இருந்து இவங்க வந்து புடுங்குறாங்க, நிலத்தை அபகரிக்கிறாங்க. சரி, சோ அதுக்கு பிறகு பாருங்க, அவர் பிறமொழியாளர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இது ஏற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் அவர் இப்போ நான் தான் சொன்னேன்னா, ஒரு ஒரு விவசாயி இருக்காரு, ஒரு பறையர் சமூக விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்கு, அதில் 100 மூட்டை அவர் அரிசி எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்குக்கு. அந்த 100 மூட்டை அரிசியில் அதற்கு முன்பு இருந்த கான்செப்ட்ல அவர் வந்து ஒரு 10 மூட்டை அரிசி அரசனுக்கு கொடுத்துருவாரு வரி பணமா. ஆனா அப்ப மிச்சம் இருக்க 90 மூட்டை என்கிட்ட தான் இருக்கும், அந்த பறையர் சமூக ஆள்கிட்ட தான் இருக்கும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவரிடம் வந்து தான் அவர் வியாபாரி வருவார், அவரிடம் வந்து தான் அடுத்த எல்லா வணிகமும் நடக்கும். ஸோ இவர் தான் வந்து தான் காட்டுக்கு தான் தான் ராஜாங்கிற மாதிரி இவர் தான் இருப்பார். ஸோ இவர் தான் நிலவுடைமை சமூகத்தாளராக இருந்தார். இப்படி தான் இருந்தது தமிழர்களுடைய ஊராட்சி முறை என்பது, இப்படி தான் இருந்தது. இதற்கு அடுத்து பாளையப்பட்டு முறைன்னு ஒரு முறை வருது. அதாவது பிறமொழியாளர்கள் ஆளும்போது அவர்களுடைய நோக்கம் என்பது இது ஆளணும்னு அல்ல, இங்க இருக்கக்கூடிய வளங்களை அவர்கள் நாட்டுக்கு எடுத்துட்டு போகணும். சோ அவங்க என்ன பண்றாங்க, நீ வாழ்றதுக்கு சோறு இருந்தா இல்ல போதும்ல உனக்கு, இப்ப 10 மூட்டை மட்டும் நீ வச்சுக்கோ, மிச்சம் 90 மூட்டை எனக்கு கொடுத்துருட்டாங்க. அப்ப என்ன சிக்கல் ஆகுதுன்னா, தன்னுடைய நிலத்திலேயே இவர்கள் அடிமையாக்கப்பட்டுட்டாங்க. 90 மூட்டை அரசன்கிட்ட போயிடும், வியாபாரிகள் இருந்து வணிகர்கள் இருந்து எல்லாருமே அரசர்கிட்ட போயிருவாங்க, சம்பளம் கிம்பளம் எல்லாம் அரசர்கிட்ட போயிடும். இவர் வந்து யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது, இவர் இது பண்ண முடியாது, ஒரு அடிமையாக தன்னுடைய நிலத்திலே தானே அடிமையாக மாற்றப்படுறாரு. 10 மூட்டை நெல்லை வச்சு இவர் மட்டும் சாப்பிட்டுக்கலாம், அவர் தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். இப்போ பொருளாதார ரீதியில் இது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது சில நூற்றாண்டுகளில் இது போல நடந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த விவசாய மரபில் இருந்த பெரும்பான்மையான குடிகள் எல்லாமே தாழ்த்தப்பட்ட குடிகளாக ஒதுக்கப்பட்டுருச்சு. சண்டை செஞ்சுக்கிட்டு இருந்த குடிகள் இருக்கு பாருங்க, அதுல வந்து பகச்சிக்க முடியாது பிறமொழியாளர்கள். ஏன்னா இன்னைக்கு பார்ப்பீங்க, நாளைக்கு பார்ப்பீங்க, எத்தனை நாளைக்கு பகச்சிக்கிட்டே இருப்பீங்க? ஏன்னா அவங்களுடைய தொழில் வந்து போர்க்குடி. இப்ப மறவர்கள் என்பவர்கள் போர்க்குடி, உடையார்கள் போர்க்குடி, இவங்க எல்லாம் சண்டை போட்டவங்க கிட்ட போய் நீ மூக்க சண்டை போட்டு என்னைக்கு இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிச்சு விரட்டிடுவான் பிறமொழியாளரை.
ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இந்த சண்டை செஞ்சவங்கள தான் பக்கம் வச்சுக்குவோம். சரி. அப்ப இவங்களுக்கு சம்பளம் தானே வேணும், இவங்களுக்கு இங்க வாங்குற அரிசி எடுத்து இவங்களுக்கு கொடுத்து சம்பளத்தை கொடுத்துட்டு இவங்களுக்கு சில ரைட்ஸை கொடுத்துட்டு ஒரு 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 மேல்மட்டமோ ஒரு கீழ்மட்டமோ அது வரைக்கும் ஒன்னா பின்னா பழகிட்டு இருந்தவங்க என்ன ஆகுதுன்னா, பிறமொழியாளரோட ஏற்படுற பழக்கத்துல இவன் அவனை மதிக்கல, நம்ம மட்டும் ஏன் போய் அவனை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தவறான மனப்பான்மையில தான் சகோதரன் போல பழகி கொண்டிருந்த ஒரு சமூகத்தை வந்து இவங்க ஓரங்கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப பிறமொழியாளர்களுடைய உள்ளீடுக்கு பின்பு தான் ஒரு 500-600 ஆண்டு காலகட்டத்துல தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு படிநிலைகள் உருவாக்கப்படுது. நான் உன்னை விட பெரியவன், நீ என்னை விட சின்னவன், இந்த இறுக்கம் வந்து அப்படியே ஊதி 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 வந்து அப்படியே வந்து இன்னைக்கு அது திராவிட அரசியலும் அதுவே வந்து பயன்படுத்தப்படுது. இங்க என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த தாழ்த்தப்பட்டவர்களை யார் தாழ்த்தினார்களோ அவர்களுடைய வாரிசுகளே தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடுறதாக திராவிட இயக்கம் சொல்றது தான் வந்து நமக்கு ஒரு பெரிய முரண். ஏன்னா இவர்களுடைய இந்த திராவிட இவர்களுடைய காலகட்டத்தில் தான், அவர்களுடைய முன்னோர்கள் காலகட்டத்தில் தான் பறையர்களும் பல்லர்களும் ஒடுக்கப்பட்டாங்க. இவர்களே வந்து தீண்டாமையை நாங்க ஒழிக்கிறோம், சாதியை நாங்க ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாதிய பட்டங்களை ஒழிச்சு சாதிய பட்டங்களை ஒழிச்சு, நல்லா கவனிங்க, சாதிக்கு தான் நீங்க தமிழ்நாட்டுல சீட்டுங்க. சாதி ஒழிப்பு பேசுறவன் எவனுமே அதை பத்தி பேச மாட்டான். சரி, தனியா ஒரு இடத்துல பேசிட்டு இருப்பான். இவன் ஆதரிக்கிற தலைவர் வந்து சாதிக்கு தான் சீட் கொடுத்துட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? சோ சாதி சமூகம் கொஞ்சம் ஆமா, எந்த சமூகம் அங்க மெஜாரிட்டி இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு உரிமை. புரியுதுங்களா? இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சாதியை அவர்கள் வளர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒழிக்கக்கூடிய நோக்கமோ அது சமத்துவப்படுத்தக்கூடிய வரலாற்று பதிவுகளோ எங்க பாட புத்தகத்துல கிடையாது. அதை பற்றிய புரிதல் இல்லாம அதை ஒழிக்க முடியாது. ஒரு நோயை பற்றிய புரிதல் இல்லாம ஒரு நோயை ஒழிக்க முடியாது. அப்ப அந்த சமத்துவம் வேணும்னு நீங்க உண்மையாவே விரும்புனீங்கன்னா, தமிழர் அடையாளத்தோட அந்த சமத்துவம் வேணும். ஏன்னா சமத்துவம் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் தமிழர் யாருன்னு நம்ம எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. யாருமே ஒரு ஒரு ஃபேக்ட் இல்லாம போயிடும். இதான் நீங்க கேட்ட கேள்வி சுப்ரா, யார் தமிழர்ன்றது அந்த கேள்விக்கு பதிலே இல்லாம போயிடும். எல்லாருமே தமிழர், அப்புறம் எவனாலும் ஆளலாம், எவனாலும் வரலான்ட்டு வட இந்தியால இருந்து கூட வந்து ஒருத்தன் தமிழர்னு சொல்லிட்டு ஆளலாம். பச்சை தமிழரை மாத்திட்டீங்க, பால்டாயில் ஊத்திட்டீங்கன்னு சொல்லி எவனா வந்து பேசுவான். இது யாரு சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியுதா சுப்ரா? யாரு அது சொல்லிருங்க. இவ்வளவு தூரம் வந்துருச்சு சொல்லுங்க. அப்ப இங்க இதுதான் பிரச்சனை. ரோபோ 2 நடிச்சிருக்கோம் நம்ம சூப்பர் ஸ்டார், சொல்லுங்க. அப்ப இங்க இந்த பிரச்சனை வந்து இது ஒரு பூதாகரமா இருக்குது. அப்ப நம்ம இங்க பேச வேண்டியது என்னன்னா, இங்க பாருங்க, நாங்க சமத்துவத்தை நாங்க வளர்த்துக்கிறோம். இந்த திராவிட இயக்கங்கள் நீங்க இது வரைக்கும் பண்ண தொன்று போதும், நீங்க கிளம்புங்க. தமிழர்களுக்கு எப்படி சமத்துவத்தை உருவாக்கணும் எங்களுக்கு தெரியும். அந்த சமத்துவத்தை நாங்க வளர்க்குறோம். எப்படி பறையர்களோட உண்மையான வரலாறு மீட்டு கொண்டு வந்து பறையர்கள்ட்ட ஒப்படைப்பது. பறையர்களை பற்றி அத்தனை சமூகமும் புகழ்ந்து பேசும்போது பறையர்கள் தங்களை தாழ்ந்தவன் நினைச்சிட்டு இருக்க போறாங்களா? பல்லர்கள் தங்களை தாழ்ந்தவன் நினைச்சுட்டு போறாங்களா? இது பகல் கனவு இல்லையா? பகல் கனவு இல்லைங்க, கனவு கண்டாதாங்க பழிக்கும். கனவு கூட காண்றது ஏன் தயங்குறீங்க? சமத்துவத்துக்காக கனவு காணுங்க. ஓகே தம்பி, இருங்க சுப்ரா கொஞ்சம் இருங்க. ஒளவை ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வலுவான்னு சொல்றாங்க. பாரதியாரும் என்ன சொல்றாரு? சாதிகள் இல்லையாடி பாப்பா குல தாழ்ச்சி சொல்லுதல் பாவம் என்று சொல்றாரு. பாவேந்தர் ஒரு மடி பேல போய் இங்க பாருங்க, நீங்க சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இடாதார் இழிவுள்ளோர். அந்த பொருளை சொல்லுங்க முழுசா. சாதி இரண்டொழிய வேறில்லை, ஆமா, நீதி வகுத்திருக்கிறாங்க. அந்த நீதிபடி வாழ்பவர்கள் பெரியவங்க, அதுபடி வாழாதவங்க சிறியவங்க. இந்த பாடல்ல இது சாதி என்பது குலம் குடி சார்ந்த புரிதலே கிடையாது. நீதியின் வழியில வாழ்றவன் பெரிய ஆளு, நீதி வழியில வாழாதவன் சிறியவன் சொல்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னா காக்கை குருவி என்ன கேஸ்டா? அப்படி கிடையாது. சாதி என்பதற்கு வெவ்வேறு பொருளில் வெவ்வேறு காலகட்டத்தில் புலவர்கள் பாடி இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து ஆதாரங்களா பேசிட்டு இருக்க கூடாது. நாங்க சொல்வது இந்த சாதி என்று இப்ப இருக்கக்கூடிய வரையறை என்பது இந்த குளங்குடிகளை தான் குறிப்பது. அந்த குளங்குடிகளை குறித்து அவர்கள் எழுதல அந்த காலத்துல சாதி என்ற சொல்லை. அப்ப குளங்குடியை குறிப்பதில்லை. இப்ப நீங்க சாதின்னு சொல்லும் பொழுது அது தவறு. குலம் குடி என்ற அடிப்படையில் கொண்டு வரும் பொழுது வரலாறு தெளிவா இருக்குது. பாரதியார் சொன்ன அதுக்கும் ஒரு முழு விளக்கம் சொல்லிருங்களேன். சாதிகள் இல்லை அடை பாப்பா குல தாழ்ச்சி சொல்லுவதல் பாவம். ஆமா, குல தாழ்ச்சி சொல்வது பாவம். யார் தாழ்த்தி பேசினா? இப்ப தலித்தியவாதிகள் தான் தாழ்த்தி பேசுறாங்க. தலித்தியவாதிகள் தான் நம்மளாம் ஒடுக்கப்பட்டு விட்டோம், நாங்களாம் நம்மளாம் தாழ்ந்தவன், நம்ம அதனால இப்படியே போவோம். அவங்களே தன்னை தானே தாழ்த்துக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அப்படித்தானே சொல்றாங்க. இல்ல, அவங்களுக்கு குடியே தனியா ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருங்க, மெயின் சிட்டி அதெல்லாம். அப்ப பிராமணர்கள் தான் தனியா அக்ரஹாரம் தாழ்ந்தவர்களா கேக்குறேன்? இல்ல, அவங்க கோயில்கள் அவங்க தனியா வச்சிருக்கீங்க. இல்ல இல்லைங்க, நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சேரினா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அது பறையர்களுக்கு மட்டும் உள்ளதல்ல. இல்ல, சிட்டில வேறங்க. சேரி சிட்டில எல்லாம் கலந்து வாழ்றாங்க. சேரி என்பது பண்டைய ஊர் சொல்லு. அது என்னன்னா ஒரு சமூகம் மட்டும் சேர்ந்து வாழக்கூடிய இடங்களுக்கு சேரின்ற பேர். ஒரே சமூகம் சேர்ந்து வாழக்கூடிய இடங்களுக்கு பள்ளச்சேரி உண்டு, பறையர் சேரி உண்டு, பார்ப்பனச்சேரி உண்டு. இதெல்லாம் வரலாற்றிலே உண்டு. பார்ப்பனச்சேரி இருக்குதுல்ல. இப்ப என்ன நீங்க கணக்கு வைக்கிறீங்க? இப்ப இந்த சேரினா உடனே தாழ்ந்தவர்கள் நீங்க எல்லாம் நீங்க அங்க போய் தங்குங்கன்னு சொன்னது கிடையாது. அவர்களுடைய தொழில் சார்ந்து அவர்களுடைய குடி சார்ந்த ஒரு இடத்துல வாழ்ந்து வராங்க.
அவர் அந்த இடத்து வந்து பிற்காலத்துல இவர்கள் வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு ஆன அந்த பொய்யான பிரச்சாரத்துக்கு பின்னாடி தான் அதெல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டது. ஆனா அது உருவான விதமே அப்படி கிடையாது. ஸோ இந்த வரலாற்றுடைய தெளிவு இல்லாதனால தான் இவங்க இவ்வளோ குழப்பத்துக்குள்ளாயிருக்கிறாங்க. இவர் மட்டும் இல்லை, ஐயா மட்டும் இல்லை, தமிழக மக்கள் நிறைய பேர் இந்த குழப்பத்துக்கு உள்ளாயிருக்கிற காரணம் வரலாற்று தெளிவின்மை தான். அந்த வரலாற்றை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க யாருமே அதை சொல்லலை. சொன்னா சமத்துவம் வரும், ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்க சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. தம்பி, இப்போ சிட்டிலேயே இப்போ நகரங்கள் நிறைய மாறி இருக்கு. உங்க சேரின்ற பேர் வார்த்தை பார்த்தீங்கன்னா நகரப்புறம் தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எங்க கிராமப்புறம் நம்ம சேரின்னு கேட்கறதே இல்லையே, இருக்கு, பட்டிகள் தான் இருக்குது. பட்டின்னு சொல்லலாம், பட்டி இருக்குங்க, எல்லா பக்கமும் இருக்குங்க. நானும் பல தடவை ஊருக்கு போயிருக்கேன், சேரியில பாக்கலங்க. ஊருக்கு நீங்க போயிருக்கீங்க, ஊர்ல வாழ்றாங்க. ரெண்டு வித்தியாசம் பாருங்க. அது ஒரு சிட்டியா மாறிடுச்சுங்க இன்னைக்கு. அதுதான் சொல்றேன், அது சேரிதாங்க. பாண்டிச்சேரிங்கிறது சேரிதான். மீனவர்கள் அந்த இடத்துல வந்து எல்லாம் கலந்துதான் இருக்காங்க, எல்லாம் கூடி கலந்துருக்கு. அது அது பிற்காலத்துல அவன் வந்து பாண்டிச்சேரியை கைப்பற்றி மாறிடுச்சு தம்பி. ஊர்கள் இன்னும் சேரியாக ஒரு சமூகம் வாழக்கூடிய இடமாக இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதை வந்து இதெல்லாம் வந்து நீங்க இப்ப எல்லாம் மாறிடுச்சே, ஏன் இன்னும் நீங்க வந்து அந்த பேர் குலப்பெயரை வச்சுக்கணும்னு சொல்றீங்க? நான் தான் திரும்ப அதான் எல்லாம் ஒண்ணா வாழ்றாங்க. எல்லாம் அவன் ராஜேஷ் கூட்டு போறான், மணின்னு கூட்டு போறான். இங்க பாருங்க, எல்லாம் ஒண்ணா வாழ்ந்தாலும் தமிழ்நாடு தனிநாடு தான். தமிழ்நாடு, ஆமா, அத தமிழ்நாடுன்னு இருக்க. அப்போ ஏன் அதை தெலுங்குன்னு தனியா பிரிக்கிறீங்கன்றீங்க? அவன் தமிழ்னா வாழ்றான், அங்கே வாழ்றான். 3 நாள் கூட இருங்க, தமிழனா வாழ்றான் அப்படின்னா வந்துட்டு அவன் வந்து எங்க கிட்ட வந்து கேட்கவே கூடாது. தெலுங்கு மைனாரிட்டி ரைட்ஸ் எல்லாம் கேட்க கூடாது. எதுக்கு தெலுங்கு மைனாரிட்டி ரைட்ஸ் என்கிட்ட கேட்கறீங்க? நீங்களே எச்சி மைனாரிட்டி அதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க, கீழே தாழ்த்தப்பட்டிருக்க ஒண்ணு அப்படி இப்படின்னு கேக்குறீங்க. மைனாரிட்டி ரைட்ஸ் வேற, இது நீங்க சொல்ற இடஒதுக்கீடு வேற. நீங்க ரெண்டு போட்டு குழப்பறாரு இவர் புரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இங்க பாருங்க, மைனாரிட்டி ரைட்ஸ்ங்கிறது தெலுங்கு மைனாரிட்டி ரைட்ஸ். அவங்களுக்கு நம்மளை காட்டிலும் மைனாரிட்டி ரைட்ஸ் என்பது இருக்கக்கூடிய மக்களை காட்டிலும் அதிகப்படியான சலுகைகளை வழங்குவது. நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப தமிழ் மைனாரிட்டி ரைட்ஸ்னே வாங்க முடியாது. பிராமின்க்கு சொல்ற மாதிரி சொல்றீங்களா? பிராமணர்கள் என்னங்க போட்டு எல்லாத்தையும் குழப்பறாரு இவரு? எனக்கு புரியல, நீங்க என்ன அடிப்படையில கேக்குறீங்க? பிராமின்ஸ்க்கு தான் நிறைய சலுகை பண்ணுங்க. ஒரு நாள் வந்து என்கிட்ட ஃபுல்லா வகுப்பு எடுத்துக்கோங்க, அப்புறம் கேள்வி கேளுங்க. நீங்க பேசவே பேசாம நீங்க ஏதோ நடுவுல கிராஸ் கொஸ்டின் பண்ணீங்கன்னா அது வந்து சரியா வராது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மைனாரிட்டி ரைட்ஸ் வந்து இன்னைக்கு தெலுங்கர்களுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க அது மறுக்கல, கொடுக்குறோம். ஆனா தெலுங்கருங்கிற அடையாளத்துக்குள்ள இருந்து அந்த மைனாரிட்டி ரைட்ஸ் வாங்கிட்டு தாராளமா தமிழ்நாட்டுல வாங்கிக்கொள். ஆமா, தெலுங்கர்களாவே இருந்து வாங்கிக்கோங்க. அது வாங்கிட்டு இருக்காங்க. பட் அரசியல் தளத்துக்குள்ள வரும்போது தங்களை தமிழராக அடையாளப்படுத்திக் கொண்டு எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய அரசியலையும் நீங்க முன்னெடுத்து குழம்பு வைக்காதீங்க. இதுதான் நாங்க சொல்றோம். குழப்பி வச்சுட்டாங்க. இனிமேல் அது குழப்பாம மீண்டு வருவதற்கு நமக்கு இவ்வளவு பெரிய போராட்டம். ஆமாங்க, இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பத்தில் ரொம்ப தெளிவா தான் வைக்கிறோம். நம்ம ரொம்ப சமத்துவ அடிப்படையில தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்றோம். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லும்போது ஆமாம் தமிழருக்கேன்னு தெலுங்கர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லையே. சரி, தமிழ்நாடு தமிழருக்கே நாங்க முன் வைக்கும் போது யாரா இங்க தமிழன்னு யாரு கேட்டா? எவன் கேட்டா? நீங்க தான் சொல்றீங்க எல்லாம் தமிழரா தான் வாழ்றோம்னு. அப்ப யார் இந்த கேள்வி கேட்டது எங்க கிட்ட? சுப்ரா, மலேசியன் மண்ணில் தான் நீங்களும் பிறந்தீங்க, நாம் மலேசியர்கள். ஆமா, இல்ல நம்ம இந்த வேறுபாடு. மண்ணின் மைந்தர்கள் யாரு இந்த நாட்டு? இப்ப உங்களுக்கு விளங்கிருச்சா? அதான் அவர் சொல்ல வராரு. இல்ல, அவரு தனியா ரைட் இருக்குன்றாரு, மைனாரிட்டி ரைட்ஸ் தனியா வச்சிருக்காங்க. நாங்க கொடுத்திருக்கோங்க, தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்கீங்க. எழுத்துப்பூர்வமா அவங்களுக்கு காலேஜ் சட்டப்பூர்வமாக பாருங்க. ஒரு தெலுங்கு சமூகத்தில் பிறக்கக்கூடிய ஒருவருக்கு அவங்களுடைய மைனாரிட்டி காலேஜஸ்ல இடஒதுக்கீடுகள் இருக்கு. அவர்கள் முன்ன போய் படிக்கலாம். அங்க தமிழர்களுக்கு வாய்ப்புகள் இருக்காது. தெலுங்கு மொழி வளர்ப்பு, தெலுங்கு சார்ந்த சமூக வளர்ப்பு அது இருக்கும். தெலுங்கு மைனாரிட்டி ரைட்ஸ், மலையாளி மைனாரிட்டி ரைட்ஸ், கன்னட மைனாரிட்டி ரைட்ஸ், எல்லாத்துக்கும் நமக்கு மைனாரிட்டி ரைட்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறோம். சரி, அவங்க எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த இடஒதுக்கீடு. அதுல வந்து கவர்மெண்ட் தான் அவங்க கிட்ட ஒரு சில இதை கேட்டுக்குமே ஒழிய தனி நிர்வாகம் கொடுத்து வச்சிருக்காங்க. எத்தனையோ காலேஜஸ் வந்து அவங்க தொடங்கிக்கலாம் அந்த தெலுங்கு மைனாரிட்டி ரைட்ஸ்க்குள்ள. நிறைய காலேஜஸ் அவங்க தொடங்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஸோ அவர்களோட மொழியை அவர்களோட பண்பாடு கலாச்சாரம் வளர்த்துக் கொள்வதற்கான அத்தனை சூழலும் தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்கு. ஆனா இதே சலுகை வந்து பிற மாநிலத்தை நமக்காக அது கிடையாது. அதுதான் இங்க பிரச்சனை. நம்ம வந்து எல்லாம் செஞ்சு கரெக்டா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டா செஞ்சுக்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறோம். அவன் எதுவுமே செய்யாம ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிறதுக்கே அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனைங்க. இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் காவேரி நதிநீரை தரக்கூடாதுன்னு பேசுறதுக்கு கூட வந்து ஆடியன்ஸ் வந்து பேசுவாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் தண்ணி தரக்கூட மாட்டோம் அப்படின்னு கர்நாடகா சார்பாக வந்து பேச முடியும். ஆனால் அங்கே இருக்க தமிழர்கள் போய் தமிழர்களுக்கு தண்ணி தாங்கன்னு யாரும் பேசிட முடியாது. ஆமா, அது பேசுறதுக்கு அடி வாங்க. ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து தமிழர்களுடைய அடையாளமா இருந்தது. தமிழர் அல்லாதவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு என்னத்தை போய் அடையாளம் போய் சிங்கத்தை அடக்கு புலி அடக்குன்னு பேசிக்கிட்டு எகத்தாலும் பேச முடியும். தமிழ்நாட்டில் அந்த உரிமையை கொடுத்துச்சு. நாங்கள் யாரும் அவங்களை எல்லாம் ஹர்ட் பண்ணல. அவங்க கருத்து சுதந்திரம் என்பது எல்லா மனிதருக்கும் உண்டு, அதை நாங்கள் வழங்குறோம். ஆனா
தமிழர்களுக்கான உரிமைகளிலும் இதுலயும் அவங்களே மூக்க நுழைக்கூடாது, ஒரு மாண்பு. அந்த மூக்க நுழைக்கும் போதும் கூட நம்ம வந்து அதை பெரியதுபடுத்துவதில்லை. ஆனால் அதே வாய்ப்பு தமிழர்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்கல. ஆனா அப்பயும் நாங்க கொடுத்துருக்கோம். நாங்க கேட்கக்கூடிய ஒரே விஷயம் பிறமொழியாளரிடம், தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை தமிழர்கள் கையில விடணும். அந்த இடத்துல வந்துட்டு தமிழர் அல்லாதவர்கள் போட்டி போடுவதும், தமிழர் அல்லாதவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி அதுக்கு ஓட்டு வாங்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறதும் எங்களுக்கு விரும்பல. இதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்க தமிழர்களாக இப்படிப்பட்ட ஒரு ஒரு முன்னெடுப்பு வச்சிருக்கீங்க. ஒரு 85 மில்லியன் வாழும் தமிழர்களில் எந்த சதவீதங்க உங்களோட அடைவு நிலை இருந்திருக்கும்? இல்ல இப்ப இந்த கருத்தியல் வந்து ஒரு 5-6 வருடங்களாகத்தான் பேசப்படுது. குறிப்பா சொன்ன 2009க்கு அப்புறம் இருந்துதான் இந்த ஒரு புரிதலுக்கே தமிழ் தேசியவாதிகளே வந்தாங்க. அதுக்கு முன்னாடி திராவிடத்தை தான் எல்லாமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த வளர்ச்சி என்பது ஒரு வேகமான வளர்ச்சி தான். இப்போ திராவிடம் என்பது உடனே காங்கிரஸ் கட்சியும் தேசிய கட்சிகளும் உடைத்து விட்டு வளரல. அது வளர்றதுக்கு 50-60 ஆண்டுகள் தான் ஆச்சு. ஆமா. அது போலவே தமிழ் தேசியம் இப்போ வளர்ந்து வருகிறது. ஆனா அந்த வளர்ச்சிக்கும் திராவிட வளர்ச்சிக்கும் தமிழ் தேசிய வளர்ச்சிக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த வளர்ச்சி அதீத வளர்ச்சியாக தான் இருக்குது. தமிழ் தேசிய வளர்ச்சி நாங்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தொடங்கி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எல்லாமே வந்து நாங்கள் வந்து தமிழ் தேசிய போராட்டம், 8 வழிச்சாலைக்கான போராட்டம், இவைகள் எல்லாமே தமிழர்கள் தமிழ் தேசிய கொள்கையில் வருவதால் தான் அந்த போராட்டங்களுடைய நீட்சிகள் ஏற்படுது. இங்கே ஆனாலும் ஒவ்வொரு அரசாங்கம் எடுக்கும் முயற்சிக்கு நீங்க பெரும் அந்த வளர்ச்சிக்கு வந்து நீங்க இல்ல வளர்ச்சிக்கு நாங்க முட்டுக்கட்டை எதுபோதும் இல்ல. பாதுகாப்பு, அதாவது பாதகங்கள் சாதகங்கள் இரண்டையுமே நாங்க அனலைஸ் பண்ணி தான், பாதகங்கள் அதிகமா இருக்கும் பட்சத்துல தான் அதை நம்ம எதிர்க்கிறோம். சாதகங்கள் அதிகமா இருக்க பட்சத்துல யாரும் அதை எதிர்க்க போறது இல்ல. அப்படி பார்க்க போனா தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு அத்தனைக்கும் வந்து இல்லைங்க. நான் சொல்றேன், இப்ப மலேசியா மண்ணுக்கு நான் வந்தேன். நான் ஒரு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். சரிங்க. பாக்குறேன் கண்ணு கெட்டின தூரம் முழுக்க மரம், மலைகள், இயற்கை வளம் இருக்குது. அங்க காட்டு பண்ணி போகுது வருது, எல்லாமே இயற்கை சார்ந்த சூழல் வந்து காக்கப்படுது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, நதிகள் ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க கவனிக்கணும். நீங்க இன்னைக்கு வந்து மலேசியால எத்தனையோ நதிகள் நான் பிளைன்ல இருந்து மேல இருந்து பார்க்கும்போது தெரியுது, குளங்கள் நிரம்பி இருக்குது. நீங்க தமிழ்நாட்டுக்கு போய் பாருங்களேன், தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லை, எல்லாம் அழிச்சாச்சு. அப்ப மிச்சம் சொச்சம் இருக்கிறதையும் அழிக்க போகும்போது நம்ம தடுக்கிறோம். இப்ப இந்த இயற்கை வளங்களை எல்லாம் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்ப வளர்ச்சி திட்டங்களுக்காக கொஞ்சம் இயற்கை அழித்துக் கொள்வதில் அது பிரச்சனை கிடையாது. இயற்கை கிட்ட இருந்து பால் குடிச்சுக்கலாம். அதான் அண்ணன் சீமான் சொல்லுவார், ஒரு நல்ல ஒரு இது, தாயுடைய மார்புல இருந்து பால் குடிக்கலாம், தாயோட மார்பு அறுத்து சாப்பிடக்கூடாது. அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இயற்கை கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்கிக்க முடியுமே ஒழிய எல்லாத்தையும் போட்டு ஒரே நாள்ல உறிஞ்சு எடுத்துட முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆறுகளே கிடையாதுங்க, நதிகளே கிடையாதுங்க. நீங்க வந்து பாருங்க அங்க இருக்க மக்களுடைய அவதி நிலையை. ஒரு புயல் வந்துச்சுன்னா அவர்களுக்கு உணவு இல்லை, ஓடி வராங்க. தமிழன் ஊருக்கே உணவு அளிச்சவங்க. அதான் டெல்டா ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓடி வராங்க, சாப்பாடு இல்லை, ஏதாவது குடுன்னு ஓடி வராங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. அப்ப அந்த வேதனையோட தான் நாங்கள் சொல்றோம், இது போதும், இந்த டெவலப்மெண்ட் எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு சோறு முக்கியம், எங்களுக்கு வாழ்வாதாரம் முக்கியம், சுற்றுச்சூழல் முக்கியம், பாதுகாப்பு முக்கியம். என் மக்கள் இங்க வாழணும். இது மண்ணு, என் வீடு, என் வீட்டில் வந்து அடுத்த பல்ப் மாட்டுறது எனக்கு பிரச்சனை கிடையாது. என் வீட்டு வந்து தண்ணி ஒழுகாமல் இருக்கணும், என் வீடு பாதுகாப்பாக இருக்கணும், என் வீட்டில் நான் வாழணும். அப்போ என் வீட்டை நான் இழந்துட்டு நான் போக முடியாது. இப்போ அதுக்காக தான் சொல்கிறோம், நீ பன்னாட்டு நிறுவனம் நீ வராத, தயவு செஞ்சு தமிழ்நாட்டை நோக்கி வராத. இந்த எதிர்ப்பு நிலை இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய வளம் இல்லை. இங்கே வளம் இல்லாத இடத்துல நீ இன்னும் உறிஞ்சிக்கிட்டே இருப்பேன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ அதுதான் அந்த இலுமினாட்டிஸ்க்கு அதுக்கு நம்ம அடுத்து. ஐயா சுப்ரா, உங்கள்கிட்ட தமிழ் தேசியம் பத்தி வேற எதுவும் உங்கள்கிட்ட கேள்வி இருக்கா? இல்லாட்டி நம்ம முடிப்போம். தமிழ் தேசியம் இல்ல சொல்லிட்டு அப்பா சைட்டு தான் ஃபாலோ பண்ணுவீங்களா? அம்மா சைட்டு அம்மா கணக்கு வர குலம் என்பது இருவருக்குமே தான் பொதுவாக இருப்ப. வேலு நாச்சியார்னா நாச்சியார்னு வருது, அது ஒன்று பட்டங்கள் தான். இங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் வந்து தந்தை வழி மரபை கொண்டவர்கள். அப்பம் பேர் மட்டும் இல்லை, உலகத்துல எல்லாமே அப்படி கிடையாதுங்க. யூதர்கள்லாம் பெண்வழி சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கு, பிராமணர்கள் பெண்வழி சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் இப்ப பனியா கும்பல்கள் பெண்வழி சமூகத்தை சார்ந்தவர்கள். பனியாவின்னா மார்வாடி வீடு, மார்வாடி வீட்டுல போய் பாத்தீங்கன்னா ஒரு வயசான அம்மா தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட தான் எல்லாரும் போய் காதல போய் எல்லாம் ஆம்பளையும் போய் காலை விழுந்து போய் கும்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து தாய் வழி சமூகம், அவர்களுக்கு அந்த அம்மாவை வச்சு வழிகளை தான் அவங்க கணக்கிடுவாங்க. ஆனா தமிழர்கள் வந்து தந்தை வழி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்பம் பேர் தெரியலனாதான் இழிவு. திட்டுவோம்ல, அப்பம் பேர் தெரியாதுன்னு திட்டுறோம், ஏன்னா அது இழிவு. அப்ப தந்தை வழி சமூகம் தான் தமிழ் சமூகம். அப்போ இஸ்லாமிய சமூகங்கள் இருக்கும், கிறிஸ்துவ மார்க்கம், இது எல்லாமே தந்தை வழி சமூகத்தை சொல்லக்கூடிய மதங்கள் தான். அதனால இப்போ நீங்கள் மலாய்க்காரர்களோ பார்த்தீங்கன்னா தந்தை வழி சமூகமாக தான் இருப்பாங்க. உலகத்தில் இருக்க மாந்தர்களே பெரும்பான்மை சமூகம் என்பது தந்தை வழி சமூகம் தான். அப்போ தந்தை வழி சமூகத்தில் வரும்பொழுது ரெண்டு, இப்போ நீங்கள் சொல்றீங்க பெரும்பான்மையும் அகமண உறவு இருக்கும்பொழுது ஒரே குலத்தை சார்ந்தவர்கள் தான் திருமணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி தவறி போய் வேற குடியிலிருந்து திருமணம் செய்து வரும் பொழுது தந்தையுடைய குடியை தான் மகன் வந்து அடுத்த கட்டத்துக்கு கடத்திட்டு போறான். தந்தையோட பேரை தான் அடைப்பேரா கொண்டு போறான். இதுதான் தந்தை வழி சமூகம்ங்கிறனால. இது ஆண் ஆதிக்கமா தெரியல.
இது ஆணாதிக்கம் இல்லைங்க, இது ஒரு தேவையில்ல, இயற்கை. adjust பண்ணிக்கலாம். இல்ல, நமக்கு அப்படி வேண்டிய மாதிரி இல்ல, adjust பண்ணிக்கலாம். இல்ல, 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 இல்ல. நீங்க Y chromosome சுப்ரா, நீங்க வந்து தப்பான ஒரு அபிப்பிராயம் கொடுக்க, அதாவது adjust பண்றது இது இல்ல. வந்து இது இல்ல, வந்து இல்ல, ஒரு சிவன் ஒரு பாதி ஒரு பாதி சரித்திர கொடுத்துட்டாரு. நிகழ்வு. ஒரு நம்ம அதான் சாமி கும்பிடுறாங்க, சிவன் சக்தி பாதிக்கு பாதின்னு. நான் என்ன சொல்றேன், சக்தி அந்த- நான் அப்ப அந்த நடப்பேன் பாதிக்கு பாதி யார் அம்மா கொடுத்தா? பேர் இல்லைன்னா இல்ல, பரவாயில்லையா? அந்த பாதிக்கு பாதி யார் கொடுத்தது? இல்ல அம்மா பேர் இல்லைன்னா பரவாயில்ல சிவன் பிள்ளைக்கு. சக்தி பாதிக்கு பாதிங்க. அந்த தம்பி. இருங்க, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல சரி, மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. சிவன் சக்தி பாதிக்கு பாதி, அந்த பாதிக்கு பாதி யார் கொடுத்தது? அது சிவன் கொடுத்தாருன்னு சொல்ல போறீங்களா? ஆணாதிக்கமா? ஆணாதிக்கம் சொல்ல வரீங்களா? இவரு என்ன சிவன் கொடுத்திருக்காரு, பார்வதியில கொடுத்திருக்கோம் சிவனுக்கு. என்னங்க பேசுறீங்க? இல்ல அப்ப இங்கதாங்க யார் பிரச்சனையே. கொடுத்திருக்கான்னு நீங்க சொல்ல வரீங்க. நான் இது வந்து இது நீங்க சொல்ல பிரச்சனை போறீங்க, என்னன்னா, நான் ஏதோ கேட்கிறேன். ஒரு இதை எடுத்துக்கிட்டு எதோ ஒண்ணு பேசுறது இல்ல. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, Y குரோமோசோமை பொம்பளை கிட்ட இருந்து வாங்க முடியாதுங்க. Y குரோமோசோம் நீங்க என்ன எக்கானது ஒண்ணு தலையில பல சயின்ஸ் இருந்தாலும் என்னத்த சயின்ஸ் சொன்னாலும் பொம்பளை இல்லாம குழந்தை பிறக்காதுங்க. குழந்தை பிறக்காதுங்க. ஆனா Y குரோமோசோம் இல்லாம எதுவுமே பிறக்காதுங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி உங்களுக்கு முத ஒரு குழந்தை சொன்னீங்களே, அவங்க பொம்பளை முடியும். XX குரோமோசோம் இங்க பாருங்க, உங்களுக்கு அந்த ஜீனோம் அதெல்லாம் இல்ல உங்களுக்கு புரிய வைக்காது. ஓகே, உங்களுக்கு சாதகம் வரும்போது இந்த குடும்பம் எனக்கு- முத ஒரு குடும்பம் என்ன சொன்னீங்க, அவங்க பெண் ஆதிக்கத்துல கும்பிடுறாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க யாரு? அவங்க அந்த பிராமின்ஸ். அவங்களோட கல்ச்சர் வேற, அவங்களுக்கு அப்பன் பேர் தெரியாது. அப்ப culture- அதுதான் நான் என்ன பண்ண முடியும்? அப்ப அம்மா பேர் தெரிஞ்சா பரவாயில்லையா? அவன் பரவாயில்ல, நான் என்னங்க பண்றது? என்கிட்ட வந்து என்னங்க அப்ப பேசுறீங்க? உங்களுக்கு அப்பா பேர் தெரியல, என்னங்க பிரச்சனை இப்ப? ஏங்க, குழந்தை குழந்தை தானேங்க. வெள்ளைக்காரன் அம்மா குண்டியா படுத்து கிடப்பாங்க, அவனுக்கு பிரச்சனை இல்லைங்க. நீங்க போய் பாருங்க, படிப்பீங்களா? இது வந்து மட்டன் தட்டி பேசுற மாதிரி தானே? இப்ப பாருங்க, நீங்க தாங்க அப்படி பேசுறீங்க. இல்ல இல்ல மட்டன் ஆதிக்கத்தை உண்டாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், உங்களோட இந்த மாதிரி சொற்களால சொல்லி தீண்டாமை ஒரு சில சொற்களை சொல்லி அவங்கள பயமுறுத்தி தவறான சொற்கள்லாம் பயமுறுத்தி சுப்ரா, நான் என்ன சுப்ரா, சொல்றேன், பாருங்க, எந்த காலத்துல தமிழர்கள் தீண்டாமை வார்த்தையை பாய்ச்சாங்க? எங்க இல்ல பாய்ச்சாங்க? இல்ல இப்ப இந்த மாதிரி வார்த்தையை ஒதுக்குறது தான் என்ன வார்த்தை? இது. அந்த என்ன காலத்துல ஒதுக்குறது? அவன் அப்பா அப்பா பேர் இல்லாம பாப்பா இவன் இப்ப இந்த மாதிரி நீங்க சொல்லி நீங்க சொல்லி கேக்குறீங்களே, பயன்படுத்துறதா? நீங்க கேக்குறீங்களே, நீங்க வாங்க, ஏங்க? நீங்க நான் சொல்றது கேளுங்க. அப்பம் இல்லாம யாரும் பண்ண முடியாது. அப்பம் பேர் அம்மா தெரியாது. இல்லாம பிறக்கலாமா? அம்மா, சுப்ரா, என்னங்க பேசுறீங்க? இல்ல 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 சுப்ரா, சுப்ரா, இந்த இருங்க. topic நான் நீங்க என்ன சொல்றது சொல்றேன்? வந்து ஒரு புரியலாத ஒரு தன்மைக்கு தேசிய இனம் நம்ம போராட்டம் செய்யும் பொழுது நீங்க சொல்றது ஒரு சிறு எண்ணிக்கைங்க. இது சரி இல்ல, ஏன்னா இந்த மாதிரி இல்ல, இல்ல. ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தான் இந்தியர்கள் குறிப்பா இப்படி சொல்லித்தான் ஆண்ட பரம்பரைங்க. உங்க தமிழ் பரம்பரை ஆண்ட பரம்பரை உலகத்தை இன்னைக்கு என்ன மிதிக்கிறான்னு சொன்னாரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு. இந்த மாதிரி குணம் கொண்டதுனால தான், இந்த மாதிரி குணம் கொண்டதுனால தான் ஒதுக்கு. நீங்களே அதை ஆதரிச்சு 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 இப்படிதான் இருக்கிறீங்க. உலகத்தை ஆண்ட பரம்பரை இப்ப இப்படிதானே இருக்கீங்க. யார் சொன்னா? என்ன இருக்கு இப்பதான் சொல்றீங்களா? என்னமே புரியாம நீங்க குறிப்பிட்டு உணர்ச்சி போயிருக்கீங்க. வசப்படுறீங்க. புரியாம இல்லைங்க. இல்ல, இருங்க. சமத்துவத்துக்கு போங்க, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. சமத்துவத்துக்கு போங்கன்னா இருங்க, நான் சொல்றது கேளுங்க. சமத்துவம்னு என்ன? எனக்கான சோறை நீங்க கொடுங்க, சமத்துவம் பேசலாம். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? எனக்கிட்ட இந்த திருடுறீங்க, என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு சமத்துவம் பேசுறீங்க. பாருங்க, இங்க பாருங்க, உங்க அம்மா ஒரு லட்டு குடுக்குறாங்க, 5 லட்டு குடுக்குறாங்க, ஆளாளுக்கு ஒரு லட்டு வந்துருச்சு. ஏன் லட்டு எல்லாத்தையும் புடுங்கி தின்னுட்டு சமத்துவம் சமத்துவம் யாருக்கு திருடுறது? உங்க நம்ம ஆளு திருடுறா. இங்க பாருங்க, நீங்க திருடுற இடத்துல இருந்து பேசுறீங்க. அதான் திருடுறது யாரு? நீங்க தான் போய் திருட பேசுறீங்க. விட்டது நீங்க தானே. ஓ, புரியுதா? திருடுறது சரி, திருட விடுறது தப்பு. அப்ப உங்க ஆளுக்குள்ள திருடுனா, அதாவது தமிழ திருடுனா பரவாயில்ல, தெலுங்கு திருடுனா தப்பு. தமிழ் திருடா பரவாயில்லன்னு யார் செஞ்சாலும் இங்க தப்பு, யார் செஞ்சாலும் தப்பு எப்படி தானே. வரீங்களா? அந்த துருப்பாக்கு மொத்தமா தான் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சொல்லுங்க. இவங்களுக்கு தமிழை தான் ஆளணும், தமிழ் தேசத்துல தமிழை தான் ஆளணும். ஆமாவா? பிறரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறேன். இப்ப நீ தெலுங்குனா அவங்க வந்து பல பரம்பரையாச்சு, 3-4 வருஷம் ஆச்சு, இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துட்டாங்க. நீங்க மலேசியா சூழ்நிலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, நம்ம மலேசியா சொல்றது தமிழ்நாட்டிலே அதே பரம்பரை தான். இப்ப ஸ்டாலின் என்ன கணக்கு சொல்லுவீங்க? தெலுங்கு தாங்க. அவர் கேஸ்ட் வச்சு தான் சொல்ல முடியும், வேற எதுல சொல்லுவீங்க? அவர் தெலுங்கு தாங்க. அடுத்தது ஸ்டாலின் புள்ளியும் தெலுங்கு தான். அப்ப அவள ஆள முடியாது. அப்ப பரம்பரையா தமிழ்நாட்டிலே வாழ்ந்து தமிழ்நாட்டிலே இருந்து சுப்ரா, சுப்ரா, இதே கேள்வி நீங்க தெலுங்கு மலேசியால என்னாச்சு? இப்ப தெலுங்கு தேசத்துல போயிட்டு தமிழர்கள் 1.5 கோடி இருக்காங்க, 2 கோடி இருக்காங்க. ஏனே மத்த தேசிய ஓகே நீங்க எப்படிங்க ஒப்பிட்டு வந்து நீங்க எல்லா நிலையும் இல்ல, நீங்க மத்த தேசியத்தை சமநிலையா தானே பார்க்கணும் சுப்ரா. எப்படி நீங்க அங்க பார்க்காத இங்க மட்டும் பாருன்னு சொல்றீங்க? அது இப்ப இடையில நம்ம நாட்டுல அன்வார் சொன்ன மாதிரி எப்படின்னா, மலாய்க்காரன் திருடுனா பரவாயில்லையா, சீன மந்திரிக்கு வாங்கன்னு போடும்போது, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சீனா போடும்போது அவர் கேட்டது என்ன? அப்ப நம்பால திருடுனா பரவாயில்லையா அப்படின்னு கேட்ட மாதிரி தான் இப்படி இருக்கு. நீங்க நம்ம நாட்டு சூழ்நிலையை அங்கேருந்து ஒப்பிடாதீங்க. ஏன்னா அங்க வந்து இனம் சார்ந்த கொள்கையில தான் ஓடிட்டு இருக்கு. நீங்க தெலுங்கு தேசத்துல போயிட்டு தமிழர்கள் வாழலாம், ஆனா உரிமை கோர முடியாது. சரிங்களா? சரி தம்பி, ஏன்னா ரொம்ப அதுக்குள்ள நான் போல விட்டுருங்க. நீங்க உள்ள போலன்ட்டு இது, அதாவது நீங்க முதல்ல பதறாம நான் சொன்னதெல்லாம் யோசிங்க.
ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற நோக்கத்துக்காக பண்றதெல்லாம் வந்து அது உங்களை நீங்களே மட்டுப்படுத்திக் கொள்வது. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், சமத்துவம் வேணும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு சமத்துவம்னா என்னன்னே தெரியல. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க, சமத்துவம்னா என்னன்னு புரியாம சமத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப அதுதான் உங்களோட மைனஸா இருக்குது. நீ உங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, தமிழர்கள் நான் ஒன்னாகணும்னு சொல்றேன். நான் ஒன்னும் தமிழர்கள் பிரிஞ்சு போகணும்னு சொல்ல. நீங்க தான் அடையாளத்தோட ஒண்ணா சொல்றீங்க. நீங்க யார் முதல்ல நீங்க உங்களுக்கு அடையாளப்படுத்துறது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க தெலுங்கரா இருந்தா தெலுங்கா இருண்டு போங்க. இப்ப யாரு கூட வேணாம்னு சொன்னா? இல்ல இவங்க அடையாளம் ஏன் இழக்கிறீங்க? இவங்க அடையாளம் வந்து அவங்க மேலோர் கீழோர் பார்த்த அடையாளத்தோட ஒண்ணா சேர்றாங்க. இல்ல 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 இல்ல, you are wrong. He never said such a word. No, he never mentioned, but அந்த வே ஆஃப் புட்டிங் இட் பாருங்க. இவர பாரிசாலனை பொறுத்த வரைக்கும் ஓகே பேர் வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி வராது. அதத்தாங்க அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வரலாற்றை சொல்லி உங்க இனத்துக்கு நீங்க போய் புரிய வைக்கணும், புரிதல் முதல்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னங்க பேசுறீங்க நீங்க? நம்ம எப்படி மேல பார்த்தோம் பாருங்க, இப்பதான் நாங்க விதைக்க ஆரம்பிக்கிறோம். இத்தனை ஆண்டு காலம் ஏமாந்துட்டு தான் இருந்தோம். இப்பதான் புரிதலோட வரோம். இங்க பிரச்சனை என்னன்னா, அது நடக்குது நடக்கலைங்கிறது இல்ல, எது சரியோ அதை நாங்க பேசிட்டு இருக்கோம். நாங்க ஒன்னும் லைக் இப்போ நான் உண்மையாவே சொல்றேனே, எங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு என்னதுக்கு ஒரு வீழ்ச்சியில போறக்கூடிய ஒரு கருத்தியல் எடுத்து நாங்க பேசிட்டு இருக்கணும் அவசியமா? உங்களை மாதிரி நான் ஒரு சாதிகள் இல்லடி பாப்பான்னு பாடிட்டு போலாமே தாராளமா, எல்லாம் கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானே. அது எங்களுக்கு நோக்கம் கிடையாது. எங்களுக்கு நோக்கம் வந்து தமிழர்களை ஒன்று நினைக்கிறது. இப்போ எங்களுக்கு தேவை அரசியல் தான் வேணும். அரசியல் நாங்க பண்ணணும்னா நாங்க காங்கிரஸ்ல போய் சேரலாம், பிஜேபியில் போய் சேரலாம், எங்களை வரவேற்பான் வா வா வான்னு. நோக்கம் அது கிடையாது. ஏன்னா அவர்களே தமிழர்களுக்கு விரோதிகளா இருக்காங்க. திராவிட இயக்கம் தமிழர்களுக்கு விரோதி இயக்கமா இருக்கு. அதனால தான் நாங்க திராவிட இயக்கமே தமிழுக்கு விரோதின்றீங்க. ஆமா, பின்ன அதுல இருக்கிற தமிழ் அவ்வளவு பேர் இருக்கு. தமிழ் அவ்வளவு பேர் இருக்காங்க. பிஜேபியும் தமிழ் ஈழத்தில் 2009 இறந்த பொழுது திராவிட சாதனை தலைவர் 40 எம்பியோட இருந்திருந்தார். அன்று மட்டும் அவர் விட்ரா பண்ணியிருந்தார்னா போரின் நின்றுருக்கும். சுப்ரா, போரின் நின்றுருக்கும். எங்க மெரினா பீச்சில் வாக்கிங் போனவர் என்ன செய்தார்? ஹாலியா இருந்தாரு. அதுக்கு அவருக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் வந்து உண்ணாவிரதம் எடுத்தேன் மெரினா பீச்சில் காலைல வாக்கிங் போனவர். திராவிடம் செய்த துரோகத்தில் நான் பட்டியலிட்டேன்னா நீங்க விடிய விடிய பட்டியல். ஆமா, விடிய விடிய இல்ல, அவங்க இலங்கை போருக்கு மட்டும் வாங்க, மத்ததெல்லாம் பேச வேணாம். இலங்கை போருக்கு இளமே இறந்த பிறகு மொழி ஒரு கண்ணா சுப்ரா அதுக்கு இருங்க. தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பாடமொழியா இருக்கான்னு கேளுங்க அவர்கிட்ட. கேளுங்க, அதை முதல்ல கேளுங்க. போயிருக்கு, அது திராவிட ஆட்சி காலகட்டத்தில் நடந்தது தானே சுப்ரா. அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்க என்னத்தை வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சமா மூடி 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 நீங்க குழந்தை படிக்கல. சிபிஎஸ்இ சிலபஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சிபிஎஸ்இ ஹிந்தி தான் படிக்குதுங்க. இப்ப என்ன என்ன யாரு செஞ்சது? தமிழ்நாட்டுல தமிழ் பள்ளியில தமிழ் பாடல்ன்றீங்களா? இது உண்மைங்க. இங்க உங்க முன்னுக்கு கண் முன்னுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்றாரு கேளுங்க. அவங்க என்ன பிரைவேட் ஆக்கி நிறைய பேரு யாருங்க ஆக்குது? திராவிடம் தான் ஆக்குச்சு, நாங்கள ஆக்கணும். அது பிரைவேட் ஆக்கி அது முன்னுரிமை கொடுத்து இல்லதானே அப்படி இப்படி வேலை இல்லதானே நீங்க அதுக்கே ஓகேங்க அதுக்கே சப்பு கட்டு கட்டிட்டு இருக்கீங்க. இல்லன்னு தானே சொல்லணும். இல்ல இதே சுத்தி வரீங்க. இல்லன்னு சொல்ல முடியாது. இருக்கு இருக்கு போய் படிங்க. படிச்சுட்டா உங்களுக்கு வேலை வாய்ப்பு தர மாட்டான். ஆமா, ரைட். சோ பாத்தீங்களா, இத நான் படிங்க வெளியிலே படிச்சுவாங்க, வேலை வாய்ப்பு தர மாட்டாங்க. வேலை வாய்ப்பு தரவன் யாரு? கவர்மெண்ட் தானே. முன்னுரிமை கொடுக்கணும்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கான், தமிழ் வழியில படிச்சிருக்கான், தமிழ்நாடு அரசாங்கம் நமக்கு வேலை கொடுக்கணும். கொடுத்தா அவன் படிப்பான். நான் கொடுக்க மாட்டேன். நீங்க தான் அത്ര கோட்டா சிஸ்டம் வச்சிருக்கீங்களா? எங்க வேலை கிடையாதுங்க. தமிழ் வழியில படிச்சவனுக்கு வேலை கிடையாதுங்க. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் பேசிட்டு இருக்கேன். தமிழ் படிச்சவனுக்கு பானை சொல்ல முடியாதுன்னு ஏன் பேச வருது? இதுதான் நிலைமை. தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வியில படிச்சவனுக்கு தாண்டா அரசாங்க வேலைன்னு ஒரு சட்டத்தை போட்டா முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஓடி ஓடி போய் தமிழ் வழி கல்வியில படிப்பான். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தமிழ் வழியில தமிழ்நாடு அரசும் வேலை கொடுக்காது, தனியார் நிறுவனமும் வேலை கொடுக்காது. அப்ப எதுக்கான் படிக்கிறான்? எதுக்கான் படிப்பான்? அவன் முடிஞ்ச வரைக்கும் பிரைவேட் ஸ்கூல்ல தான் கேட்பான். அதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சூழலை உருவாக்கியது யாரு? தமிழர்னு பேசிக்கிட்டு இருந்த, இல்ல வந்து நாங்க திராவிடம் தான், திராவிட இனம் அப்படின்னு பேசிட்டு இவர்களுடைய அரசியல் காலகட்டத்துல நடந்தது. சரி, ஓகே. தமிழ் தேசியத்தை சார்ந்து உங்களுக்கு வேற எதுவும் கேள்வி இருக்கா? ஏன்னா இந்த இனம் நாட்டு என்ற டாபிக் நம்ம இன்னும் போகவே இனம் நாட்டுக்கு போக பிரச்சனை. இதுக்கே அவர் இந்த ஆட்டம் போடுறாரு, அவருக்கு என்ன ஆட்டம் போட போறாரு? இல்ல அதுக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா அந்த விஷயம் வந்து அது எனக்கு இந்த மலேசியால அது வெளிப்படையா நான் எல்லாத்தையும் சொல்ல தயார். சொல்லுங்க. உலக நாட்டு மக்களுக்கும் ஒரு அளவு தமிழர்களுக்கும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் இலுமினாட்டி என்ன ஏன் பார்வைக்கு முதல்ல தெரிஞ்சது பாரிசாலன் தான். ஹீல பாஸ்கரன் சோ அதனால இலுமினாட்டி அது வந்து எங்க கண்ணுக்கே உங்க மூலமா தான் தெரிய வந்தது. ஜல்லிக்கட்டுல இந்த கொஞ்சம் மேலும் தெரியல. இப்போ இந்த லேட்டஸ்ட் இந்த சோசியல் மீடியாவில் உங்க மூலியமா தான் இது நிறைய தெரிய வந்ததுன்று எனக்கு அதில் நான் திரும்ப அதில் நான் கடமைப்பட்டிருக்கேன். அந்த விஷயம் தெரியும். அதை நீ கொண்டு வந்து பார்ப்போம். தமிழ் தேசியம் ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு இப்போ இலுமினாட்டி ஐயா
எனக்கு நீங்கள் எதை தொட்டு இந்த சூழ்நிலை எங்கே தொட்டாலும் நீங்கள் இலுமினாட்டியோட தான் நீங்கள் ரிலேட்டட் பண்ணி சொல்கிறீங்க. ஒரு இனிப்பு நீர் ஏன் ஒரு மனிதருக்கு ஒரு பெருமாளுக்கு ஒரு சூப்பராக வந்தாலும் அது இலுமினாட்டி தான் சொல்கிறீங்க. ஒரு ரத்த கொதிப்பு வந்தாலும் அதுதான் நீங்கள் ஒப்பீடு செய்கிறீங்க. மெடிக்கல் செக்அப் செஞ்சு ஒரு மனிதனுக்கு பயம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறதும் அங்கே தான் ஒப்பீடு செய்கிறீங்க. ஒரு வாழும் முறை திணிப்பே ஒரு இலுமினாட்டிஸ் கீழே தான். இப்படி எதை தொட்டாலும் அங்கே வரீங்களே. அப்போ நான் தேர்ந்தெடுத்த வாழ்வு என்னுடைய வாழ்வு தானே. இது எங்கே நீங்கள் திணிப்பு ஏற்பட்டுச்சு? எப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களோட ஆளுமை இருக்கிறது? இதை பற்றி முதல்ல இலுமினாட்டினா என்ன? இல்லை, இலுமினாட்டி அப்படிங்கிறது நம்ம ஒரு காமனான டேர்மாக அதை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் அது ஒரு பாப்புலர் டேர்ம்ங்கிறனால தான் அதை நம்ம எல்லா இடத்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஸ்கல் அண்ட் போன்ஸ் இல்லை நிறையா இருக்குது, பெவரியன் இது இப்படிலாம் தனித்தனி நிறையா சீக்ரெட் சொசைட்டிஸ் உலகம் முழுக்க பரவி இருக்கு. நம்ம அதில் ஒரு காலகட்டத்தில் 1776 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் பவேரியன் இலுமினாட்டி அந்த கும்பல் மாட்டிக்குது. அப்படி மாட்டிக்கும் பொழுது அது இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருக்குங்கிறது உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுது 1776 அந்த டைமில். ஸோ என்னன்னா பார்த்தீங்கன்னா ஆதம் வைசாப்ட்டுங்கிறவர் தோற்று வைக்கிறார். ஸோ இந்த டேர்ம் இந்த மாதிரியான சீக்ரெட் சொசைட்டிஸ் எல்லாத்தையும் ஒரு காமனான பேர்ல சொல்றதுக்காக இலுமினாட்டின்னு சொல்லி, அதாவது எந்த சமூகத்தை இருந்தாலும் இருக்கலாம், அது பேர் இனத்தவர்கள் கூட இருக்கலாம், இனத்தால் வேறுபட்டு. நான் சொல்லிடுறேன். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் அப்படின்னா இவங்க ஏன் சீக்ரெட்டா போறாங்கன்னா ஒரு அடிப்படை அவங்களுக்கு புரியுது. அவங்க என்னன்னா இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் இப்படியே ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய இனங்கள், நிறைய பிரிவுகள், நிறைய மொழிகள் இப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த மனித சமூகத்துக்குள்ள பிரச்சனை வரும், அது பெரிய அளவுக்கு நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறது ஒரு சில குரூப் முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க முடிவு பண்றவங்க என்ன பண்றாங்க, அப்ப இந்த வேற்றுமைகளை எல்லாத்தையும் ஒழித்து விட வேண்டும். அந்த வேற்றுமைகளை ஒழிப்பதுங்கிறது அதுல சமத்துவத்தை பூத்திலாம் கிடையாது, அது கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும், அது ஒழியாதுன்னு தெரியும். சோ அவங்க என்ன பேரளவில் இல்ல ஒழிச்சிருவோம் மக்களே முடிவு பண்ணிட்டாங்க. மக்களை டீபாப்புலேஷனை கொண்டு போட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இவர்களுக்கு. இது இன்னைக்கு நேத்தி வந்த பிளான் கிடையாது, 1770 இல்ல அது ரொம்ப பின்னாடி. நான் சொல்றேன், இங்க ஒரு மகாபாரதம் இருக்கு. இன்னைக்கு மகாபாரதத்துடைய அந்த புராண கதையில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூமாதேவி ஒரு அம்மா ஒரு வயசான பொம்பளை மாதிரி தலையில் ஒரு கூடையை வச்சுட்டு வருவாங்க. பலராமனும் கிருஷ்ணரும் இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்தோடனே அப்படியே அழுதுகிட்டே வருது. பலராமன் என்னமாச்சு உங்களுக்கு, என்னன்னா என்னோட எடையை என்னால் குறைக்க முடியலப்பா, ரொம்ப கனமாக இருக்குப்பா, இறக்கி வைங்கப்பா அப்படின்னு. பலராமன் போய் தூக்கி பார்க்குறாரு கூடையை, ஒரு நாள் தூக்க முடியல. என்ன தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தூக்கி பார்க்குறாரு, அவராலையும் தூக்க முடியல. அப்புறம் கிருஷ்ணர் கேட்குறாரு யாரம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா பூமாதேவியாக காட்சி தருது. பூமாதேவியாக காட்சி என்னம்மா அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரிப்பா எனக்கு என் மக்கள் தொகை அதிகமானனால என்னால் உலகத்தில் இடை கூடி போச்சு, அதை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னோடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, அதனால தான் நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன், மகாபாரதம்னு ஒன்று போர், அந்த போரின் மூலமாக உலகத்திலுடைய ஜனத்தொகையை முழுமையாக நான் குறைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஓட்டம் மகாபாரதத்தில் வரும். இந்த டீபாப்புலேஷன் பிளான் என்பது இந்த சீக்ரெட் சொசைட்டிகளில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்திருக்குன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த கதாபாத்திரத்தை சொன்ன இந்த சிந்தனை, தன்னை தவிர மித்த இனங்கள் அழிய வேண்டும் என்ற ஒரு தவறான சிந்தனை என்பது இந்த குறிப்பிட்ட சமூகங்களுக்குள்ள, குறிப்பிட்ட இனங்களுக்குள்ள புதஞ்சிருக்குது. அதோட வெளிப்பாடு தான் மகாபாரதத்தில் கூட அது வெளிப்படுது. ஓகேங்களா? ஸோ இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல கூட அது எந்த இடம்னு எக்ஸாக்டாக மறந்துட்டேன், ஒரு கல்வெட்டும் கூட வச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டுலையுமே அவங்களோட 10 அஜெண்டாஸ் போட்டிருக்காங்க. அதில் அஜெண்டா டீபாப்புலேஷன், மனித இனத்தை குறைச்சி கொண்டு வரணும், 700 மில்லியனுக்குள்ள அப்படியே சுருக்கி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ 7.6 பி இருக்கு, அதை ஒரு பி கொண்டு 700 மில்லியன் தான் வேணும். ஆமா, அவ்வளவுதான் கொண்டு வரணும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்பது அந்த சுருக்கி கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அவங்களும் தகுதியானவர்களாக இருக்கணும், சும்மா எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது, அழகானவர்களாக தகுதியானவர்களாக. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில இனங்களை மட்டும் அவர்கள் இவர்கள் வாழ தகுதியானவர்கள். அதில் மிக முக்கியமான ஒரு இனமாக கஜேரிய யூதர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் இருக்குது, கஜேரியன் ஜூஸ். அந்த கஜேரியன் ஜூஸோடைய பங்கு தான் இந்த சீக்ரெட் சொசைட்டிஸில் அதிகம். சரி, கஜேரிய யூதர்கள் சொல்லுவாங்க. அது ஒட்டுமொத்த யூத சமூகம் கிடையாது. கஜேரியன் ஜூஸ்ங்கிறது ஒரு யூத சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தான் இந்த சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னா அதாவது இந்த விஷயங்களை, இந்த மனிதர்களிடம் இருந்து மறைக்கப்பட்ட விஞ்ஞானம், அறிவியல், உலகம் சார்ந்த விஷயங்கள், சீக்ரெட் நாலேஜ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி மனிதனுடைய சிந்தனை ஓட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு முறையில் உலகத்தை நாம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் இதெல்லாம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
அதில் அவங்களுடைய ஒரு படியான வெற்றி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகமயமாதல் குளோபலைசேஷன் தத்துவம் அது வந்து அவர்களுக்கான ஒரு முதல் வெற்றிப்படி. இந்த குளோபலைசேஷன் தத்துவத்தில் அவங்க என்ன பண்றாங்க, நியூ வேர்ல்டு ஆர்டர்னு ஒன்று கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய செயல் திட்டமா இருக்கு. நியூ வேர்ல்டு ஆர்டர்னா ஒரே கவர்மெண்ட், வெவ்வேறு மொழி, யூனிவர்சல் லா, ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் ஒரு சட்டம். ஓகேங்களா? அந்த ஒட்டுமொத்த மனித இனத்துக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் வாயிலாக மக்களை வந்து கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது அந்த நியூ வேர்ல்டு ஆர்டருடைய திட்டம். இப்போ இன்னைக்கு நிறைய நாடுகள் இருக்கு பாருங்க, அந்த நிறைய நாடுகளுக்குள்ள ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையும் வந்து கொண்டு வருது. இது எப்படி கொண்டு வருதுன்னா, அப்படின்னா யாராவது கண்டிப்பா ரூலிங் இருக்கணும்ல. அந்த ரூலிங் யார் கையில இருக்குன்னா பிசினஸ் கையில, அந்த வர்த்தகத்தின் கையில. இந்த உலகத்தை முழுக்க கனெக்ட் பண்றது எதுனா வர்த்தகம் தான். அந்த வர்த்தகத்தை எவன் ஒருவன் கட்டுப்படுத்துறானோ அவன் தான் அந்த உலகத்தை கட்டுப்படுத்துறான். சோ அந்த வர்த்தகத்தை கட்டுப்படுத்துபவர்கள் கையில மட்டும் இந்த உலகம் இருக்கணும். தனித்தனியா ஒரு ராஜா, ஏன்னா இப்ப மன்னராட்சி காலத்தை ஒழித்ததற்கான அடிப்படை காரணம் இதுதான். மன்னராட்சிங்கும் பொழுது என்னன்னா, ஒவ்வொரு மன்னங்கிட்டையும் போயிட்டு அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா அவன் ஒத்துக்கலைன்னா அவன் கூட சண்டை போட்டு அவனை கைப்பற்றி அங்க இருக்க மக்கள் எல்லாம் அடிச்சு வரட்டி அந்த உணர்வு எல்லாத்தையும் மழுங்கடிச்சு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு பாருங்க. அப்பதான் அவங்க என்ன மன்னராட்சி முறையெல்லாம் அதனாலதான் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதனால எல்லா மன்னராட்சியும் ஒழிச்சு விட்டுட்டு இன்னைக்கு மக்களாட்சி இருக்கு. மக்களாட்சியில என்ன பண்றாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ட்ட ஒரு சின்ன கமிஷனையோ இல்ல ஒரு லஞ்சத்தையோ கொடுத்துட்டா அவர்களுக்கு தேவையான வர்த்தகம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. உலகளாவில் இதான் சூழ்நிலைன்றீங்களா? ஆமா, உலகளாவில் இதான் சூழ்நிலை. இதை எதிர்த்து இது வந்து தனித்தனி கம்பெனிஸா பாக்குறோம், ஒவ்வொரு நிறுவனங்களா பாக்குறோம். ஆனா அவைகளோட செயல்பாடு எல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் எடுத்துக்கோங்க, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கதான் வந்து இலுமினாட்டின்ற டேர்ம் வந்து ரொம்ப அதிகமாக கிளியரான இதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த செர்சி மாடுகள்னு சொல்றோம் பாருங்க, இந்த செர்சி மாடுகளோட தேவை என்பது தமிழ்நாட்டில் தேவையான பார்த்தா கிடையாது. தமிழ்நாட்டில் அதற்கு முன்பாகவே நாட்டு மாடுகள் இருந்தது. நம்ம அதுல இருந்து விவசாயத்துக்கு தேவையான சாணம் கிடைக்கும். அதே போல நம்ம கிட்ட நாட்டு ரக புல் இருந்துச்சு. நாட்டு ரக புல் நல்ல உயரமா இருக்கும். அதாவது நெல் கதிர்களே நல்லா 7 அடி 8 அடிக்கு வளரக்கூடிய கதிர்கள் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அரிசி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப இவ்வளவு உயரமா வளரக்கூடிய கதிர்கள்ல நம்ம அடுக்கும்போது நிறைய வைக்கோல் கிடைக்கும், நிறைய பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அந்த பை ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம நிறைய லைஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு செயின், ஒரு சைக்கிள் இருந்தது. இந்த விவசாயத்தோட கழிவுகள் வந்து மாடுகளுக்கு போகும், மாட்டுல இருந்து பால் வரும், புரோட்டீன் தேவை, இது எல்லாமே கரெக்டா பூர்த்தி ஆகிட்டு இருக்குது. இங்க வந்து பிசினஸ் எடுபடாது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த மாட்டுடைய வேஸ்ட்லாம் வந்து உரமா போட்டுருவான். ஸோ அந்த சுழற்சி என்பது ஒரு சர்க்கிள்ல வந்துருது. எதுவுமே வந்து அடுத்தவங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவும் தேவையில்லை, வீணும் ஆகல, இயற்கையும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த சர்க்கிள் இருக்கிறாங்க. இவங்க என்ன வந்து பண்றாங்கன்னா, முதல்ல வந்துட்டு இந்த நெல் கதிர்கள்லாம் வந்து உயரமா இருக்கு. உயரமா இருக்கிறது பிரச்சனையா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் குட்டையாக இருக்கிறது வந்து ஈஸியாக நீங்கள் அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லி அந்த குட்டை ரக பயிரை வந்து திணிக்கிறாங்க. அது எப்படி திணிக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்கள் அது வந்து குட்டை ரக பயிர் வேணும்னா எடுத்து போட்டுக்கோனா மக்கள் வாங்காமல் இருப்பான். சில பேர் வந்துட்டு இது எதுக்கு போய் பயன்படுத்தணும், புதுசாக ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு அதனாலே அவாய்ட் பண்ணுற கூட்டம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய நாட்டு ரக நெல் பயிர்களுக்கெல்லாம் மானியத்தை இல்லாமல் பண்ணிடுறாங்க. நாட்டு நெற்கதிர்களுக்கும் நாட்டு நெல்லுகளுக்கும் மானியம் கிடையாது. ஆனால் இதுல வந்து இலவசமாக கொடுத்தாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இலவசமாக நெல் கிடைக்குது, இது வந்து மானியம் கூட கிடையாது, காசு கொடுத்து வாங்கணும். உடனே என்ன பண்ணுறாங்க, ஓகே நம்ம இதை வாங்கி போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி போட ஆரம்பிக்கிறாங்க. அது போட்டால் சாதாரணமாக வளராதுங்க, அதுக்கு சில இதெல்லாம் தேவைப்படும், அதெல்லாம் கொஞ்சம் போடணும் அப்படின்னா அது என்னங்க போடணும்னா அது யுரேனியம் அதெல்லாம் இருக்குது, யூரியா அதெல்லாம் வாங்க எடுத்து போடுங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு கம்பெனி, அதுக்கும் வந்து அரசாங்கம் மானியம் கொடுக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து மண்புழு உரத்துக்கோ இல்லை மாட்டுச்சாணி உரத்திற்கோ மானியமோ இதுவோ வந்து பெருசாக முன்னிலைப்படுத்தப்படுறதில்லை. இப்போ தான் நம்மாழ்வாரோட காலகட்டத்துக்கு பின்னாடி தான் இப்போ அது முன்னிலைப்படுத்தப்படுது. எடுத்துக்கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இலவசமாகவே வந்து தூவிட்டு போயிடுவாங்களாம். அதாவது அப்பயும் வந்து வாங்கி போடலாம் யாரும். இரவா கிரீன் ரெவல்யூஷன் டைமில் அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நைட்டு யூரியா வந்து தூவிட்டு போயிடுவாங்களா மண்ணுக்குள்ளே. அப்படி தூவிட்டு போனால் அந்த நெல் நல்லா வளரும்ல, ஓ பரவாயில்ல தூவி விட்டா நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்மளே போய் வாங்குறோம். ஸோ இந்த மாதிரியான அது புகுத்தப்பட்டுச்சு, இந்த மான்சோண்டோ போன்ற நிறுவனங்கள்னால புகுத்தப்பட்டுச்சு. மக்கள் வந்து இதுக்கு பண்ணுறாங்க, நெல் வருது, சின்னதாக தான் வளருது. சின்னதாக வளர்னா என்ன ஆகுனா 10 மாடு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் ஒரு வயலில். 10 மாடோட இது தேவை, உணவு போட முடியாது, வைக்கோல் வெளியிலேருந்து வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், மாடை குறைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி மாட்டை குறைக்கிறான். ஸோ இயற்கை சார்ந்த உரங்களுடைய தேவை குறைய ஆரம்பிக்குது. இப்படியே குறைச்சி கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இப்போ மாடு போயிடுச்சா, மாடு போனோன்னே பால் தட்டுப்பாடு ஏற்படுது. மாடு தான் இல்லை உணவுதுன்னா மாடு அதுக்கு தனியாக பண்ணை வச்சுக்கலாம், அதுக்கு நாங்களே ஃபீடு தரோம் வாங்க மாடு. அப்போ என்ன மாடு, இதுக்கெல்லாம் உங்கள் மாடு, ஏன்னா நம்ம மாட்டை ஒரு இடத்துல கட்டி வைக்க முடியாது, அது உதச்சி அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸ்ட்ரெஸ் லெவல்னு ஒன்று இருக்குது, ஒவ்வொரு மாட்டுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது. அதுகளோட காமான என்விரான்மெண்ட் இருந்தால் அது ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மாட்டை கொண்டு போய் ஒரு ரூமுக்கு அடைச்சி வச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல்லே வந்து அதுக்கு என்ன ஆகும்னா பால் சுரக்காது, அதுக்கு வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவ் ஆயிரும்.
ஸோ என்ன பண்ணுறாங்க, அது நம்ம ஊர் நாட்டு மாடை பண்ணைகளை வச்சு அடைக்க முடியாது. இவன் என்ன பண்ணுறான், அவங்களுக்கு அதுக்குன்னே இப்போ ப்ரீட் பண்ணி அதுக்குன்னே சில ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன்ஸோட பிக்கோட பன்னியோடைய ஜீனோமோட மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு கறிக்காக உருவாக்கப்பட்ட செர்சி ஹெச்எஃப் மாடுகளை கொண்டு வந்து இந்தியாவில் கொண்டு வராங்க. அவைகளும் சஸ்டைன் ஆக முடியல, அதோட நாட்டு மாடுகளோட கலந்து ஒரு ஹைபிரிட்டை வந்து உருவாக்கி கொண்டு கொடுக்குறாங்க. அந்த ஹைபிரிட் மாடுகளுக்கு தீவனங்கள் வந்து நம்ம வாங்கி போடுறோம், திங்கும், அதிக வேஸ்டேஜ் வரும், பட் பால் நிறையா கறக்கும், பட் பாலில் சத்து கிடையாது. பாலில் சத்து கிடையாதுன்னா இவன் உடம்புலையும் சத்து இல்லாமல் போகுது. பாலில் சத்து மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த A1 புரோட்டீன்கிறது வந்து சக்கரை நோயை விளைவிப்பதற்கான ஒரு முக்கிய காரணி. சக்கரை நோய்க்கு யார் மருந்து கொடுக்குறான்னா திருப்பி அவனே தான் வந்து கொடுக்குறான். ஸோ இங்கே பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, ஒரு சுழற்சிக்குள்ளே இருந்த மக்களை ஒரு இடத்துல அடித்து படிப்படியாக பிரித்து கடைசியில் இன்னைக்கு எல்லாத்துக்குமே அவன் தான் தரணும். ஐயா பாரு, நீங்க பேசுற ஒரு விஷயம் இப்ப அரசாங்கத்துக்கு தெரியாதா? இல்ல அதான் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த ஒரு கோஆர்டினேஷனோட வந்து இதுல இப்ப பாத்தீங்கன்னா மாடு வித்தவன் ஒரு கம்பெனிக்காரன், அந்த சக்கரை நோய்க்கு இது பண்றவன் இன்வெஸ்ட் பண்றவன் அவன் ஒரு கம்பெனிக்காரன், உரம் கொடுத்தவன் ஒரு கம்பெனிக்காரன். ஆனா இவரோட அஜெண்டா என்பது இதுதான். எப்படியாவது வந்து இதை ஃபுல்லா தற்சார்பு பொருளாதாரம், மக்கள் அடுத்தவனை நம்பி வாழணுங்கிற ஒரு நிலையை உருவாக்கக்கூடியது தான் இந்த கார்பரேட்ஸோடைய நோக்கமா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒருத்தன் வந்து தற்செயலாக நடந்துன்னு சொல்லிட முடியாது. இது ஒரு பிளான்டு கோஆர்டினேஷன் இதுக்குள்ள இருக்கு. அந்த பிளான்டு கோஆர்டினேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம், சீக்ரெட் சொசைட்டிஸ்னு சொல்றோம். இந்த பிளான்டு கோஆர்டினேஷன் என்ன சொல்லுதுன்னா, தற்சார்பு பொருளாதாரத்திலிருந்து மக்களை விலக்கி கொண்டு வருவது மூலியமாக நமக்கு தூய அடிமைகள் கிடைப்பாங்குது. தற்சார்பு பொருளாதாரத்தில் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நான் தமிழ்நாட்டில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் நான் பேசியிருக்கேன், ஏங்க உங்களுக்காக தானங்க சேர்த்து போராடுறேன், நீங்கள் ஏங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்க மாட்டேங்கிறீங்க, எங்களை ஏங்க சுடுறீங்கன்னு கேட்டால் எல்லா போலீஸ்கார அதிகாரிகளும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்களுக்கு சோறு தான் முக்கியம், நாங்கள் சம்பளம் தான் எனக்கு முக்கியம், இதுதான் சொல்லுவாங்க. எங்களுக்கு சம்பளம் போயிருங்க, நாங்கள் சொல்கிறதா நீங்கள் போயிருந்தா நாங்கள் சொல்கிறதாங்கன்னு கேட்டாகணும், அவங்க சொல்கிறதா நாங்கள் கேட்டாகணும், உங்களை அடிக்க சொன்னால் அடிச்சு தாங்க ஆகணும், இல்லைன்னா எனக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கங்க. ஏன்னா சஸ்பெண்ட் பண்ணால் அவருக்கு சோறு இல்லை உண்மையாகவே. அவருக்கே இப்போ ஒரு 2 ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா ஏன் போடாமல் 2 போயிடுவார் அவர். புரியுதுங்களா? ஸோ இதுதான் அந்த தற்சார்பு பொருளாதாரம் அங்கே இல்லாதனால மனிதன் வந்து அடிமையாக்கப்படுறான். அடிமையாக்குறதுனால இவன் என்ன எஜமான் சொல்றானோ அதை செய்யறவன் தான் அடிமை. எஜமான் சொல்வதை சரியோ தவறோன்னு பார்க்காம பகுத்தாயாம செய்யற ஒருத்தன் தான் அடிமை. அப்போ அதைத்தான் இன்னைக்கு வந்து அரசாங்க வேலையில் இருக்கவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், நீட் தேர்வு வந்துச்சுன்னா ஆபத்துன்னு தெரிஞ்சும் நீட் தேர்வுக்கு அவங்க தான் பேப்பர் கரெக்ஷன் போகிறாங்க, நீட் தேர்வுக்கு அவங்க தான் வந்து எல்லாத்தையும் செய்ய போகிறாங்க. பிகாஸ் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. சம்பளத்தை மட்டுமே நம்பிய மனித சமூகம் என்பது இந்த நூற்றாண்டில் தான் உருவாகுது. தற்சார்பு பொருளாதாரத்தை இழந்த நூற்றாண்டில் மட்டும்தான் இது உருவாகுது ஒழிய அதற்கு முன்புலாம் சம்பளத்தை நம்பி மட்டும் இல்லை, அவனுக்கு தேவையான விவசாயம் பண்ணிக்குவான், அவனுக்கு நிலம் இருக்கும், அது இல்லாமல் இன்னைக்கு ஆகிட்டே. இப்போ நிலமே இருந்தாலும் தற்சார்பு கிடையாது. என்ன அதுக்கு உரங்கள் வாங்கணும், அந்த விவசாயம் பண்ணணும், அது விற்க முடியாது. விற்கிறதுக்கு இன்னும் அடுத்து பாருங்க, இன்னும் தமிழ்நாட்டில் அடுத்து என்ன கொண்டு வருவாங்கன்னா, இந்த நெல் மணிகள் எல்லாம் விற்பதற்கு, இந்த தானிய வகைகள் இதெல்லாம் காய்கறிகள்லாம் விற்பதற்கு ஒரு கார்பரேட் வந்துருவான். அவனே ப்ரொக்யூர் பண்ணி அவனே விற்பான், பேக் பண்ணி. அப்புறம் அதை விற்கிறதுக்கு இப்போ நம்ம நாடார் கடையெல்லாம் இருக்கு பாருங்க, தனித்தனியாக சின்ன சின்ன பெட்டி ஷாப்ஸ் இருக்கு பாருங்க. அந்த பெட்டி ஷாப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பிக் பாஸ்கெட்டு, அந்த பாஸ்கெட் இந்த பாஸ்கெட்டுன்னு ஏதாவது ஒரு நிறுவனம் உள்ள வரும். உள்ள வந்து என்ன பண்ணுவோம், இவங்களையும் காலி பண்ணிடுவாங்க. ஒரு மக்களுக்கு வந்து நாங்கள் எல்லாமே எங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுவான், இப்போ வந்து நாடார் கடையெல்லாம் நம்ம இருக்கிறனால தான் B2 கத்திரிக்காய் வேணாம்னு நம்ம பேச முடியுது. B2 கத்திரிக்காய் வேணாம், நாட்டு கத்திரிக்காய் தான் வேணும்னு பேச முடியுது. அவன் கையில் ஃபுல்லாக கடை போடுறவனும் அவன் உற்பத்தி பண்ணுறவனும் அவன் என்னத்தை கொடுக்குறானோ அதை தான் நம்ம தின்னுட்டு வாழணும். இன்றைக்கெல்லாம் அமெரிக்கா போன்ற நாடுகள் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. GMO ப்ராடக்ட்ஸ் வந்து ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துருச்சு. அவங்க பார்க்குற ஒவ்வொரு பொருளையும் இப்போ தமிழ்நாட்டிலே அது வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வாழைப்பழத்தை மாற்றிட்டான், ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணி. தக்காளியை மாற்றிட்டான், தக்காளிக்கும் தவளைக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். தவளையோட தோலில் இருக்க ஒரு DNA எடுத்து அதை வந்து தக்காளியோட தோல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக போட்டு அந்த ஒரு கிரிப்னஸுக்காக தக்காளி இல்லை அது தக்காளியை மாற்றி கொண்டு வந்திருக்கான். ஒரு செடிக்கும் ஒரு விலங்குக்கும் போட்டு லிங்க் பண்ணுறான். இதை வந்து நம்ம தின்றுலாம். பட் நம்ம உடம்பு ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கு பாருங்க, அது வந்து அது ஏற்றுக்காது. அதுக்கான சைடு எஃபெக்டை கொடுக்குது. அது எப்படி கொடுக்குது, கேன்சர் கொடுக்குது. கேன்சர் போன்ற நோய்கள் நமக்கு தொடர்ந்து வர ஆரம்பிக்குது. கேன்சர் போன்ற நோய்கள் வரும்போது அதுக்கு மருத்துவம் யார் பார்க்குறா, அதுக்கு ரேடியாலஜி அவன் தான் பார்க்குறான், அவங்ககிட்ட தான் போய் நிற்கணும். அதுக்கு சரி நான் மருத்துவம் பார்க்குறேன், கேன்சரை என்னால் குணப்படுத்த முடியும், பிரசவ பிரச்சனையா நான் குணப்படுத்த முடியும்னு ஹீலர் பாஸ்க் மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவரை தூக்கி உள்ள போடுறாங்க. இப்போ புரியுது, இந்த வெப், இந்த ஒரு மறைமுக சங்கிலி, இந்த ஒரு அடிமை சங்கிலி, மறைமுக அடிமை சங்கிலி என்பது யாரால் இயக்கப்படுது? இது யாருமே இயக்காம இது தானா இயங்குதா? சம் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஒர்க்கிங் தேர். அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன? அதனாலதான் ரகசிய குழுமங்கள்,
அதை வந்து மக்களுடைய புரிதலுக்கு இப்போ ரகசிய குழுமங்கள் சீக்ரெட் சொசைட்டியில் நிறைய வந்து வெப் ரிசர்ச்லாம் ஒன்று வராது. பட் இலுமினாட்டி நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா அது சார்ந்த தரவுகள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் இலுமினாட்டி போட்டிருப்பாங்க. ஸோ தவறான தவறுகளும் கிடைக்கும். அது எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களாம் வந்து உண்மையை பேசிட்டு இருக்கோமா, இப்போ எங்களை எப்படி பிராண்ட் பண்ணுவாங்கன்னா பாரிசாலன் நான் சொல்லவே கிடையாது. உலகம் வந்து தட்டைன்னு எங்கேயுமே பேசுனது கிடையாது. உலகம் உருண்டேன்னு எனக்கு வந்து நான் இப்போ பால்வாடி ஸ்கூலில் படிக்கும்போதே எனக்கு தெரியும். ஆனால் உலகம் தட்டைன்னு நான் பேசினேன்னு சொல்லி சும்மா ஒரு மீன் போடுறான். எதுக்கு அதை போடுறான்? அப்போ நான் என்னடா உலகத்தை தட்டைன்னு சொல்கிற மடையம் பேச்சு நம்ம இவ்வளோ நாள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். பாக்குறோம் சொல்லுங்க பாரிசாலன் நல்லா பேசுறாருங்க. உங்க மேல இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு, ஒரு நாயை வந்து அதிக விலைக்கு வித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, அந்த நாயோட விலை அதிக விலை தான். அது ஒரு இந்தியன் மாஸ்டிஃப். அதை நான் எங்கேயும் விற்கல, நான் தான் வாங்கியிருக்கேன். புரியுதுங்களா? ரெண்டாவது வந்துட்டு அது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு இந்தியன் பிரீட். அதை நான் மக்கள்கிட்ட காமிச்சேன். சில பேர் நமக்கு ஆகாது இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் விமர்சிச்சம் பண்றோம்ல, அவர்ல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே நாயை வந்து நான் ஒரு பிராண்டைஸ் பண்றேன், நாயை வந்து நான் விற்கிறேன் அப்படிங்கிறாங்க. நாய் இது வரைக்கும் ஒரு நாய் யாருக்கும் வித்தது கிடையாது. ஓகேவா? நான் வாங்கி வளர்க்குறேன். அதை நான் ஒரு தாட்டி காமிச்சேன். இந்த மாதிரி இந்தியன் மாஸ்டிஃப் பிரீட் இருக்கு, வெளிநாட்டு பிரீட் போறதுக்கு போல இந்தியன் பிரீட்ஸ்க்கு போங்கன்னு சொல்லி அது ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா வெளிநாட்டு நாய் வாங்கினா அதோட பிஸ்கட்டும் அவன்கிட்ட தான் நீ வாங்கி ஆமா. நாட்டு மாடுகள் வாங்கினா உடனே நாட்டு மாடு விற்கிறவனா, அது ஒரு அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் கொடுக்கும்பொழுது இவங்க உடனே நமக்கு ஆகாதவன் தான் ஊர்ல அத்தனை பேர் இருக்கானே, அது எவனாவது ஒருத்தன் எவனாவது விளங்காதுன்னு சொல்லிட்டு போவான். ஸோ அதுதான் நடக்குது. ஸோ வந்து இந்த மாதிரியான ரகசிய கட்டமைப்பு, இந்த ஒரு விஷயங்கள் வந்து ஒருத்தரை கொச்சைப்படுத்தணும், இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு வரான், இவனை வந்து மக்கள்கிட்ட வந்து தப்பாக காட்டணும், தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும், இது நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் எங்களை மாதிரி எல்லாமே பேசுவான். பேசிட்டு என்ன சொல்லுவான் வந்துட்டு உலகமே இல்லை, நம்ம குடிக்கிறதுலாம் தண்ணியே கிடையாதுன்னு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அவனும் வந்து இலுமினாட்டிலாம் பேசுவான். அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நடந்துகிட்டு இருக்கு வெளிநாட்டில். அப்போ என்ன, ஓ என்னடா இவ்வளோ முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க, இவ்வளோ கூமுட்ட பயல்களாக இருப்பாங்க போல, அப்போ இவன் சொல்கிறது எல்லாமே பொய் போல. இது வந்து ஒரு உண்மையை வந்து மறைப்பதற்கு உளவுத்துறைகள் செய்யுது. இது இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் பார்ப்பீங்க இலுமினாட்டின்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்குத்தனமாக பேசுவாங்க. தட்டையாக இருக்குது உலகம், அதுவாக இருக்குது, இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. சூரியன் தான் வந்துட்டு உலகத்தை சுற்றி வருது, உலகம் சூரியனை சுற்றலை. அது ஒரு காலத்தில் சொல்றது, அது ஒரு காலத்தில் அதை இப்பயும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் ஏதோ ஒரு ஹாலோ எர்த் தியரி, வேர்ல்ட் இஸ் ஹாலோ, அதாவது இப்படி மேலே ஒரு உலகமா கீழே ஒரு உலகமா, இந்த மாதிரி முட்டாள்தனமாக நிறைய விஷயங்களை வந்து பரப்பிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் யார் பரப்பா? இதெல்லாம் பேசுறவனே இலுமினாட்டி அந்த சீக்ரெட் சொசைட்டி அவனும் பேசுவான். ஸோ மக்கள் பார்க்கும்போது, ஓ என்னடா இவங்க எல்லாம் முட்டா பசங்க போல, இவங்க என்னென்னமோ வளரிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்களே வந்து இது தப்பான கான்செப்ட் அப்படின்னு சொல்லி உதறிட்டு போயிடுவாங்க. அதை வந்து திட்டமிட்டே பண்றாங்க. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஒரு தனி மனிதன் அவன் நினைச்சதை கூட அவன் சுதந்திரமா செய்ய முடியல, கட்டாயமாக அவன் மேல திணிக்கப்படுகின்றன. அவருக்கு வரும் நோய்கள் கூட முன்னையே நிர்ணயிக்கப்படுகின்றன. அவனுக்கு வரும் இனிப்பு நீர் வந்து 20 வருடம் முன்னுக்கு வந்து அப்பயே ஊட்டப்படுகிறது. அதுக்கு தகுந்த மாத்திரையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது அவன்கிட்டயே இல்லை, அதுதான் சூப்பரா. இப்போ நீங்கள் இனிப்பு நீராக இருக்கட்டும், ரத்த கொதிப்பாக இருக்கட்டும், இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் வந்து உங்களுக்கு வந்து மருந்து நீங்கள் 1 கிராமில் ஆரம்பிச்சிங்கன்னா 100 கிராமில் தான் முடியுதை தவிர எதுக்குமே உங்களுக்கு வந்து தீர்வே கிடையாது. அதுதாங்க பிரச்சனை. நீங்கள் சக்கரை நோய் நீங்கள் நல்லா கவனிங்க. சக்கரை நோய் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, அது லெவல் அதிகமாகிட்டு இருக்கு. ட்ரீட்மெண்ட் போகிறாங்க ஒரு டாக்டர் போறாரு, செக் பண்ணுறாரு, சுகர் லெவல் இருக்குது, மாத்திரை கொடுக்குறாரு, சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, கட்டை விரல் எடுப்பாங்க. கேட்டிங்கன்னா, ஓ சக்கரை நோய்க்கு போனேன் அந்த டாக்டர்கிட்ட, லைக் சக்கரை கால் அழுக ஆரம்பிச்சிருச்சு, கட்டை விரல் எடுத்தாங்க. அடுத்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா அந்த கணுக்கால் எடுத்துருப்பாங்க. அடுத்து கொஞ்சம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இருக்காது, அடுத்து இன்னொரு கால் இருக்காது. ஏன்னா சக்கரை நோய் அதிகம் இன்க்ரீஸ் ஆக கால் வெட்டு. எவனுக்காவது ஒரு நாள் சக்கரை நோயின்னு போன ஒரு டாக்டர்கிட்ட அவர் என்ன குணப்படுத்திட்டான்னு எவனாவது ஒருத்தனை நீங்கள் எடுத்து காட்டுங்க பார்ப்போம் உலகத்தில். அந்த மருந்து எடுக்காம இருந்திருக்கலாம் பொழுதா, அந்த மருந்துக்காக தான் காரணம். அப்ப நீங்க இப்ப பிரச்சனை என்ன, சக்கரை நோய் குணப்படுத்த முடியாத நோயா? அப்ப இது வச்சு ஒரு பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. டயபிட்டிஸ் வச்சு ஒரு பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிசினஸ் எவனுமே வந்து போட்டு உடைக்க மாட்டேங்கிறான். அப்ப என்னத்துக்கு அப்ப நீ எதுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்குற? நீ கொடுக்குற டேப்லெட்ஸ்ல என்ன பயன்னு? சக்கரை நோயின்னு ஒருத்தன் வரான், உடனே வந்துட்டு அவன் மயக்கம் போட்டு தான் விழுந்துட்டு நீ காலை எடுத்து விட்டியே, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அப்ப சக்கரை நோய் வந்தவனுக்கு ட்ரீட்மெண்டே பண்ணக்கூடாது சொல்ல வரீங்க? ட்ரீட்மெண்டே பண்ணக்கூடாதுன்னு லைக் இங்க பாருங்க, இது வர்த்தகமயமாக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுங்க. அவன் நோக்கம் வந்து உங்களுக்கு நோய் குணமானுங்கிறதே கிடையாது. அவன் நோக்கம் என்பது நீங்க நோயாளியா இருக்கணும், கடைசி வரைக்கும் நோயாளியா இருக்கணும், அவன் அதை வச்சு சம்பாதிக்கணும். இதுதான் நோக்கமே. 30 வருடம் சம்பாதிச்சதை கடைசி 5 வருஷம் அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிரு, அவ்வளவு. இதுதான் இது. அப்ப நோயை குணப்படுத்த இன்னைக்கு வரைக்கும் சித்த மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, எத்தனையோ யுனானி இருக்குது, உலகம் முழுக்க நிறைய சீனர்களோட மருத்துவ முறைகள் இருக்குது. இவைகள்லாம் வந்து நோயை குணப்படுத்தி கொண்டு தான் இருக்குது. ஆனா இதெல்லாம் வெளியில தெரியறது இல்லை.
இதுக்கு ஒரு பிராண்ட் கொடுக்கறது இல்ல, இதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது இல்ல. மூலிகை பெட்ரோலே வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழ்நிலை அது வந்து நம்ம நீங்க ராமர் பிள்ளை அவர் இன்னும் மூலிகை பெட்ரோல் அவரை பத்தி நமக்கு தெரியல. ஆனா அவரை பத்தி நிறைய கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் இப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா அவர் மதிக்கிறோம். அவர் வந்து எனக்கு என்னன்னா இப்போ கூட வந்து அவர் பண்ற அந்த செய்முறையை வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் பொய் ஃபேக்குன்னு சொல்லி அவங்க ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்க, காட்டுறாங்க. 2 பேர் தரப்புலையும் வந்துட்டு ஒரு குழப்பமான நிலையில தான் இருக்குது தமிழக மக்கள். ஸோ இப்போ ராமர் பிள்ளை வந்து தன்னுடைய கண்டுபிடிப்பு உண்மை அப்படின்னா அது தயவு செஞ்சு மக்கள்கிட்ட பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் அது உண்மைனா இனிமேல் நம்ப மாட்டாங்க அவரை. ஸோ முடிந்த வரைக்கும் எவ்வளோ விரைவாக தமிழக மக்கள்கிட்ட அந்த அவரோட கண்டுபிடிப்பை கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவருக்கும் நல்லது, அந்த கண்டுபிடிப்பால் தமிழக மக்களுக்கும் பயன் வந்தால் நல்லது. ஆனால் தொடர்ந்து வந்து நான் கொடுக்குறேன் எனக்கு அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்கணும் அதெல்லாம் இங்கே எடுபடாது. சரி, நீங்க மக்கள்கிட்ட வெளிப்படையாக கொடுங்க, தமிழக மக்கள் வரவேற்கிறோம் உங்க கண்டுபிடிப்பு உண்மையா இருக்கும் பட்சத்துல. ஆனா ஒரு வதந்தியோ இதுவோ தொடர்ந்து போகாம பாருங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது மூலிகை பெட்ரோல் ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், அதுக்காக நான் சொல்றேன். அதனால சொல்றேன் அவர் உண்மையா அவர் ஒரு கண்டுபிடிப்பை இவர் போல கண்டுபிடிப்பாளர்கள் நம்ம வரவேற்கிறோம் இந்த தமிழினத்துக்காக சமூகத்துக்காக ஏதாவது செய்யணும்னு. பட் அது வந்து சரியா இருக்கணும், அது வந்து பொய்யாகவோ ஃபேக்காவோ இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த இதை சொல்றோம். உடனடியாக மக்கள்கிட்ட வந்து அவர் அதை வெளிப்படுத்தணும்னு சொல்றோம். சரியா சொன்னீங்க ஐயா. முந்தி நான் உங்கள்கிட்ட கேட்ட மாரி மெடிக்கல் செக்அப் பண்ணுறதே வந்து ஒரு அடிப்படை குற்றம் மாதிரி நீங்கள் ஒரு சில இடத்துல பேசியிருக்கீங்க. எவ்வளோ தூரம் இது வந்து இல்லை உங்களோட நோய் என்ன என்பது நீங்கள் அடையாளம் கொண்டு தானே அதோட ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதுவே தப்புன்றீங்களா? நான் என்ன சொல்கிறேன், சொல்லுங்கள். இப்போ இருக்க அலோபதி மருத்துவ முறை இது வந்து என்னன்னா இது எப்படி பார்க்குதுன்னா நோயை வந்து நம்மளோட உடல் கூறியல் அது ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக பிரித்து பார்க்குது. ஆனால் சித்த மருத்துவம் என்பது அப்படி அதை பார்க்கல. சித்த மருத்துவம் என்பது உங்களோட உடலுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் வைத்துத்தான் உங்களுக்கு நோய் இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ணும். சில நேரங்களில் இங்கே பாருங்க, சில நேரங்களில் உங்களுடைய உடம்புல ஒரு பாகம் வந்து செயல் கம்மியாக செய்யும், அது வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து இன்னைக்கு நேற்று உருவாக்குனது கிடையாது, பல மில்லியன் ஆண்டுகளுடைய பரிணாம வளர்ச்சியுடைய நீட்சியில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம உடம்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு மூளையில எப்படி மெமரி சேவ் ஆகுது, உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் எந்த அளவுக்கு ஒர்க்கிங்ல இருக்கு, ஃபங்க்ஷன்ல இருக்கு, அதோட ஸ்பீட் என்ன, இப்போ அதோட ரியாக்ஷன் ஸ்பீட் என்ன, அதெல்லாம் கம்ப்யூட்டர்ல இன்னும் கொண்டு வர முடியல. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு டெவலப்பான ஒரு சிஸ்டம் இது. ஸோ இந்த சிஸ்டம் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கு. ஸோ அதை நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம், ஆய்வு செய்யலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பிடிங்கி தூக்கி போட்டு இன்னொரு இடத்த மாற்றுறது, அந்த மாதிரியான ஒரு பார்பேரிக் மைண்ட் செட்டில் தான் இவங்க மருத்துவமே வளர்த்து வச்சிருக்காங்க. இப்போ இது பார்க்காதீங்க, சித்த மருத்துவம் வந்து அதையும் தாண்டியது. ஏன்னா சித்த மருத்துவம் இன்னைக்கு நேற்று உருவானது கிடையாது. சித்த மருத்துவம் என்பது அதுவும் பல லட்சம் ஆண்டுகளாக மனிதருடைய தொன்மங்கள்லேருந்து அப்படியே வர்றது. ஸோ அந்த மருத்துவம் என்பது உங்களுக்கு நோய் வந்துருச்சு சரி செய் அப்படி கிடையாது, நோய் வராமல் வாழ்வதற்கான வழிகளை அது சொல்லுது. ஸோ அதுதான் ஒரு ஹியூமனுடைய செயலாக இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ உனக்கு நோய் வர மாதிரி வாழ்க்கையை வாழ வைக்காதீங்களே, ஆரோக்கியமான வாழ்றதுக்கு தான் நம்மளாம் பிறக்கிறோம். சரி, நான் உனக்காக உழைப்பேன், உன்னோட வருமானத்துக்காக நான் போகிறேன் அப்படின்னா நாங்கள் ஆரோக்கியமாக வாழணும்டா. இந்த சூழ்ச்சி வந்து இதுவரையில் அறியலன்றீங்களா? அறியலைங்க, இது மக்கள் வந்து அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. இவன் மலேசியான்ற சுப்ரா, மலேசியாவில் இனிப்பு நீரோட இல்லை ஜாஸ்தி. இப்போ ஆக்சுவலி இது நம்ம இதை விட்டு நம்ம ஓடவே முடியாதுண்ணா. ஏன் அப்படி எதுவும் நம்மள்ட்ட வேணும் புதுசாக எதுவுமே இல்லையே. பால்டின் எப்போ நம்மக்கிட்ட உருவானது? பால்டினுங்க நான் பார்த்த வரைக்கும் நான் ரொம்ப காலமாக இருக்கிறேன், எனக்கு தெரியலைங்க. அதான் அடிப்படை வந்து அங்கேயும் தான் மலேசியாவில் வந்து பால்டின். ஏன்னா உலகத்திலேயே அதிக அளவுக்கு நம்மளும் இந்தோனேஷியார்களும் மியான்மர்களும் இந்தியாவில் வந்து பாய்க்கிறது நான் பார்க்கல. நாங்கள் பார்க்கல, கொண்டு வந்துருவாங்க. கோக் கம்பெனி வந்து பால் வியாபாரத்தில் இறங்கும் பொழுது அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெஷ் மில்க் தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். நம்ம நாட்டில் நம்ம ரொம்ப குறைவுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி நான் நினைக்கிறேன் நான் பிறந்ததுலேருந்து பால்டின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 62லேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். டச் லேடி அப்படி இருக்கு. சொல்லுங்க. சோ நம்ம அதுதாங்க நான் சொல்றது. நீங்க கேட்ட வந்து மெடிக்கல் செக்கப்பே வந்து அதை சொல்லிடுறேன் பாருங்க. சொல்லுங்க. மனித வாழ்வியலோட ஒத்து வாழும் பொழுது மெடிக்கல் செக்கப் தேவை கிடையாது. உங்களுக்கு உடல்ல ஏதாவது உபாதை தெரியும், நமக்கே தெரியுங்க. உடல் உபாதை எங்க தோன்றதுன்னு தெரியும். நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது அது இது பண்ணுவாங்க. என்ன இவங்க பண்றாங்கன்னா
நம்ம நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு ரெகுலர் செக்அப் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க, நீங்களும் போவீங்க. போனோடனே என்ன யூரின் செக்அப், அந்த செக்அப், இந்த செக்அப் எல்லாத்தையும் நோண்டி பார்த்துட்டு கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்புல இங்க இவ்வளவு இடத்துல பிரச்சனை இருக்கு, இந்த செக்அப் வந்து ஃப்ரீயா பண்றது இல்ல. ஆமா, சரி ரொம்ப நல்லவே நீ ஃப்ரீயா பண்றியா செக்கப்ப, அதுக்கு ஒரு காசு வாங்கிக்கிற. காசு வாங்கிட்டு அடுத்து வந்து ஆப்படிக்கு விடுற. என்ன சொன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். சரி, அது ஏன் நீங்க எச்சரிக்கையா எடுத்துக்க கூடாது? நான் என்ன சொல்ல வரேன், நாங்க இந்த 2 வருஷத்துல நீங்க ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லி ஒரு பதட்டத்தை வாங்கிக்கிறீங்க பாருங்க, இந்த 2 வருஷம் நீங்க வாழ மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், இது இந்த முறையே தப்புங்க. இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே தப்பு. இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து இது சரியா தப்பான்னு யோசிக்கிறத காட்டிலும் நம்மளுடைய வாழ்வியல் சூழலை சரியாக வாழ்ந்து போனோம்னாவே இதை தவிர்த்திடலாம். இது நான் என்ன சொல்றேன், இப்ப இருக்க சூழல் அலோபதியை பொறுத்த வரைக்கும் அதோட எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ங்கிறது வந்து அலோபதியோடது கிடையாது. அது வந்து ஆதிகால மருத்துவ முறையில அந்த போர் காலகட்டத்தில் இருந்த மருத்துவ முறையில ஒன்று சேர்த்தி தான் இன்னைக்கு அலோபதி உருவாயிருக்கு. அந்த அலோபதியில அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்லாம் நமக்கு தேவைப்படுது. அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அவங்க தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க, அது நமக்கு தேவைப்படுது. ஆனா ஒரு சஸ்டைன்டு லைஃப் ஸ்டைலுக்கு அலோபதி வந்து நமக்கு ஆபத்து. அது கண்டிப்பா எல்லாருமே இன்னைக்கு வந்து அமெரிக்கால அலோபதி எல்லாம் ஃபுல் நம்புறாங்க. அன்னைக்கு அமெரிக்கால நோயாளிகளாக தான் எல்லாரும் இருக்கிறாங்க. ஒருத்தன் உடம்புல நோய் இல்லைன்னா அவனுக்கு உடனே சைக்காலஜிக்கல் நோயின்னு சொல்லி அதுல ஒரு பெரிய கிளாசிபிகேஷன் போட்டு வச்சிருக்கான். அவனுக்கு அந்த நோய் இல்லைன்னா அவனுக்கு உடம்புல நோயா மேல திணிக்கப்படுது. ஆமா, மண்டையில நோய் இருக்கு, மண்டையில நோய் இருக்கு, மூளையில நோய் இருக்கு, அவன் சிந்திக்கிறதுல நோய் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஒரு அந்த போபியா இந்த போபியா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்கான். கொசுவை பார்த்தா கொசு போபியா. என்னது இது? ஒருத்தனுக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்து பயம் இருந்துச்சுன்னா பயம் அது இயல்புங்க. ஒருத்தன் அதை பார்த்து பயம் இருக்கும், ஒருத்தன் அதை போய் சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்காக இல்ல அறுவை சார்ந்த மக்கள் அமெரிக்காவிலையும் அப்படித்தான் இருக்காங்க சொல்றீங்க, இங்கேயும் அப்படித்தான் இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் அப்படித்தான் இருக்கு. ஆமாங்க, அதுதான் அந்த அந்த லெவலை அவன் உருவாக்கி இருக்கான் பாருங்க, அதுதான் அவனோட சாதனையே. இங்க இருக்க மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம இந்த மாதிரி அவேர்னஸ் அவங்க நாட்டுல இருக்காங்க. அவேர்னஸ் வந்துகிட்டு இருக்கு, அங்கேயும் வந்துட்டு தான் இருக்கு, அங்கேயும் இது முடக்கப்பட்டு தான் இருக்குது. இந்த அவேர்னஸ் எல்லாம் வந்து வரவிடாம தடுத்துக்கிட்டு அவங்களும் இப்போ நம்ம ஊர்ல என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ அத்தனை பிரச்சனையும் அங்கே எல்லா வெளிநாடுகள்லையுமே இது வந்துட்டு போயிருக்கு. பட் இது என்ன சிக்கலாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் வந்து மனித உயிர்கள் மலிவா இருக்கு. இப்போ மித்த நாடுகள் எல்லாம் ஒரு 2 பேர் செத்தாலும் பெரிய விஷயம். சரி, இந்தியாவில் 1000 லட்சக்கணக்கான பேர் செத்தாங்க கூட அது பெரிய விஷயமே இல்லை. ஆமா, 20 பேர் நம்மள அடுத்து கேட்கும்போது இங்க எந்த நாதியும் கிடையாது. 20 பேர் வந்து மரத்துக்காக சுட்டப்ப யாரும் கேட்கல, வேர்ல்ட் லெவல்ல கூட அது பேசல. மரத்துக்காக மனுஷன் சுடுறாங்களா தெரியாது. 13 பேர் உரிமைக்காக போராட்டப்ப அதே நிலைமை. ஆமா, ஒரு நிறுவனத்துக்கு எதிராக போராடி இறக்குறாங்க, அதுவும் வெளியில வர போறது இல்ல, தெரிய போறது. அந்த நிறுவனத்தினால எத்தனை பேர் கேன்சர்ல இருந்திருப்பான், எத்தனை பேர் ஆஸ்துமால இருந்திருக்கான், அதையும் வெளியில பேசுறது கிடையாது. ஸோ தொடர்ந்து வந்து மனித உயிர்கள் மலிவா இருக்க இடங்கள்ல வந்துட்டு அதிக பாதிப்பு இருக்கு நமக்கு. அவனுடைய நிறுவனங்கள் இப்போ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய காரு கூட தமிழ்நாட்டில் தமிழனுக்கு தண்ணி கிடையாது. ஆனா வெளிநாட்டு காரை பாலிஷ் பண்றதுக்கு, அந்த ஃபேர்பார்ட்ஸை பாலிஷ் பண்றதுக்கு தண்ணி இருக்கு. அவன் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அவன் ஃபேக்டரிஸ் எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு, தண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கான். அரசாங்கமே மின்சாரத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அரசாங்கமே தரகரா மாறிடுச்சு, இந்த கார்பரேட்ஸ்க்கான புரோக்கரா மாறிடுச்சு. அதனாலதான் சொல்றோம் இந்த சிஸ்டமே தப்பு. அப்ப இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் எல்லாம் சொல்ற ஒரு சிஸ்டம் வந்து உலகளாவிய சிஸ்டம்ங்க. நீங்க வந்து மாற்றங்கள் வந்து அதுதாங்க நியூ வேர்ல்ட் ஆர்டர். அதுதாங்க நான் சொல்றேன். இந்த திட்டம் என்பது இடையில பூந்தது கிடையாது. காலகாலமா வந்துட்டு இங்க வந்து நிப்பாட்டி இருக்காங்க நம்மள. இதனால ஹியூமன் ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கை என்பது சரியா இருக்கா? கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பணமும் நமக்கு ஏதாவது ஒன்று நிலையா நிறுத்துதானா? அதுவும் இல்லை. நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி காசு வந்து நம்ம ஐபோன் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிடுவோம். ஐபோனோட தயாரிப்பு விலையை நீங்க மிஞ்சி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இருக்கும் மிஞ்சி போனா. இதுதான் நாகரிகம் மேம்பாடு அப்படின்னு சொல்றோம். ஏதோ ஒரு ஐபோன் வாங்குறதா சூப்பரா இல்ல, ஒரு புதுசா அனுபவிக்கிறது. இது புதுசா அனுபவிக்கிறது இல்ல. இது இங்க பாருங்க, நீங்களும் நானும் ஸ்மார்ட் போன் வருவதுக்கு முன்னாடி பிறந்துட்டோம். அப்ப நமக்கு ஸ்மார்ட் போனோட தேவையே இல்ல. ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எல்லாம், அப்ப நம்ம வண்டியில போயிட்டு தான் இருந்தோம், வழி போயிட்டு தான் இருந்துச்சு. அப்ப வந்து நமக்கு கூகுள் மேப்ஸ் எல்லாமே எனக்கு வழியே தெரியாது. என்னமோ அப்பெல்லாம் கூகுள் மேப்ஸ் எல்லாம் கண்ணு குருடரா அந்த மாதிரியும், கூகுள் மேப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சுலபமா இருக்குது ஒளிய, எளிமையாக்கப்படுது அவ்வளவுதான் ஒளிய. அது இல்லாம அது வாழ்க்கை அது இல்லைன்னு கிடையாது. சோ அந்த சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க. அந்த சூழ்நிலை வருதுங்க. வாட் காஸ்ட் என்ன இதுல வருது. எங்க தமிழ்நாட்டுல வந்து நல்ல டவர்லாம், இப்போ செல்போன் டவர்லாம் செம்மையா இயங்கிட்டு இருக்கு. குருவி முட்டை போடுறது கிடையாது. அப்படியே முட்டை போட்டாலும் குருவிக்கு முட்டையே பொறிக்க மாட்டேங்குது. குருவிலாம் காணாம போச்சுன்னா அப்புறம் நாங்க என்ன இப்ப தெரியாது. குருவி காணாம போயிட்டு இருக்கு. அதாவது படம் எடுத்து வச்சிருக்காங்க. 2.0 படமே அந்த கான்செப்ட்ல தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் நடக்க போகுது. நம்ம இயற்கையை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இயற்கை நம்ம மட்டும்தான் யூஸ் பண்றோங்கிற லெவல்ல போக போக என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு அது பெரிய லெவலில் அடி கொடுக்கும். இப்போ தமிழ்நாட்டில் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. வெள்ளம் வருது, புயல் வருது, தொடர்ந்து ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துகிட்டே இருக்கு பாருங்க மனிதர்களுக்கு. ஏன்னா இயற்கையை நம்ம மதிக்கல. அது
நேச்சர் ஹேஸ் சம் இன்டெலிஜென்ஸ், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இயற்கைக்கு ஒரு அறிவு உண்டு, அது நீங்க இறைவன் சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க, பட் அதுக்கு ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவு இல்லாம ஆமா அந்த அறிவு இல்லாம உங்களுக்கு 5 கை விரல் தான் வரணும், அப்புறம் பார்வை முன்னாடி தான் இருக்கணும், இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா வராது எதுவுமே. ஒரு இல்லைன்னா கேஸ் ஆயிருக்கும். பட் ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன் இருக்கு அதுக்குள்ள. ஸோ அப்போ அந்த இயற்கையை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம், அதுல இருந்து நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இயற்கை அத்தனைக்கும், இந்த உலகத்தில் பெறக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் அந்த இயற்கை பொதுவானது. அதை தக்க வைக்கக்கூடிய வேலை மனிதனுக்கு இருக்கு. நம்ம வாழ்றவங்களுக்காக எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்காக அழிக்கிறோம்? நமக்காக உங்களுக்காக அழிக்கிறது கிடையாதுங்க. புரியுதுங்களா? நீங்களும் அழிக்கிறது, நானும் அழிக்கிறது இல்ல, ஒரு சிலருக்காக, ஒரு சில குடும்பங்களுக்காக. அதுதான் சொல்றோம் இந்த இலுமினாட்டி. இவங்க இதனால பயனடையக்கூடியது அந்த ஒரு சில குடும்பங்கள் தான். அந்த ஒரு சில குடும்பங்களுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு வசதியாக வாழ்றதுக்கும், அவங்க பெரிய ராஜாக்களாக ஆள்வதற்கும் நம்ம வந்துட்டு அடிமைப்பட்டு போய்கிட்டு இருக்கோம். நமக்கு பாதிப்பு என்பது நமக்கு தான் வருது, அவனுக்கு வர. இவ்வளவு தூரம் நீங்க அவங்கள பத்தி பேசியிருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் அந்த மாதிரி எதுவும் வந்திருக்கா? இல்லை அது நிறையா இருக்கு. அவர் சொல்லட்டுமே, நிறைய கொலை மிரட்டல்கள். அப்புறம் நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிரச்சனையானது, சிறைக்கு போயிட்டு வந்திருக்கேன் 3 மாசம். அந்த சிறைக்கு போனால் நான் போய் ஒரு கடையில் போய் வம்பு எடுத்துட்டு போனேன்னு சொல்லி கேஸ் எழுதி வச்சிருக்காங்க. என்ன வேணாலும் எழுதிட்டோம். பட் உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும். இதுதான் நடக்குது பாருங்களேன். நான் வந்து சரி ஓகே, ஒரு கடையில் போய் நான் வம்பு எடுத்தேன், எனக்கு 3 மாசம் குண்டாஸ் போட்டினா அது எதுக்காக போடுறேன்? புரியுதுங்களா? ஒரு சண்டை கேஸே போடுறேன், சரி ஓகே நான் சண்டை போட்டேனே வச்சுக்கோமே, அது 75 தான், 75 கேஸ் தான். அந்த 75 கேஸுக்கு வந்து மிஞ்சி போனால் ஒன் வீக்கில் வெளியில் வந்துடலாம், 1 வீக்கில் பெயில் கொடுக்கலாம், ரெண்டாவது நாளே பெயில் கொடுக்கலாம், அரெஸ்ட் ஆறுக்கு முன்னாடி பெயில் வாங்கலாம். ஆனால் நீ எனக்கு குண்டாஸ் போட்ட, எனக்கு 9 டைம்ஸ் பெயில் மறுத்த, யார் பண்ணா இதை? ஏன் பண்ணா? நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி? அப்போ இந்த மாதிரி ஒடுக்குமுறைகள் இருக்குங்க. இல்லை நம்ம எனக்கு இது ஆகுது. பட் இந்த மாதிரி நிறைய பேர் பேசினவங்க, எத்தனை பேர் பியூஷ் மானிஸ் இருக்காரு, அவரை போட்டு அடிச்சானுங்க, செயலில் வச்சு அடிச்சு அவரை வெளியே வந்து பேசி தான் அவரை பற்றி தெரிய வந்துச்சு. நிறைய பேருக்கு. அதே போல் இப்போ ஹீலர் பாஸ்கருக்கு இப்போ அந்த கருப்பு இதில் அவங்க இதனால இறந்துட்டாங்கன்னு சொல்லி போய் பரப்பப்பட்டு அவர் சிறைக்கு போயிட்டு வந்தார் 1 வாரங்கள் கிட்டத்தட்ட. இதெல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ மக்கள் தான் அவேர்னஸ். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இப்போ வரும் மனிதர்களுக்கு உள்ள நோய்கள் அனைத்தும் மூலக்காரணம் இலுமினாட்டி தான் சொல்றீங்க. அனைத்தும்னு நீங்க எடுக்க முடியாதுங்க. அதில் வர்த்தகம் செய்வது இலுமினாட்டி, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது நோய் என்பது இயல்பா வரும். ஒரு மனுஷனுக்கு ஒருத்தனுக்கு ஒரு நோய் வரும், வித்தியாசமா நோய் வரும். ஆனா நீங்க மெடிக்கல் செக்கப்பே பண்ண வேணாம்ன்றீங்களா? மெடிக்கல் செக்கப் பண்ண வேணாம்னு சொல்றீங்க. அதை வந்து மேண்டேட்டரி ஆக்குறாங்க பாருங்க, அது ஒரு கல்ச்சர் ஆக்குறாங்க பாருங்க. ஒவ்வொரு வருடமும் நீங்க செய்தாக வேண்டும், வருஷம் நீங்க வந்து அதுக்காக காசு செலவு பண்ணணும். அப்ப வருஷம் நீயே எனக்கு மெடிக்கல் செக்கப் பண்றதுக்கு நீயே காசு கொடுத்துரு, நீயே அதை என்கிட்ட வாங்குற, நோயை தெரிஞ்சுக்கணும், நீயே வாங்குற, எனக்கு இலவசமா பண்ணி விட்டு போ. ஆனா நீ என்ன பண்ற? உங்க நோய் வந்து நீங்க என்னன்னு அறிவதற்கு உங்களுக்கு தான. இப்ப அதனால தான் நாங்க என்ன சொல்றோம், மருத்துவத்தை இலவசமாக்கணும்னு சொல்றோம். மருத்துவத்தை இலவசமாக்கணும், அதை ஆக்க விட மாட்டாங்க பாருங்க. ஏன்னா ஆக்குனா அது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனையா போயிடும். ஏன்னா இந்த வர்த்தகமே இந்த மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி புளி இது பண்றதுக்கு தான். அதனாலதான் சொல்றோம், இந்த லைஃப் ஸ்டைல நம்ம மாத்தணும். ரொம்ப டெக்னாலஜிங்கிற அந்த வளர்ச்சியில வந்து நம்ம ரொம்ப தவறான விஷயங்களை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் புரிந்து நம்மளோட அறிவுக்கு எது சரி எது தப்புங்கிறத கொஞ்சம் நிதானமான ஒரு வளர்ச்சியா இருக்கணும். அதீத வளர்ச்சி என்பது ஆபத்துல தான் போய் முடியும். நம்ம இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் ஏஜ்ல இருந்து இப்ப இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஏஜ் வரைக்கும் ரொம்ப வருஷம்லாம் கிடையாதுங்க, 200 வருஷத்துல முடிச்சிட்டோங்க. பட் காப்பர் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அந்த வளர்ச்சியெல்லாம் நீங்க பாருங்க, ரொம்ப சஸ்டைன்டு டெவலப்மெண்ட். அதனால தான் மனிதன் அவ்வளோ தூரம் வந்திருக்கான். அந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு அழிவுலாம் இருந்தாலும் கூட அவர்கள் அதை தாண்டி ரொம்ப தெளிவாக ஆரோக்கியமாக வந்துட்டு இருந்தாங்க. ஆரோக்கியம் இருந்தது அவர்களிடம். அவர்களோட லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாட்டி தாத்தா எடுத்துக்கோங்க, அவங்களோட லைஃப் டைம் அதிகமாக இருந்துச்சு. நம்மளோட லைஃப் டைம் பாருங்க. அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்? இங்கே அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முதுமக்கள் தாலின்னு தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறான். சாவே வராது வயசாகி, வேற வழியே இல்லை. எத்தனை நாள் தான் வாழ்றது, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா போய் நான் கொண்டு இருப்பான்னு சொல்லி என்ன பண்றது, பானையில போய் உட்கார வச்சு மூடி வச்சிருறது உள்ள மண்ணுக்குள்ள. சாவு வராது, சாவே வராது. 100-150 வருஷத்துக்கு சாவு வரல, என்ன பண்ண முடியும்? அந்த அடுத்தவங்களுக்கு சிரமமா வாழ்ந்துட்டு இருக்கமேங்கிற அந்த குற்ற உணர்ச்சி என்ன பண்றாங்க, நாங்கள் இதோட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பானையில அது பேர் முதுமக்கள் தாலி. அதுக்கு தான் முதுமக்கள் தாலி, முதுமக்கள் தாலி. அந்த இதுல போய் உட்காந்துருவாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க உள்ள வயதானவர்கள் அதுல போய் இறந்துருக்காங்க. அந்த அளவுக்கு இறப்பு என்பது ஒரு ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருந்தது. அதே போல இறப்பு என்பது வந்து இயற்கையா இருக்க வேண்டிய ஒண்ணு வந்து இன்னைக்கு வந்து மருத்துவ மூலமாக ஒவ்வொரு மனிதனும். குழந்தைங்க, எத்தனை குழந்தைங்களுக்கு கேன்சர் வந்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டுல. கேன்சர் சென்டர் எத்தனை இருக்கு தெரியுமா? எத்தனை குழந்தைகள் இறந்துட்டு இருக்கு, அந்த கணக்கு போட்டு காமிக்க சொல்லுங்க பாருங்க. பெரும்பான்மையான ஊடகங்கள்ல முடியாது, காட்டினா பதறிடுவாங்க மக்கள். அத்தனை குழந்தைகளுக்கு கேன்சர் வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு இருந்துச்சா முன்னாடி? இப்போ ஏன் கேன்சர் வருதுன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க.
ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சரோட எண்ணிக்கை வந்து லட்சத்துல ஒருத்தங்க. ஆமா, லட்சத்துல. அது கேன்சர்னா அது ஒரு பெரிய பெரிய நோய். ஆனா இப்ப கேன்சர்னா ஒரு சர்வசாதாரணமா சொல்லிட்டு இருக்காங்க. இனிப்பு நீர் என்பது 40 வயசு ஆச்சா? உங்க குடும்பத்துல 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்ல ஒருத்தருக்கு இருக்குங்க கேன்சர். ஆமா, அந்த சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலை வந்திருக்கு. பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வருது. இவ்வளவு நாள் வராத பிரஸ்ட் கேன்சர் இப்ப ஏன் வருது? ஆமா, அளவுக்கு மீறி தொடர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து அத்தனையுமே விஷம் மட்டும் உள்ள போய் எவ்வளவு நாளைக்கு நம்மளோட சிஸ்டம் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகும்னு நினைக்கிறீங்க? போய் அக்குமுலேட் ஆக என்னைக்கா ஒரு நாள் ஏதாவது ஒரு ஃபால்ட் வரதான் செய்யுது. அது ஒருத்தன் கேன்சரா வரும், ஒருத்தன் வயித்தாலையா போகும், முடிஞ்சு போச்சு. வயித்தால போறவனுக்கு அது போயிட்டு தான் இருக்கு. பட் அது பெரிய விஷயமா தெரியல. பட் கேன்சர் ஆகும்போது ஒரு கோளாறுனால உனக்கு ஆயிட்டு இருந்த கூட நம்மளுக்கு அந்த தெரியறது இல்ல. நம்ம பாதி பேர் கண் பார்வை போயிடுச்சு. யாருக்குமே கண்ணாடி போடாம இன்னைக்கு வந்து முக்காவாசி பேர் 90% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து கண்ணாடி போட்டாகணும். அப்ப கண்ணு ஏன் போகுது? இது மக்களுக்கு அறிவிப்பு அரசாங்கமும் கூட ஒத்துழைக்குதுன்றீங்களா? அரசாங்கமே புரோக்கரா தானங்க புரோக்கரா இருக்குது. ஆமா, அப்ப இது விழிப்புணர்வு எப்படி கொண்டு போறது? அதுதான் நான் சொல்றேன். அது மக்கள்கிட்ட தான் கொண்டு போகணும். அப்ப தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கிய செயல் திட்டங்களை எந்த ஒரு அரசாங்கம் செயல்படுதோ அந்த அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும். தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளை வரவேற்கணும், விவசாயிகளை வரவேற்கணும், அந்த விவசாய மரபு வரவேற்கணும். இந்த நூற்றாண்டு இந்த நவீன காலத்துல எப்படி எதனா ஒரு அரசாங்கம் முன்மாதிரியா நீங்க சொல்றது இருக்குங்களா உலகளாவில? நார்த் கொரியா எப்படி? நார்த் கொரியா வந்து அது ஒரு வகையான தற்சார்பு பொருளாதாரம். பட் அவங்க வந்து என்னன்னா டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்காங்க. டெவலப்மெண்ட்லயே அவங்க போயிட்டு தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அவங்கள வந்து செல்ஃப் சஸ்டைன்ட் எக்கனாமி தான் சொல்ல முடியும், தற்சார்புன்னு சொல்ல முடியாது. அதை ஏன் அப்படின்னு சொல்றேன்னா அவர்கள் நாடுங்கிற அடிப்படையில அவங்க தற்சார்பு நிலையில இருக்காங்க. அவங்களோட என்டையர் சிஸ்டம்ங்கிற அடிப்படையில தற்சார்புல இருக்காங்க. நாங்க சொல்றது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனே தற்சார்புல இருக்கணும். அதுதான் வந்து ஒரு வேர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு தத்துவம். ஒரு தனிப்பட்ட மனிதனே யாரையும் நம்பி வாழாம இருக்கணும். தனக்கு தேவையான உணவை தானே எடுத்துக்கிற ஒரு நிலையில இருக்கணும். அந்த எடுத்துக்க முடியலனாலும் அதை எடுத்துக்கக்கூடிய அறிவு அவனுக்கு இருக்கணும். அதுக்கான செயல் திட்டங்கள் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழலை உலக மக்கள் வரும் பொழுது தான் எல்லாமே பாதுகாக்கப்படும். குடும்ப சூழலா இருக்கட்டும், குடும்ப ஒழுக்கமா இருக்கட்டும், பண்பாடுகளா இருக்கட்டும், இது எல்லாமே பாதுகாக்கப்படும். பட் இப்ப இருக்கிற இந்த இதுல வந்துட்டு பண்பாடும் இல்ல, கலாச்சாரம் இல்ல, எல்லாமே சோசியல் மீடியா வச்சு விழிப்புணர்வு கொடுக்கலாமே நிறைய எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். கொடுத்தனால தானே உங்களுக்கு எனக்கு தெரியும். சூப்பரா நாளையில இருந்து நீங்க இந்த ஒரு அதுல இருந்து கொஞ்சம் மலேசியர் குறிப்பா இந்தியர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். சூப்பரா உங்கள்கிட்ட எதுவும் வேற எதுவும் கேள்விகள் கேட்க வேண்டிய? இலுமினேட்டியை பத்தி எனக்கு ரொம்ப தெரியாதுன்னு சொல்றது அவளுக்கு புரியுதில் அவர் குறைவாக தான் இருக்கு. பட் ஒரு பேசிக்கே எனக்கு தெரியும். ஒரு பெரிய ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு பெரிய ஒரு குடும்ப அமைப்பு கண்ட்ரோல் பண்ணுது எல்லாத்தையும் இந்த மார்க்கெட். அந்த இதில் எடுத்துக்கிட்டால் இப்போ நடிகர்களும் வந்துடுவாங்க, அரசியல் பொலிட்டிஷியனும் வந்துடுறாங்க, எல்லாத்தையும் வந்துடுறாங்க. எல்லாம் ஒரு ஆள் நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்க. ஒரு எதை தொட்டாலும் நம்ம போடுற சட்டையிலேருந்து, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, நம்ம என்ன நகர்வு கூட முடிவெடுக்கிறது ஒரு இலுமினேட்டியை முடிவெடுத்துடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தனி மனித விழிப்புணர்வு வந்து நம்மளை தன்னைத்தானே இப்போ நான் கூட தனியாக இப்போ சோசியல் மீடியாவும் நீங்கள் அவேர்னஸ் விட்டு எல்லாம் நல்லா வாழணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. ஒரு தனி மனிதர்களுடைய வர்த்தகத்தை அறிந்து கொள்வதற்காக. இப்போ உங்களுக்கு நாய்க்குட்டி பிடிக்குதுன்னா வைங்களேன், நாய்க்குட்டி ஃபோட்டோலாம் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஃபேஸ்புக்கில். வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நாய்க்கு தேவையான பெல்ட்டு, நாய்க்கு தேவையான காலரு, நாய்க்கு தேவையான ஃபுட்டெல்லாம் ஆடில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இப்போ அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணிப்பீங்க. கூகுள் அக்கௌண்ட்லேருந்து வேறு எந்த ஒரு சோசியல் மீடியாவுக்கு போனீங்கனாலும் எதில் போனீங்கனாலும் அது சார்ந்த ஆட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே உங்கள் நாய்க்கு வந்து பெல்ட் போடாமல் நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. பட் ஏதோ ஒரு கம்பெனி ஒரு பிராண்டில் ஒரு பெல்ட் அழகாக கண்ணுக்கு தெரியும், ஓகே இதை வாங்கி போடுவோமே, ஒரு வர்த்தகம் நடக்கும். அந்த வர்த்தகத்தை உங்களிடமிருந்தே அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு கார் பிடிக்கும், காரோட கஸ்டம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா உடனே இந்த கஸ்டம் சார்ந்த விஷயங்கள், கார் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான பெயிண்ட்டு, அதுக்கான அது காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ப்ரெஸ்ஸு, லொஸ்க்கு அதெல்லாம் வரும். ஸோ இது உங்களுடைய கதவை திறந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு அதை அந்த பொருளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட நீட்டுறது. அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதுக்காகத்தான் அவங்க சோசியல் மீடியா உருவாக்குறாங்க. அதனால தான் சோசியல் மீடியாஸ் எல்லாம் ஃப்ரீ, இல்லைன்னா காசு வாங்குவானே. ஏன் நமக்கு வந்து பொது தொண்டு செய்யறாங்களா ஃபேஸ்புக், ட்விட்டர், இதெல்லாம் இன்னொன்று நம்மளே கண்ட்ரோல் பண்றாங்களா அவங்க எங்க இருக்குன்னு. ஆமா, இப்போ நாங்க வந்து இப்போ சோசியல் மீடியால இப்போ விடுதலை புலிகள் சார்ந்த பதிவுகளோ இல்லை வந்துட்டு தமிழில் இனப்படுகொலை சார்ந்த பதிவுகளோ நான் போடும்போது உடனே அது ரிமூவ் பண்ணிடுவோம். எங்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வராது. அவங்க ஸ்டாண்டர்ட் சோசியல் மீடியா தானே. பட் சிரியா ப்ராப்ளம் வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. ஏன்னா சிரியால அவங்களுக்கு தேவை என்னன்னா சிரியன் கவர்மெண்ட் அவங்க தூக்கி அடிக்கணும், அசாதை வந்து காலி பண்ணணும். அசாதை காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், சிரியாவில் கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, ஐயோன்னு பதறணும் மக்கள் உலகம் முழுக்க. ஸோ சிரியன் வார் கிரைம்ஸ் மட்டும் கிளம்பிக்கிட்டே இருக்கும் அதிகமாக. பட் தமிழில் வார் கிரைம்ஸ் வந்து வராது.
ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் செஞ்ச வார் கிரைம்ஸ் வந்து போட்டோம்னா உடனே தூக்கிடுவான். பட் சிரியன் கவர்மெண்ட்டில் அந்த குழந்தை அடிபட்டு கிடக்கிறது போடுங்க தூக்க மாட்டான். பட் தமிழில் இதில் வந்து போடுங்க தூக்கிடுவான். இப்போ எந்த அளவுக்கு அவனோட சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. அவனோட நோக்கம் வந்து அங்கே அசாத்தை தூக்கணும். சிரியாவில் அசாத்தை தூக்கி அவன் கவர்மெண்ட் கொண்டு வந்து பப்பட் ரூலில் கொண்டு வரணும். அப்போ அசாத்துக்கு எதிராக இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் திருப்பணும். அசாத் ஒரு குற்றவாளியாக காட்டணும். எப்படி சதாம் ஹுசேனை கொண்டு போய் காமிச்சாங்களோ அதே போல், எப்படி முகமது கடாஃபி காமிச்சாங்களோ அது போல் அப்படி காமிச்சு அவங்கள தூக்கணும். ஏன்னா அவங்க வந்து அந்த கண்ட்ரோலுக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்கள தூக்கணும். இப்போ நார்த் கொரியா அதிபர், ஸோ இவங்களெல்லாம் வந்து கெட்டவனா காமிக்கிறாங்க. அந்த ப்ரொபகண்டா மட்டும் இப்போ நார்த் கொரியாவெல்லாம் படத்தில் காமிப்பாங்க. பெரிய ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி, ஏமாத்துற மாதிரி. நார்த் கொரியாவில் ப்ராஸ்டியூஷன் நடக்குது, நார்த் கொரியாவில் சைல்டு ப்ராஸ்டியூஷன் நடக்குது, நார்த் கொரியாவில் மக்கள் ரொம்ப அடிமையாக இருக்கிறாங்க. சொல்லிகிட்டே இருப்பான். சொல்லிகிட்டே இருந்துட்டு மக்களுக்கு வந்து அவன் ரொம்ப அவனை என்ன என்னைக்கா ஒரு நாள் போய் சண்டை போடும்போது நம்ம யாரும் கத்தக்கூடாதுங்கிறக்காக. இல்லை ஈலாக்குக்கு எப்படி பண்ணான் சதாம் ஹுசேன்? ஆமாம், இதுதான் அந்த சிஸ்டம் தான். ஐயா பாரு, நம்ம இறுதி கட்டத்தை வந்துட்டோம். நீங்கள் மீண்டும் மலேசியாவுக்கு கண்டிப்பாக வரணும். இது போன்ற முறைகள் நீங்கள் கண்டிப்பாக ஆட்டணும். தமிழ் தேசியமும் உங்களுடைய கொள்கை கண்டிப்பாக வேலூன்றி இதே தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மலர வேண்டும். அதனுடைய மலேசிய தமிழர்கள் சார்பில் உங்களுக்கு வாழ்வும் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்ம பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் அடுத்த முறை மலேசியாவுக்கு வரும்பொழுது நல்ல ஒரு வெற்றி செய்தியோட, தமிழ் தேசிய வெற்றி செய்தியோட மலேசியாவுக்கு வருவீர்கள் என்று மீண்டும் நம்ம எதிர்பார்க்கின்றோம். உங்களை போன்றோர் மலேசியவர்களுக்கு உலக மற்ற தமிழர்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இன்றைக்கி அதனால தான் தமிழ் தேசியம் இலுமினாட்டியும் என்ற இந்த தலைப்பு. ஏன்னா தமிழ் தேசியம் வந்து அடிப்படைது ஒரு காரணம் வந்து இலுமினாட்டியும் ஒரு காரணம் என்பதனால தான் இந்த மாதிரி அழைப்பையை நம்ம எடுத்தோம். அது வேறு இது வேறு அல்ல. நீ ஒரு 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 முயற்சி நீ முன்னெடுக்கும் பொழுது தமிழ் தேசியம் என்பது தற்சார்பு பொருளாதாரம். இலுமினாட்டிகளுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. இது வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் தமிழ் தேசிய கருத்திலே அவங்க வளர விட மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு கான்செப்ட் தான். தமிழ் தேசியம் என்பது தன் மண் அப்படின்னு பேசுது பாருங்க, தன்னுடைய நாடு தன்னுடைய மக்கள்னு பேசுது பாருங்க, அதுவே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இங்கே நாடு மக்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவர்கள் வர்த்தகம் மட்டும்தான் இருக்கும். அந்த வர்த்தகத்தை மட்டும்தான் அவர்கள் விரும்புவார்கள் ஒழிய இந்த நாடு, நாட்டுப்பற்று, இந்த நேஷனாலிட்டி சிந்தனைகள், நம்மளோட மண் வந்து வளமாக இருக்கணும், அந்த எண்ணம்லாம் இருக்கக்கூடாது யாருக்கும். அதனால தான் அவர்கள் வந்து தமிழ் தேசிய கருத்திலே முழுமையாக எதிர்க்கிறாங்க. தமிழ் தேசியவாதிகளை வந்து எதிர்க்கிறாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகம் மாறும், நம்பிக்கையோடு நம்ம பயணிப்போம். இப்பொழுது இந்த விதைகள் விதைத்து கொண்டிருந்தால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மரமாக நின்று நமக்கு ஒரு காட்சி. ஐயா சுப்ரா, அவரிடம் தேசியம் வந்து இப்போ நீங்கள் வந்த இந்த தொடர்பு வந்து நான் வணக்கம் அவருக்கு, நம்ம தலைவர் பிரபாகரனுக்காக வந்தீங்கன்னா மாவீரர் அவருக்காக வந்தீங்க. எப்படி சில தரப்பினர் இன்னும் இருக்காருன்னு நம்புகிறாங்க. நானும் அவர் இடத்துக்கு போயிருந்தேன், அவர் வீட்டுக்கும் போயிருந்தேன். அந்த வீடு அதை தரமட்டமாயிட்டாங்க. இப்போ இடையில அங்கே போயிருந்தேன், போக முடியாத சூழ்நிலை. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி போயிட்டு இருந்தேன். பட் இன்னும் சில பேர் உயிராக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள மக்கள் வந்து ரொம்ப பதட்டமாகவே இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு வித்தியாசமாகவே இருக்கிறாங்க. நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இது என்ன கருத்து சொல்லுது? திருப்பி அவர் இருக்கிறாருன்னு தோணுது அவங்களுக்கு? இல்லை, அவர் இருக்காரு இல்லைங்கிறது அது வேற கதை. பட் அவர் வந்து அந்த மக்களுக்காக போராடி இருந்தாரோ இல்லையோ அது வேற. பட் அவருடைய தத்துவம் என்பது அந்த மண்ணுக்கு சரியான ஒரு தத்துவம். ஸோ அந்த தத்துவத்தை நாம் தாங்கி அந்த மண்ணை அந்த மக்களையும் ஒரு மீட்சி பாதையில் கொண்டு வரணுங்கிறத நம்ம நோக்கம். ஸோ அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம நகர்வது தான் அவருக்கான ஒரு உறுதுணை. அவ்வளோ அறியாமையாக நம்ம இருந்து தமிழ்நாடு மக்கள் ரொம்ப அவர் கைவிட்ட மாதிரி எனக்கு ஒரு தோரணம் அங்கே இருந்தது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்டிப்பாக ரொம்ப அளவுக்கு மிஞ்சி கைவிட்டுட்டாங்களே. கைவிட்டது தமிழர்கள் தான். ரைட். அதாவது என்னன்னா அறியாமையின் காரணமாக தமிழர்கள் அவர் நல்ல செழிப்பாக ஆட்சியாண்டு இருக்காருன்னா அந்த இடத்துல அவரோட ஆட்சியை பற்றி அங்கே சொல்லும் போது அங்குள்ள மக்களே இந்த மாதிரி நடந்திருக்காரு. ஒரு பெண்ணு தைரியமா 24 மணி நேரத்தில் நகையோட போகலான்னு அந்த இடத்துல நான் போனேங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு பயங்கரமான சூழ்நிலையில போக வேண்டியதாச்சு. இல்லை, உங்க கேள்வி மட்டும் என்னன்னு கேட்டீங்க. அந்த மாதிரி தமிழ் தேசியம் இருந்தது. இந்த கொள்கை தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் நீங்க போராடுறீங்களா? ஆமா, தமிழ் தேசியத்திற்காக தான் நாங்கள் போராடுறோம். தலைவர் பேசுறதும் தமிழ் தேசியம் தான், நாங்கள் பேசுறதும் தமிழ் தேசியம் தான். அப்போ தலைவர் பிரபாகரனோட கொள்கை அந்த இதை தான் நீங்கள் போராடுறீங்க. இதை தான் நான் கேட்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். வேற எதுவும் நன்றி. வேற எதுவும் கேள்வி எனக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு சில கேள்விகள் உங்களை புண் போடுற மாதிரியும் நோக மாதிரியும் இல்லை. அது என்னன்னா சில குருட்டு கேள்வி மாரி தான் இருந்திருக்கும். இது அறியாமன்னு சொல்லலாம். எங்களுக்கு வந்து நாங்கள் மலேசியா மண்ணில் வாழ்ந்துட்டோம். நாங்கள் வந்து எல்லாம் பாருங்கள் ஒரே கூடியாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வேறுபாடு இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த மாதிரி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் தான் ஒரு பதிவு சொல்லிங்க. நாங்கள் வந்தேறிக்க மாதிரி அதே மாதிரி பல பேர் வந்திருக்கிறாங்க. அதுக்குள்ளே நாங்கள் போகல, அது வேற சர்ச்சையாக போயிடும். பட் இருந்தாலும் என்னன்னு கேட்டுங்க. ரொம்ப நன்றி. உங்களோட வரவு ரொம்ப நன்றி. எதிர்பார்த்தது காலத்துக்கு ஏற்ப
உள்ள சூழ்நிலை. ரொம்ப நன்றியா தம்பி. நீங்கள் இந்த சிறு வயதில் எனக்கு தெரியும் பெரிய போராட்டம் சந்திச்சுட்டு இருக்கீங்க, பெரிய கஷ்டமும் பட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொப்பி வச்சதுக்கே நீங்கள் தண்டனை வாங்கி வச்சுருக்கீங்க. ஹெல்மெட்னால பெரிய தண்டனை. சரி, நல்லா இருக்கணும். ஐயா பாரு, உங்களோட கடைசி. இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பரவி இருக்கக்கூடிய மக்கள் வந்து தாங்களே பார்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அறிவு வந்து வளரணும். அதை நோக்கிய ஒரு பயணம் தான் தற்சார்பு பொருளாதாரம். இந்த தற்சார்பு பொருளாதாரம் தமிழர்களுக்காக பேசப்படும் பொழுது அது தமிழ் தேசிய கொள்கையாக, கருத்தியலாக வழங்கப்படும். ஒட்டுமொத்த உலக மக்களுக்கே அந்த கருத்து தான். தற்சார்பு பொருளாதாரம் ஒவ்வொரு மனிதனுக்குமானது. தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கானது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம சொல்றோம், தமிழ் தேசிய கருத்தியல் என்பது தற்சார்பை நோக்கிய ஒரு பாதையில தான் தமிழர்களை இட்டு செல்லும். இப்போ இந்த அடிப்படை புரிதலை மனதில் உள்வாங்கி ஒவ்வொரு தமிழனும் அது முடிந்த வரைக்கும் இந்த விஷயங்களை, இந்த இதை வந்து நாங்களே பேசணும், இல்லை எங்களை மாதிரி இருக்க ஆட்களே ஊடகங்களே பேசணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம்னா அங்கே ஒரு 10 பேர்கிட்ட உட்காந்து பேசலாம். ஒரு சும்மா வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிற டைமில் ஒரு பசங்க கிட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட பேசலாம். கேர்ள்ஸ்லாம் வந்து உட்காந்து பேசி சும்மா ஏதாவது வெட்டி நாயம் பேசுறதுக்கு இதை பேசலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசும்பொழுது அந்த விஷயம் வந்து நம்ம கூட உட்காந்துருக்கல யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு மூலையில் போய் தோணலாம், அவங்க அடுத்து அவங்ககிட்ட பேசலாம். ஸோ இது ஒரு ரூமர் மாதிரி பரவிட்டே இருக்கும். பரவ என்ன ஆகும்னா இந்த கருத்தியல் ஆழம் பெறும், வலு பெறும், நமக்கு நாமே ஊடகமாகவும் செயல்படணும். அதுவும் ஒரு தற்சார்பு கொள்கை. ஸோ அதை நம்ம செயல்படணும், நாமே ஊடகமாக மாற வேண்டும். ஆமா, அது ஒரு தற்சார்பு கொள்கை. ஸோ அதை பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றியா. நன்றி மாயிட்டா நண்பர்களே, மீண்டும் மக்கள் ஆதங்கத்தில் நம்ம மீண்டும் கண்டிப்பாக சந்திப்போம் என்று இன்று விடைபெறுகின்ற அன்புடன் இரா பெருமாள்.